ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரி பீம் முல்லிஸ் ஹி இன்வென்டட் த பிசிஆர் இன்வென்ட் பண்ணது வந்து கேரி பீம் முல்லிஸ் டு டிடெக்ட் ஜீன்ஸு. நெக்ஸ்ட் வந்து இவா என்குவேல் அலாங் வித் பீட்டர் பேர்ல்மேன் they developed the ELISA. ஸோ இவா அண்ட் பீட்டர் அவங்க தான் வந்து எலிசா கண்டுபிடிச்சிருக்காங்க இம்யூனாலஜிக்கல். ஸோ டிடெக்ட் ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடி. பிசிஆர் இஸ் மாலிகுலர். சரி நெக்ஸ்ட் எலிசா வந்து ஃபார் டிடெக்ட் ஆன்டிஜன் ஆர் ஆன்டிபாடி. நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபி வந்து ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ மார்ஃபாலஜி கண்டுபிடிக்கிறது ஸ்டெயினிங் பண்ணுறோம் கில்டில். நெக்ஸ்ட் மொட்டிலிட்டி கண்டுபிடிக்கிறது இன் லிவிங் ஆர்கானிசமில் ஹேங்கிங் ட்ராப் மெத்தடு. ஸோ டிடெக்ஷன் ஆர்கானிசம் வந்து மார்ஃபாலஜிக்கு ஸ்டெயினிங், மொட்டிலிட்டிக்கு ஹேங்கிங் ட்ராப் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் டு விஷுவலைஸ் மொட்டிலிட்டி. வந்து ஃபஸ்ட்டு பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. பிரைட் ஆர்கானிசம் வித் பிரைட் பேக்ரவுண்டு. மொட்டிலிட்டி அப்சர்வர் வந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ட் தின் ஆர்கானிசம் மட்டும் பார்க்க முடியாது பிரைட் ஃபீல்டில். ஸோ அதுக்கு தான் டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வந்து ஸ்பெஷலைஸ்டு கண்டென்சர் இருக்கும். அது வந்து பிரைட் ஆர்கானிசம் வித் டார்க் பேக்ரவுண்டு. ஸோ மொட்டிலிட்டி அப்சர்வர் வந்து தின் ஆர்கானிசம்ஸ் மொட்டிலிட்டி விஷுவலைஸ்டு. ஸ்பைரோகிட்ஸ் வந்து கார்க்ஸ்க்ரூ மொட்டிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பு. அது வந்து ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ் பிளேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டார்க் ஆர்கானிசம் வித் பிரைட் பேக்ரவுண்ட் சீனு. நெக்ஸ்ட் வந்து டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வந்து கண்டென்ஸ் டார்க் ஃபீல்டு கண்டென்சர் அண்ட் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் கண்டென்ஸ் ஃபேஸ் பிளேட்டு. நெக்ஸ்ட் வந்து கிராம் ஸ்டெயினிங்கு. ஸோ கிராம் ஸ்டெயினிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பிரைமரி ஸ்டெயின். அது வந்து கிறிஸ்டல் வயலட் ஆர் ஜென்ஷன் வயலட் ஆர் மெத்தில் வயலட். பிரைமரி ஸ்டெயின் போட்டு 1 மினிட் கழிச்சு வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மாட்ரண்ட் வந்து கிராம்ஸ் அயோடின் ஆட் பண்ணிட்டு 1 மினிட் வெயிட் பண்ணணும். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு டீகலரைசர் ஆட் பண்ணுறோம். இதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டெப் வந்து டீகலரைசர் ஆட் பண்ணுறது. டீகலரைசர் வந்து ஃபியூ செகண்ட் ஆட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் வாஷ் பண்ணிடுவோம். டீகலரைசர் என்ன ஆட் பண்ணணும்னா அசிட்டோனா 2 to 3 செகண்டில் வாஷ் பண்ணணும். ஆல்கஹால்னா 20 to 30 செகண்டில் வாஷ் பண்ணணும். ஸோ டீகலரைசர் ஆட் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கவுண்டர் ஸ்டெயின் ஆட் பண்ணுறோம். கவுண்டர் ஸ்டெயின் ஆட் பண்ணி 1 மினிட் வெயிட் பண்ணணும். கவுண்டர் ஸ்டெயின் வந்து saffranin or diluted carbon fusion. So primary staining 1 minute கழிச்சு wash, add moderate 1 minute கழிச்சு wash, add decolorization few seconds la wash, counter stain 1 minute la wash. So counter stain வந்து saffranin or diluted carbon fusion. So இது பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா violetனா gram positive, pinkனா gram negative. ஓகே, வயலட் வந்து ஏன் கிராம் பாசிட்டிவ்னா திக் செல் வால் இருக்கும். அதனால் வந்து அது பிரைமரி ஸ்டெயினை ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கு, டீகலரைஸ் ஆகாது. ஸோ கிராம் நெகட்டிவ் வந்து தின் வால் தான் இருக்குது. அதனால் வந்து அது டீகலரைஸ் ஆயிரும், பிங்க் கலர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங், சீல் நீல்சன் ஸ்டெயினிங் சொல்கிறோம். ஸோ இது வந்து ப்ளூ பேக்ரவுண்டில் பிங்க் ஆர்கானிசம் இருக்கும். பிங்காக இருந்தால் ஆசிட் ஃபாஸ்ட்டு, பிங்க் கலர் வரலன்னா நான் ஆசிட் ஃபாஸ்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணுறோம் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங்னா ப்ரொசீஜர் பார்க்கலாம். பிரைமரி ஸ்டெயின் ப்ளஸ் மாட்ரண்ட் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிரைமரி ஸ்டெயின் ப்ளஸ் மாட்ரண்ட் டுகெதர் ஆட் பண்ணுறோம். 5 minutes வெயிட் பண்ணுறோம். என்னன்னா கான்சன்ட்ரேட்டட் கார்பால் ஃபியூஷன் ப்ளஸ் இன்டர்மிட்டன்ட் ஹீட்டிங். கான்சன்ட்ரேட் கார்பால் ஃபியூஷன் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட்டட் கார்பால் ஃபியூஷன் ப்ளஸ் இன்டர்மிட்டன்ட் ஹீட்டிங் பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட்டு பிரைமரி ஸ்டெயின் ப்ளஸ் மாட்ரண்ட் ஆட் பண்ணி 5 minutes. நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணிவிட்டு டீகலரைசர் ஆட். இட் இஸ் கிரிட்டிக்கல் ஸ்டெப். டீகலர் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 டீகலரைசர் ஆட் பண்ணுறோம். 1 minute வெயிட் பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம். அப்புறம் கவுண்டர் ஸ்டெயின் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து என்னங்கன்னா கவுண்டர் ஸ்டெயின் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெத்திலின் ப்ளூ. ஸோ மாடர்ன் ஸ்டெப் தனியாக கிடையாது. ஸோ கவுண்டர் ஸ்டெயின் வந்து மெத்திலின் ப்ளூ ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் என்னாச்சுன்னா பிங்க் கலர் தான் ஆசிட் ஃபஸ்ட்டு, நோ பிங்க் தான் நோ ஆசிட் ஃபஸ்ட்டு. இது எதனால ஆசிட் ஃபாஸ்ட் ஆர்கானிசம்னா ஆசிட் ஃபாஸ்ட் ஆர்கானிசம் செல்வால் வந்து மைக்கோலிக் ஆசிட் இருக்குது, அதான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் நான் ஆசிட் ஃபாஸ்ட் ஆர்கானிசம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 கான்சன்ட்ரேஷன் என்ன யூஸ் பண்ணுறோம்னா 1% ஃபார் நோகார்டியா அண்ட் பாராசைட், 5% ஃபார் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, 20% சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார் மைக்கோபாக்டீரியம் டிபி டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட் கல்ச்சர் மீடியா. சிம்பிள் ஆர் பேசல் கல்ச்சர் மீடியா வந்து நியூட்ரியன்ட் ஆகர் ஸ்ட்ரா கலரில் இருக்குது. அப்பியரன்ஸ் வந்து ஒயிட் கிரே காலனிஸ். எக்ஸெப்ஷன் என்னென்னா ஸ்டெஃப்லோகோக்கஸ் ஆரியஸ் வந்து கோல்டன் எல்லோ காலனிஸ் இருக்கும், பிக்மெண்ட்ஸ் இருக்கும். சூடோமோனாஸ் அராஜினோஸ் வந்து ப்ளூயிஷ் க்ரீன் பிக்மெண்ட்டு. நார்மலாக ஒயிட்டிஷ் கிரே காலனிஸ் இருக்கும். சூடோமோனாஸ் அராஜினோஸ்னால் மட்டும் ப்ளூயிஷ் க்ரீன் பிக்மெண்ட்டு. ஸ்டாஃப் ஆரியஸ் கோல்டன் எல்லோ பிக்மெண்ட்டு. நெக்ஸ்ட் என்ட்ரிஸ்ட் மீடியா வந்து பிளட் அகார் வந்து நார்மல் அப்பியரன்ஸ் வந்து நோ ஜோன்ஸ் சரௌண்டிங் காலனிஸ் சுற்றி ஜோன்ஸ் எதுவும் இருக்காது. எக்ஸெப்ஷன் என்னென்னா ஆல்ஃபா ஹீமோலைசிஸ் அப்படின்னா பார்ஷியல் ஹீமோலைசிஸ் கிரீனிஷ் கிரே சோன் இருக்கும். எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ். நெக்ஸ்ட் பீட்டா ஹீமோலைசிஸ் கம்ப்ளீட் ஹீமோலைசிஸ் கிளியர் சோன் இருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் ஸ்டெஃப்லோகாக்கஸ். நெக்ஸ்ட் டபுள் ஜோன் ஆர் டார்கெட் ஹீமோலைசிஸ் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபாலோட் பை பார்ஷியல் ஹீமோலைசிஸ். ஆல்ஃபா ஹீமோலைசிஸ் பீட்டா ஹீமோலைசிஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரன்ஜென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஃபாலோட் பை பார்ஷியலாக இருக்கும், அது கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரன்ஜென்ஸ். இதுதான் டபுள் ஜோன் டார்கெட் ஹீமோலைசிஸ். டிஃபரன்ஷியல் மீடியா வந்து மெக்காங்கி அகர். ஒன்லி கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம் மட்டும்தான் மெக்காங்கி அகரில் ஒன்லி கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம் க்ரோஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறோன்னா பிங்க் காலனிஸ்னால் லாக்டோஸ் ஃபெர்மெண்டார்ஸ், பேல் காலனிஸ் வந்து நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டார்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு CLED அகார்
CLED agarனா வந்து சிஸ்டீன் லாக்டோஸ் எலக்ட்ரோலைட் டெஃபிஷியன்ட் அகார். கிளட் அகார் வந்து சிஸ்டீன் லாக்டோஸ் எலக்ட்ரோலைட் டெஃபிஷியன்ட் அகார். இது கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கொனிடி கேண்டிடா கிராம் நெகட்டிவ் கிராம் பாசிட்டிவ் கேண்டிடா எல்லாமே க்ரோ. எல்லோ காலனிஸ்னால் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர்ஸ், ப்ளூ காலனிஸ் நான் லாக்டோஸ் ஃபெர்மெண்டர்ஸ் கிளட் அகாரில். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் மீடியா யூஸ் வந்து இது இன்ஹிபிட்ஸ் கமென்சால்ஸ் இன் ஸ்டூல் சாம்பிள். டைப்ஸ் வந்து சலைன் எஃப் பிராத்துன்னு ஒன்று இருக்குது. சலைன் எஃப் பிராத்து கலர் வந்து லைட் ப்ரௌனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெட்ரதையோன் பிராத்து. இந்த சலைன் எஃப் பிராத்து டெட்ரதையோனேட் பிராத் வந்து ப்ளூயிஷ் க்ரீன் கலரு. ஸோ சலைன் எஃப் பிராத் அண்ட் டெட்ரதையோனேட் பிராத் ரெண்டுமே யூஸ்டு ஃபார் சால்மனெல்லா ஷிகெல்லா ஐடென்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் அல்கலைன் பெப்டோன் வாட்டர் ஸ்ட்ரா கலரில் இருக்குது, யூஸ்டு ஃபார் விப்ரியோ கலருக்கு யூஸ் பண்ணுறோம் அல்கலைன் பெப்டோன் வாட்டர். நெக்ஸ்ட்டு NaLC நால்க் NaOH மெத்தடு. NaLC மெத்தட் வந்து இட் இன்ஹிபிட்ஸ் த கமென்சால் இன் ஸ்பியூட்டம் சாம்பிள். ஸோ NaLCனா வந்து N-acetyl L-cysteine இட் liquefies the sputum and NaOH வந்து இட் இன்ஹிபிட்ஸ் த கமென்சால். NaLC NaOH மெத்தட் இது. ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மீடியா. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்டூல் சாம்பிளுக்கு வந்து 2 லேயர் ஸ்டூல் சாம்பிளை டிரான்ஸ்போர்ட் பண்ண 2 மீடியம் யூஸ் பண்ணுறோம். கேரிப் லேயர் மீடியம் இன்னொன்று வந்து பஃபர்டு கிளிசரால் சலைனு. ஸோ கேரிப் லேயர் மீடியம் தான் பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டூல் பேத்தோஜன்ஸுக்கு. பஃபர்டு கிளிசரால் சலைன் வந்து ஃபார் ஆல் எக்ஸப்ட் விப்ரியோ அண்ட் கேம்ஃபைலோபாக்டர் தவிர எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். விப்ரியோ அண்ட் கேம்ஃபைலோபாக்டர் தவிர இது எல்லாத்துக்கும் பஃபர்டு கிளிசரால் சலைனு. ஸோ அனாரபிக் கல்ச்சர் மீடியம் வந்து ராபர்ட்சன் குக்கர் மீட் மீடியம் இதுதான் பெஸ்ட் மெத்தடு. ஸோ ஒன்லி அனாரோப்ஸ் க்ரோ மீட் பார்ட்டிகல்ஸ் கீழே இருக்கும். அனாரோப்ஸ் மட்டும் தான் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு அனாரோப்ஸ்க்கு இன்னொரு மீடியம் வந்து தையோக்ளைகோலைட் பிராத்து. அதில் அனாரோப்ஸ் க்ரோ ஆகுது. அதில் வந்து ஆரோப்ஸும் க்ரோ ஆகுது. கீழே அனாரோப்ஸும் மேலே ஆரோப்ஸ் இருந்தால் தையோக்ளைகோலைட் மீடியம். அனாரோப் மட்டும் இருந்தால் அது வந்து ராபர்ட்சன் குக்கர் மீட் மீடியம். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் ஐடென்டிஃபிகேஷன். பயோகெமிக்கல் டெஸ்ட் வந்து கேட்டலேஸ் டெஸ்ட், ஆக்சிடேஸ் யூரியேஸ், COU. ஸோ கேட்டலேஸ் டெஸ்ட் பார்த்தோம்னா ஃபீச்சர் வந்து பபிள்ஸ் இருக்கும், நோ பபிள்ஸு. ஸோ கேட்டலேஸ் நெகட்டிவ் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், நியூமோகாக்கஸ், இன்ட்ரோகாக்கஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஸ் டெஸ்ட்டு ப்ளூ கலர் வருதா வரலன்னா ப்ளூ கலர் வந்தால் பாசிட்டிவ், நோ ப்ளூ கலர்னால் நெகட்டிவ். ஆக்சிடேஸ் பாசிட்டிவ் வந்து விப்ரியோ, சூடோமோனாஸ், கேம்ஃபைலோபாக்டர், ஹெலிகோபாக்டர். நெக்ஸ்ட் யூரியஸ் டெஸ்ட்டு பிங்க் கலர்னு யூரியஸ் பாசிட்டிவ், நோ பிங்க் கலர்னு யூரியஸ் நெகட்டிவ். யூரியஸ் பாசிட்டிவ் வந்து ஹெலிகோபாக்டர் ப்ரோட்டியேஸ். நெக்ஸ்ட் மாலிகுலர் மெத்தடு PCR ஸ்டெப்ஸ் வந்து என்ன நியூக்ளிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ஷனு. ஸோ என்சைம் மெத்தட் பண்ணி லைசோசைம் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் ஆம்ப்ளிஃபிகேஷன் இன் தெர்மோசைக்ளர். ஃபஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் என்சைம் மெத்தட் மூலமாக லைசோசைம் போட்டு. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் ஆம்ப்ளிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து என்னென்னா டீநேச்சுரேஷன், அனிலிங், DAE தட் இஸ் டீநேச்சுரேஷன், அனிலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷன் வந்து 95 டிகிரி செல்சியஸ், அனிலிங் 55 டிகிரி, எக்ஸ்டென்ஷன் வந்து 72 டிகிரி. ஸோ டீநேச்சுரேஷன் 95 டிகிரி வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டூ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாற்றுது. அனிலிங் வந்து 55 டிகிரி. இது வந்து என்ன பண்ணுது ப்ரைமர் அட்டாச்மெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து என்னென்னா ப்ரைமர் எக்ஸ்டென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட் டிடெக்ஷன் வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், RF ஃப்ளோரசன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யூசஸ் வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு ஃபார் ஜீன் டிடெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் ப்ராக்னோஸ்டிக் டெஸ்ட்டு டு மானிட்டர் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் கிவ்ஸ் ஆர்கானிசம் லோடு. இஃப் PCR பாசிட்டிவ் அப்படின்னா இஃப் PCR பாசிட்டிவ்னா இன்க்ரீஸ் த சைக்கிள் த்ரெஷோல்டு வேல்யூ. அப்போ வந்து டிக்ரீஸ் ஆர்கானிசம் இருந்தால் குட் ப்ராக்னோசிஸ். நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் வந்து என்னென்னா கன்வென்ஷனல் PCR இது டிடெக்ட்ஸ் ஒன்லி கன்வென்ஷனல் PCR டிடெக்ட்ஸ் ஒன்லி DNA, ரியல் டைம் RT-PCR. ஸோ ரியல் டைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் PCR ஒன்று இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது டிடெக்ட்ஸ் DNA அண்ட் RNA. நெக்ஸ்ட் வந்து செமி ஆட்டோமேட்டட் அது. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டட் ரியல் டைம் RT-PCR, CBNAT அண்ட் TrueNAT. CBNAT வந்து கார்ட்ரேஜ் பேஸ்டு, TrueNAT வந்து சிப் பேஸ்டு. நெக்ஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் ரியல் டைம் RT-PCR டிடெக்ட்ஸ் த மல்டிபிள் ஆர்கானிசம். நெக்ஸ்ட்டு ஆன்டிமைக்ரோபியல் சசப்டபிலிட்டி டெஸ்டிங் ஒன்று பண்ணுறோம். ஸோ ஃபினோடைபிக் மெத்தடு கல்ச்சர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கிர்பி போயர் டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் தான் மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட் வந்து முல்லர் ஹிண்டன் அகர் யூஸ் பண்ணுறோம். சோன் ஆஃப் இன்ஹிபிஷன் ப்ரெசென்ட்னா ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ், சோன் ஆஃப் இன்ஹிபிஷன் ஆப்சன்ட்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நாட் ஆப்டென்ட். ஸோ MIC வந்து நமக்கு இந்த கிர்பி போயர் டிஸ்க் டிஃப்யூஷனில் வந்து MIC ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நாட் மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் வந்து நாட் ஆப்டென்ட். ஸோ இதுதான் சோன் ஆஃப் இன்ஹிபிஷன் இருக்குது ஆன்டிபயோட்டிக் டிஸ்கில். நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரிப்னு ஒரு மெத்தட். ஸோ நமக்கு வந்து மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் வேணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஈஸ்ட்ரிப் மெத்தடு. ஈஸ்ட்ரிப்பில் வந்து மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் வந்து ஆப்டென்ட் வந்து MHC யூஸ் பண்ணுறோம், முல்லர் ஹிண்டன் அகர் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸ்ட்ரிப்பில் வந்து மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆப்டென்ட். சோன் ஆஃப் இன்ஹிபிஷன் வச்சு ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிராத் டைலூஷன் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட். முல்லர் ஹிண்டன் அகர் அண்டு MIC ஆப்டென்ட் அதுலேயும் பிராத் டைலூஷன்லையும் இதுதான் கோல்டு ஸ்டாண்டர்டு. ஸோ நம்ம வந்து ஹை மைக்ரோபியல் கான்சன்ட்ரேஷன் வந்து டைல்யூட் பண்ணிட்டே வரோம். ஸோ மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் ஒரு பார்ட்டில் கிடைக்குது, ஒரு இடத்துல நோ மைக்ரோபியல் க்ரோத் இருக்கும், அதான் மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன். ஸோ கிளியர் ஃப்ளூயிட் இருந்தால் நோ டேப்லெட்னா சென்சிட்டிவ்.
ஜீனோடைபிக் மெத்தட் இருக்குது, மாலிகுலர் மெத்தடு, பிசிஆர், டிடெக்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இஃப் ப்ரெசென்ட் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், இஃப் ஆப்சென்ட் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சிவினர் டிடெக்ட்ஸ் மைக்ரோபாக்டீரியம் டிபி, மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸில் வந்து ஆர்பிஓபி ஜீன் இருந்தது பாசிட்டிவ் அப்படின்னா ரிஃபாம்பிசின் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பற்றி பார்க்குறோம். ஹேண்ட் ஹைஜீன் மெத்தட்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பெட்டர் மெத்தட், சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹேண்ட் ரப் வந்து இஃப் விசிபிளி சாயில்டுனா ஹேண்ட் ரப் நாட் அக்செப்டபிள். டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுறோம் ஹேண்ட் ரப்பை வந்து. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷ் வந்து ரப் ஹேண்ட்ஸ் palm to palm. நெக்ஸ்ட் ரப் ஹேண்ட்ஸ் ஆன் த பேக் ஆஃப் த palm வித் ஃபிங்கர் இன்டர்லேஸ்டு. ரப் palm to palm ஃபிங்கர் இன்டர்லேஸ்டாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரப் பேக் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் டு அப்போசிங் palm, பேக் ஆஃப் த ஃபிங்கர் வந்து ரப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிப் ஆஃப் த ஃபிங்கர் வந்து இந்த palm இன் சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் வந்து ரப் ஈச் தம்ப் வித் ரொட்டேஷன் மோஷன். நெக்ஸ்ட் வந்து ரப் ஈச் விரிஸ்ட். இதுதான் 7 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் 5 மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டச்சிங் பேஷண்ட், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரொசீஜர் அண்ட் ஃப்ளூயிட் எக்ஸ்போசர். நெக்ஸ்ட் ஆஃப்டர் டச்சிங் பேஷண்ட் சரௌண்டிங். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து எசென்ஷியல் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து கவுனு, க்ளவுஸ், மாஸ்க், காகல், ஃபேஸ் ஷீல்டு. டானிங்னா வியரிங்கு. புட்டிங் ஆஃப் பிபிஇ கிட்டு. சீக்வன்ஸ் என்னன்னா GMGG, அதாவது என்ன கவுனு, அப்புறம் மாஸ்க்கு, அப்புறம் காகல்ஸ் ஆர் ஃபேஸ் ஷீல்டு, தென் ஃபாலோட் பை க்ளவுஸ். அதே டாஃபிங் மெத்தட் படி பார்த்தோம்னா ரிமூவிங் பிபிஇ வந்து ஃபஸ்ட்டு க்ளவுஸு, அப்புறம் காகல்ஸ் ஆர் ஃபேஸ் ஷீல்டு, நெக்ஸ்ட்டு கவுன், லாஸ்ட்டு தான் மாஸ்க்கு. ஸோ லாஸ்ட்டு க்ளவ் போடுறோம், பட் ரிமூவ் பண்ணுறது வந்து லாஸ்ட்டாக மாஸ்க் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட் ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் கண்டாமினேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ 4 பேக் இருக்குது, எல்லோ, ரெட்டு, ஒயிட்டு, ப்ளூ. ஸோ எல்லோ பேக்கில் வந்து என்ன வேஸ்ட்னா காட்டன், லெனின்ஸ், டிஷ்யூ, கல்ச்சர் மீடியாஸ், கெமிக்கல் அண்ட் மெடிசன்ஸு. ஸோ அது எக்ஸ்பிரி ஆன மெடிசன்ஸ் எல்லாமே வந்து எல்லோவில் தான் போடணும். நெக்ஸ்ட் பிளட் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் பேக் வந்து எந்த பேக்கில் போடுறோம்? எல்லோ பேக்கில் போடுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்போசல் மெத்தட் வந்து இன்சினரேஷன். ரெட் பேக்கில் வந்து பிளாஸ்டிக் போடுறோம், யூரின் பேக்கு, ரப்பர் அந்த மெட்டீரியல்ஸ்லாம். ஆட்டோக்ளேவ் ஃபாலோட் பை ரீசைக்ளிங். நெக்ஸ்ட் ஒயிட் பேக் வந்து மெட்டாலிக் ஷார்ப்ஸ் போடுறோம். டிஸ்போசல் மெத்தட் வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட்டு, ஷ்ரெட்டிங் ஆர் பேக்கிங் இன் பஞ்சர் ப்ரூஃப் கண்டெய்னர்ஸ். அதுக்கப்புறம் பரி பண்ணுறோம், தென் பரி பண்ணுறோம். ஸோ சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணிவிட்டு ஷ்ரெட்டிங் பண்ணுறோம், பேக்கிங் பஞ்சர் ப்ரூஃப் கண்டெய்னர், தென் பரி. நெக்ஸ்ட்டு ப்ளூ பேக் வந்து மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாஸஸ் கலெக்ட் பண்ணுறோம். சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணிவிட்டு ரீசைக்ளிங் பண்ணுறோம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் வர்சஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ கம்ப்ளீட் கில்லிங் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன்க்ளூடிங் ஸ்போர்ஸ் அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன். ஸ்போர்ஸ் கில்லிங் ஆல் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பட் நாட் இன்க்ளூடிங் ஸ்போர்ஸ்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸ்டெரிலைசேஷன் இஸ் பெட்டர் தென் டிஸ்இன்ஃபெக்டன்ட். டைப்ஸ் ஆஃப் மெத்தட் பார்த்தோம்னா மாய்ஸ்ட் ஹீட்டு, ட்ரை ஹீட்டு, ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளாஸ்மா, எத்திலன் ஆக்சைடு. ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்ட் ஹீட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆட்டோக்ளேவ் 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 மினிட்ஸ் அண்டர் 15 lbs ப்ரெஷரில் பண்ணால் கண்ட்ரோல் வந்து பெசிலஸ் ஸ்டீரோதெர்மோஃபிலஸ் ஃபார் ஆட்டோக்ளேவுக்கு. நெக்ஸ்ட் ட்ரை ஹீட் வந்து ஹாட் ஏர் ஓவன் 160 டிகிரி செல்சியஸ் ஃபார் 2 hours. ஸோ இதில் கண்ட்ரோல் வந்து பெசிலஸ் சப்டிலிஸ் வேறு எங்கே பார்த்தோம்? ஃபினைல் கிட்டோரியாவில் பெசிலஸ் சப்டிலிஸ் வந்துச்சு. அதே மாதிரி ஹாட் ஏர் ஓவன்லேயும் பெசிலஸ் சப்டிலிஸ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பெசிலஸ் எட்ரோஃபியஸ் ஆர் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி கண்ட்ரோல். நெக்ஸ்ட் H2O2 ஆர் பிளாஸ்மா, இது வந்து பெசிலஸ் ஸ்டீரோதெர்மோஃபிலஸ் யூஸ் பண்ணுறோம். எத்திலன் ஆக்சைடு வந்து பெசிலஸ் சப்டிலிஸ் ஆர் பெசிலஸ் எட்ரோஃபியஸ் ஆர் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. மெட்டீரியல் ஸ்டெரிலைஸ்ட் வந்து என்னன்னா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஷார்ப்ஸ் வந்து எக்ஸாம்பிள் லெனின், சூச்சர்ஸ் வித்தவுட் நீடில்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சிரிஞ்சு, க்ளவுஸ் அந்த மாதிரி. மெத்தட் வந்து ஆட்டோக்ளேவ் மோர் தென் H2O2 மோர் தென் ETO. நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஷார்ப்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ளாஸ்க்கு, ஸ்கேல்பல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஆட்டோக்ளேவ் மோர் தென் ஹாட் ஏர் ஓவன். நெக்ஸ்ட் எல்லா கல்ச்சர் மீடியாவும் வந்து ஆட்டோக்ளேவ். எக்ஸப்ஷன் என்ன கல்ச்சர் மீடியா? இதெல்லாம் வந்து சீரம் கல்ச்சர் மீடியா, லோ ஃப்ளர் சீரம் ஸ்லோப்பு, அதுவும் எக்கு கல்ச்சர் மீடியா, லோவன்ஸ்டின் ஜென்சன் மீடியா வந்து எக்கு கல்ச்சர் மீடியா. ஸோ இந்த ரெண்டும் லைக் லோ ஃப்ளர் சீரம் ஸ்லோப்பு இங்கே சீரம் கல்ச்சர் மீடியாவும், லோவன்ஸ்டின் ஜென்சன் மீடியம் அப்படிங்கிற எக் கல்ச்சர் மீடியா, இது ரெண்டுமே வந்து இன்ஸ்பிசேஷன் பண்ணுறோம். இன்ஸ்பிசேஷன் மோர் தென் டென்டலைசேஷன் பண்ணுறோம். மோஸ்ட்லி எல்லா கல்ச்சர் மீடியம் ஆட்டோக்ளேவ் தான் எக்ஸப்ட் இந்த ரெண்டும். நெக்ஸ்ட் ஒன்லி ஆயில் அண்ட் பவுடரி மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் லிக்விட் பேராஃபின், க்ளவ், டஸ்ட் பவுடர், இது எல்லாத்தையும் ஹாட் ஏர் ஓவன் வழியாக இது பண்ணுறோம் டிஸ்இன்ஃபெக்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் டைப்ஸ் வந்து என்னென்னா ஹை லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து ஆல்டிஹைடு பெட்டர் கில்ஸ் சம் ஸ்போர்ஸ் அதனால இது பெட்டர் ஆல்டிஹைடு. நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட்டு. லோ லெவல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து ஆல்கஹால். டெஸ்டபிள் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து என்னென்ன டெஸ்ட்? 4 டெஸ்ட் இருக்குது. ஸோ சிக் மார்டின் அப்படிங்கிறது பெட்டர் டெஸ்ட், எஃபிகசி டெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரீடில் வாக்கர் டெஸ்ட்லையும் எஃபிகசிஸ் டெஸ்டடு. கெல்சே சைக்ஸ் வந்து கெப்பாசிட்டி டெஸ்டடு. கெல்சேசைக்ஸில் வந்து கெப்பாசிட்டி டெஸ்டடு. மௌரியர் இன்சியூவில் வந்து கண்டாமினேஷன் டெஸ்டடு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து எண்டோஸ்கோபிக் வந்து ஆல்டிஹைடு யூஸ் பண்ணுறோம். குளூட்டர் ஆல்டிஹைடு மோர் தென் ஆர்த்தோப்தால் ஆல்டிஹைடு மோர் தென் H2O2 மோர் தென் ETO. ஸோ குளூட்டர் ஆல்டிஹைடு தான் பெட்டர் ஆல்டிஹைடில் எண்டோஸ்கோபிக்கு. ஸோ பிளட் ஸ்பில்ஸ் இருக்குது அப்படின்னா 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் இஸ் யூஸ்டு. தெர்மாமீட்டர் ஆர் ஹேண்ட் ரப், அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? தெர்மாமீட்டர் ஸ்பில் ஆயிடுச்சு இல்லை ஹேண்ட் ரப்புக்கு வந்து நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு
தெர்மோமீட்டர் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வந்து ஆல்கஹால். Spalding classification of medical devices: critical, semi-critical, non-critical. So critical device வந்து entire sterile site இருக்கணும். Example surgical instruments, implants, high level disinfectant யூஸ் பண்ணுறோம். semi-criticalனா contact with mucous membrane, example endoscopy, அதுவும் high level disinfectant யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் non-criticalனா contact with intact skin, example stethoscope, stigma, manometer. இதெல்லாம் இது வந்து intermediate level or low level disinfectant வச்சு க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து immunology பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இம்யூனாலஜி பார்க்குறோம். இம்யூனாலஜி வந்து சூப்பர் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ் இருக்குது. சூப்பர் ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்டட் பை ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ், அதாவது MHC2 வந்து டி செல்லுக்கு கொடுக்குது, டி செல் ரிசெப்டரில் பைண்ட் ஆகுது. ஸோ சூப்பர் ஆன்டிஜன் பைண்ட் டு பீட்டா செயின் ஆஃப் ரிசெப்டர் லேட்ரலி, பாலிக்ளோனல் ஆக்டிவேஷன் ஆகுது, எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸு. சூப்பர் ஆன்டிஜன் பைண்ட்ஸ் டு பீட்டா செயின் ஆஃப் நார்மல் என்ன ஆகுதுன்னா சூப்பர் ஆன்டிஜன் வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் காம்ப்ளெக்ஸ் டி செல் கொடுக்குது. சூப்பர் ஆன்டிஜன் வந்து பைண்ட்ஸ் டு பீட்டா செயின் ஆஃப் த ரிசெப்டர் லேட்ரலி, பாலிக்ளோனல் ஆக்டிவேஷன், எக்ஸாஜரேட்டட் ரெஸ்பான்ஸு. ஸோ நார்மலி ஆன்டிஜன் பைண்ட் டு த ஆன்டிபாடி ஆல்ஃபா அண்ட் பீட்டா செயின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஆல்ஃபா வந்து டி செல் ரிசெப்டர் இருக்கா, ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸில் வந்து MHC2 இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஆன்டிஜனை எடுத்துக்கொண்டு போயிட்டு டி செல்லில் கொடுக்குது, டி செல் பி செல் ப்ரொடியூஸ் பண்ணுது, பி செல் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸாஜரேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நார்மல் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்ட் டு ஆல்ஃபா பீட்டா குரூவில் வந்து பைண்ட் ஆகும், இம்யூன் ரெஸ்பான்ஸ் வருது. எக்ஸாம்பிள் வந்து TSST டாக்ஸிக். ஸோ TSST ஆர் பைரோஜெனிக் எக்ஸோடாக்சின் இருக்குது. டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோமில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டாஃப் ஆரியஸ் மோஸ்ட் காமனாக காசு பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் பயோஜின்ஸு, இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரோடாக்சின் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் ஆரியஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. TSSனா டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் டாக்ஸின். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸில் என்ட்ரோடாக்சின், இது ஸ்டாஃப் ஆரியஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சூப்பர் ஆன்டிஜன். நெக்ஸ்ட் ஆன்டிபாடி வந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பை பிளாஸ்மா செல்லு, டிடெக்டபிள் மோர் தென் 7 days ஆஃப் சிம்டம்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆன்டிபாடி வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா GAMDன்னு 5 இருக்குது. ஸோ IgG வந்து மோனோமர், ஹை சீரம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சப்ளாஸ் வந்து IgG1, G2, G3, G4. ஃபங்க்ஷன் வந்து இட் ஃபிக்ஸஸ் த காம்ப்ளிமெண்ட் அக்யூட் இம்யூனிட்டி. இட் ப்ரொவைட்ஸ் இம்யூனிட்டி டு த பேபிஸ், கிராசஸ் த பிளாசண்டா. IgG வந்து கிராசஸ் பிளாசண்டா. IgG2 மட்டும் do not crosses the placenta. So the IgG which do not crosses the placenta வந்து IgG2. நெக்ஸ்ட் வந்து IgG2 வந்து மேஜர் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் கேப்சுலேட்டட் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் IgG4 வந்து do not fixes the complement. IgG4 do not fixes the complement. நெக்ஸ்ட் சீரம் IgA பார்க்கலாம். சீரம் IgA வந்து என்னென்னா இட்ஸ் a monomer from plasma cells present in blood. It fixes the complement. Acute immunity involved ஆகுது. secretory IgA வந்து ஒரு டைமர் from mucous cells. It present in respiratory tract, GAT breast milk. எல்லாத்துலேயும் secretory IgA இருக்குது. இது வந்து mucous cells வந்து வருது. இது வந்து local immunity to respiratory tract, GAT, GUT. நெக்ஸ்ட் IgM வந்து பென்டாமர். இது ஹை மாலிகுலர் வெயிட் IgMக்கு தான் இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா இட் ஃபிக்ஸஸ் த காம்ப்ளிமெண்ட் அண்ட் அக்யூட் இம்யூனிட்டி. IgD இஸ் மோனோமர், கேன் பி ப்ரெசென்ட் ரிசெப்டர் ஆன் B cell ரிசெப்டராக இருக்குது IgD. நெக்ஸ்ட் IgE இஸ் அ மோனோமர் எலிவேட்டட் இன் டைப் 1 ஹைப்பர்சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அண்ட் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து பிரிசிபிடேட் ரியாக்ஷன் டெஸ்ட் வந்து சைல்டு ஃப்ளாக்குலேஷன் டெஸ்ட், VDRL, RPRலாம் பார்க்குறோம், ட்ரிபோனிமா ஆர்கானிசம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டியூப் கோஆகுலேஷன் டெஸ்ட் வந்து டியூப் பிரிசிபிடேஷன் டெஸ்ட், டியூப் ஆர் ரிங் வந்து அஸ்கோலி தெர்மோ பிரிசிபிடேஷன், பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். நெக்ஸ்ட் பிளேட் பிரிசிபிடேஷன் டெஸ்ட் என்னன்னா எல்க்ஸ் ஜெல் பிரிசிபிடேஷன் டெஸ்ட்னு பண்ணுறோம். எல்க்ஸ் ஜெல் பிரிசிபிடேஷன் டெஸ்ட் வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாக்கு. நெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்னா டாக்ஸின் நியூட்ரலைசேஷன் பண்ணுறோம். நெகுலர் ரியாக்ஷன் ஃபார் கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் வந்து வைரலில் வந்து சால்மோனெல்லா அக்ளூட்டினேஷன் சால்மோனெல்லா. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அக்ரிகேஷன் வந்து ப்ளூசெல்லா. மைக்ரோஸ்கோபிக் அக்ரிகேஷன் லெப்டோஸ்பைரா. வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட் வந்து ரிக்கர்ஷியா. அக்ளூட்டினேஷன் வந்து ஒன்லி வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜன் இஸ் ஈக்குவல் டு ஆன்டிபாடி. சீரியல் டெலிவேஷன் ஆஃப் சாம்பிள் வந்து ஆன்டிபாடிஸ் வித் நார்மல் சலைன் அண்ட் ஃபிக்ஸ் குவான்டிட்டி ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் ஆன்டிஜன் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1:20. ஸோ அதாவது என்ன நார்மலாக வந்து 1:80 ஆன்டிபாடி ஆன்டிஜன் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருந்தால் அக்ளூட்டினேஷன் நடக்குது. ஸோ கம்மியாக இருந்தால் ப்ரோசோன் ஃபினாமினன். ஆன்டிபாடி வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஆன்டிஜன் இஸ் லெஸ், ஆன்டிபாடி இஸ் எக்ஸஸ் அப்படின்னா நோ அக்ளூட்டினேஷன் அக்யூர்சஸ். அடுத்து ப்ரோசோன் ஃபினாமினன் அப்படின்னா ஆன்டிஜன் இஸ் எக்ஸஸ் அப்படின்னா வந்து நோ அக்ளூட்டினேஷன் அக்யூர்சஸ். வந்து போஸ்ட் சோன் ஃபினாமினன். இம்யூனிட்டி வந்து இன்னர் இம்யூனிட்டி மைனர் ப்ரெசென்டட் பை பர்த். ஃபர்ஸ்ட் லைன் வித்தின் 3 to 4 hours வருது. நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி, இட் ஹாஸ் நோ மெமரி. நெக்ஸ்ட் அக்யூட் இம்யூனிட்டி வந்து மேஜர், இதான் மேஜர் இம்யூனிட்டி ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் ஆர்கானிசம். ஸோ செகண்ட் லைனாக இருக்குது ஆஃப்டர் 5 to 7 days ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அண்ட் ஹேஸ் மெமரி ப்ரெசென்ட். நெக்ஸ்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அது ஹியூமன் மீடியேட்டட் இம்யூனிட்டி 2 டைப் இருக்குது. அக்யூட் இம்யூனிட்டி
ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்யூட் இம்யூனிட்டி வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் வந்து டென்டரிக் செல்ஸ் தான் மோஸ்ட் காமன். ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் எதுலாம்னா டென்டரிக் செல்ஸ் மோஸ்ட் காமன். அதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜஸ் ஆர் பி செல்ஸ். மெயின் ரிசெப்டர் வந்து மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். கோர் ரிசெப்டர் வந்து B7. நெக்ஸ்ட் டி செல் வந்து 3 சிக்னல் டு ஆக்டிவேட் த ரெஸ்பான்ஸ். மெயின் ரிசெப்டர் என்னன்னா மேஜர் ஹிஸ்டோ MHC வந்து டி செல் ரிசெப்டரில் பைண்ட் ஆகுது. இது மெயின் ரிசெப்டர். கோர் ரிசெப்டர் வந்து B7. ஸோ B7 எங்கே பைண்ட் ஆகுதுன்னா CD28 பைண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சைட்டோகைன் வந்து இன்டர்லூக்கின் 1. இன்டர்லூக்கின் 1 வந்து CD4 ஸ்டிமுலேட் பண்ணுது. இன்டர்லூக்கின் 2 வந்து CD8 ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்டர்லூக்கின் 1 CD4, இன்டர்லூக்கின் 2 CD8. ஒரு ஆன்டிஜன் வருது. ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு MHC1 பைண்ட் ஆகுது. அது என்ன பண்ணுதுன்னா ஓகே டி செல் ரெசெப்டர் கூட கொடுத்து அது வந்து இன்டர்லூக்கின் 2 ஹெல்ப்போட CD8 செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. CD8 டி செல் வந்து சைட்டோடாக்சிக் செல் ரிலீஸ் பெர்ஃபோரின்ஸ் அண்ட் கிராண்ட்சைம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி சைட்டோலைசிஸ் பண்ணுது. செல் மெரித்தர் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா ஓகே அதே மாதிரி MHC2 வந்து பைண்ட் ஆகுது. ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் எடுத்துகிட்டு அது MHC2 B7 எல்லா ஹெல்ப்போடையும் CD28 ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லா ஹெல்ப்போடையும் சேர்த்து என்ன பண்ணுதுன்னா டி செல் ரெசெப்டரில் பைண்ட் ஆகி CD4 பாசிட்டிவ் டி செல் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இன்டர்லூக்கின் 1 CD4 பாசிட்டிவ் டி செல் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ CD4 பாசிட்டிவ் டி செல் வந்து 2 இது ப்ரொடியூஸ் பண்ணுது ஹெல்ப்பர் டி செல்ஸ். அதாவது இன்டர்லூக்கின் 12, இன்டர்லூக்கின் 4-5. இன்டர்லூக்கின் 12 வந்து என்ன பண்ணுதுன்னா டி ஹெல்ப்பர் செல் 1 ப்ரொடியூஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. அது இன்டர்ஃபெரான் காமா ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டிவேட்ஸ் மேக்ரோஃபேஜஸ் அண்ட் NK செல்ஸ் சைட்டோலைசிஸ். அண்ட் இன்டர்லூக்கின் 4 and 5 வந்து ஸ்டிமுலேட்ஸ் டி ஹெல்ப்பர் செல் 2. ஸோ டி ஹெல்ப்பர் செல் 2 ஸ்டிமுலேட் பண்ணி B செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பிளாஸ்மா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி பைண்ட்ஸ் டு ஆன்டிஜன் இனிஷியேட்டிவ் கிளாசிக்கல் காம்ப்ளெக்ஸ் பாத்வே சைட்டோலைசிஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். ஹியூமரல் இம்யூனோடெஃபிஷியன்சி வந்து ப்ரூட்டன் டிசீஸ் X-linked BTK ஜீன். ப்ரூட்டன் தைரோசின் கைனேஸ் ஜீன் வந்து ப்ரூட்டன் டிசீஸில் இன்வால்வ் ஆகுது. ப்ரூட்டன் தைரோசின் கைனேஸ் டெஃபிஷியன்சினால B செல் இஸ் நாட் ஃபவுண்டு. நெக்ஸ்ட் செல்லுலர் அண்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர் வந்து டைஜார்ஜ் சிண்ட்ரோம். ஸோ ஆட்டோசோம் டாமினன்ட். இது என்ன ஆகுதுன்னா குரோமோசோம் 22q11 டெலிஷன், அப்நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் 3rd and 4th பெரிஞ்சல் பவுச். நிமோனிக் வந்து catch22, அதாவது கார்டியக் டிஃபெக்ட், கோனோட்டர்மல் கார்டியக் டிஃபெக்ட் இருக்கும், அப்நார்மல் ஃபேஸஸ் இருக்கும், நேரோ ஜா. நெக்ஸ்ட் தைமஸ் ஹைப்போப்ளேஷியா, தைமஸ் அப்ளேஷியா, அதான் தைமஸ் வந்து ஏப்ளேஷியா வரும், கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் அண்ட் ஹைப்போகேல்சிமியா. கம்பைன்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர் வந்து சிட்னா சிவியர் கம்பைன்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர். X-linked. இது வந்து ILR ஜீன் மோஸ்ட் காமன் இன்வால்வ் ஆகுது. ஆட்டோசோமல் ரெசிஸ்டன்ட் மட்டும் ADA ஜீன். ஸோ இதில் வந்து இன்டர்லூக்கின் டெஃபிஷியன்சிஸ் அண்ட் ADA டெஃபிஷியன்சி வருது. ஸோ ILR ஜீனில் ஸோ இன்டர்லூக்கின் டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் ADA ஜீன்னா ADA டெஃபிஷியன்சி வருது சிட்டில். நெக்ஸ்ட் விஸ்காட் அல்ட்ரிச் சிண்ட்ரோம். ஸோ வெயிட் எப்படி ஞாபகம் X-linked வேஸ் ஜீன் இன்வால்வ் ஆகுது. விஸ்காட் அல்ட்ரிச் வந்து வேஸ் ஜீன் இன்வால்வ் ஆகுது. இன்னும் வேஸ்போ ப்ரோட்டீன். ஹைடாக்சிதிலந்திக்டேசியா ATM ஜீன் இன்வால்வ் ஆகுது. DNA ரிப்பேர் டிஃபெக்ட். நெக்ஸ்ட் ஃபேகோசைட்டிக் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசார்டர் வந்து கிரானிக் கிரானுலோமேட்டஸ் டிசீஸ். இது வந்து X-linked டிசார்டர். ஸோ CYBP ஆர் ஃபாக்ஸ் ஜீன். ஸோ NADPH oxidase deficiency. ஸோ ஹை ரிஸ்க் ஃபார் கேப்லஸ் பாசிட்டிவ் ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷன். ஸ்டாஃப் ஹாரியஸ் டெஸ்ட் வந்து என்னென்னா நைட்ரோ ப்ளூ டெட்ராசோடியம் டெஸ்ட், டைஹைட்ரோரோடமின் டெஸ்ட். நெக்ஸ்ட் சிடியா கிகாஷி சிண்ட்ரோம், ஆட்டோசோமல் ரெசசிவ் லிஸ்ட் ஜீன் டிஃபெக்ட். பெராக்சிடேஸ் ஸ்டிமுலேட்ஸ் த ஜெயின் கிரானுலோசின்ஸ் லியூகோசைட்ஸ். ஜெயின் கிரானுலோசின் லியூகோசைட்ஸ் வரும். டிஃபெக்ட் இன் ஃபியூஷன் ஆஃப் ஃபேகோலைசோசோம். ஸோ அதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னா அல்பினிசம் இருக்கும். ஸ்கின் அண்ட் ஐஸில் வந்து அல்பினிசம். ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் வந்து டைப் 1, 2, 3, 4. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 பார்த்தோன்னா வந்து இம்யூனிட்டி அலர்ஜிக் ரியாக்ஷன் அசோசியேட்டட் வித் அலர்ஜி. அலர்ஜியாக என்ன வருதுன்னு பார்த்தோன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ், அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அண்ட் APBA. தட் இஸ் APBA காஸ் பண்ணுது. ஆஸ்பெர்ஜிலோசிஸ் அசோசியேட்டட் பிராங்கோபல்மனரி ஆஸ்பெர்ஜிலோசிஸ். அலர்ஜிக் பிராங்கோபல்மனரி ஆஸ்பெர்ஜிலோசிஸ் வருது. அது போக அனஃபிலாக்சிஸ் டைப் 1. டைப் 2 வந்து சைட்டோடாக்சிக். ஸோ அசோசியேட்டட் வித் RBCயில் blood transfusion reaction and autoimmune hemolytic anemia IHA involved ஆகுது. நெக்ஸ்ட் டைப் 3 வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டர், ஆன்டிபஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டர். என்னென்னா கிராமுலர் நெஃப்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரஸ் ரியாக்ஷன், லோக்கலைஸ்ட் ரியாக்ஷன் ஆர்த்ரஸ் ரியாக்ஷன், அப்புறம் சிதனம் சிக்னஸ், லெப்ராட்டோரி ரியாக்ஷன். இது எல்லாமே டைப் 3. டைப் 4 வந்து டிலேட் ரியாக்ஷன், இன்ட்ராசெல்லுலர் ஆன்டிஜென்னால வருது. டியூபர்குலின் டெஸ்ட், மேன்டாக்ஸ் டெஸ்ட், லெப்ரா 1 ரியாக்ஷன் அண்ட் லெப்ரோமின் டெஸ்ட். டிரான்ஸ்பிளான்ட் இம்யூனிட்டி என்னன்னா கிராஃப்ட் வர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ். ஸோ அதில் என்னதுன்னா கிராஃப்ட் ரிஜெக்ட் த ஹோஸ்ட், போன் மேரோ அண்ட் தைமஸ் அல்லோகிராஃப்ட் பண்ணுறோம். ஸோ செல்மெரித்தி இம்யூனிட்டி டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தான் கிராஃப்ட் வர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் ரிஜெக்ஷன் பார்க்குறோம். ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா ஹோஸ்ட் ரிஜெக்ட் த கிராஃப்ட். கிராஃப்ட் ரிஜெக்ஷன்னா ஹோஸ்ட் வந்து ரிஜெக்ட் த கிராஃப்ட். ஸோ எனி அல்லோகிராஃப்ட் வைக்கிறோம். ஸோ அது என்னன்னா ஹைப்பர் அக்யூட் ரியாக்ஷன்னா மினிஸ்டோ ஹார்ட்ஸில் வருது. ஸோ என்ன இம்யூனிட்டி ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன், ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்டிபாடி இருந்திருக்கு. ஸோ டைப் 2. நெக்ஸ்ட்டு அக்யூட் ஹைப்பர் அக்யூட் குரானிக் ரிஜெக்ஷன். ஹைப்பர் அக்யூட் வந்து டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவ்னு பார்த்தோம். அக்யூட் வந்து என்ன வீக்ஸ் 2 monthsல வருது. ஸோ செல் மெரிதியர் ஹியூமரல் ரெண்டுமே நல்லது. செல் மெரிதியர்னா டைப் 4 மோர் தென், ஹியூமரல் இம்யூனிட்டி டைப் 2. நெக்ஸ்ட்டு வந்து 4 more than 2, அதே 4 more than 2 தான் கிரானிக் இருக்கும். ஆனால் மந்த் 2 இயர்ஸில் வருது. செல் மெரிதியர் டைப் 4 மோர் தென், ஹியூமரல் இம்யூனிட்டி டைப் 2. நெக்ஸ்ட்டு லெபரட்டரி. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாக்டீரியா லெபரட்டரி இன்வெஸ்டிகேஷன் கிளாசிஃபிகேஷன் வந்து பாக்டீரியா
கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ். கிராம் பாசிட்டிவ் காக்கை பெசிலை. காக்கை வந்து ஸ்டெஃபலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், நீமோகாக்கஸ், இன்ட்ரோகாக்கஸ். நெக்ஸ்ட் பெசிலை. கிராம் பாசிட்டிவ் பெசிலைனா பெசிலஸ் கிளாஸ்ட்ரிடியம் ஸ்போர் கண்டெய்னிங். நெக்ஸ்ட் கார்னிபாக்டீரியம் மைக்கோபாக்டீரியம். அதுக்கப்புறம் ஆக்டினோமைசஸ் நோகார்டியா, இந்த ரெண்டுமே ஃபிலமெண்டஸ். நெக்ஸ்ட் லிஸ்டீரியா. லிஸ்டீரியா ஹஸ் டிஃபரன்ஷியல் மோட்டிலிட்டி. நெக்ஸ்ட் கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம் வந்து காக்கை பெசிலைன்னு பிரிக்கிறோம். கிராம் நெகட்டிவ் காக்கை வந்து மெனிங்கோகாக்கஸ் கோனோகாக்கஸ். கிராம் நெகட்டிவ் பெசிலை வந்து காக்கோ பெசிலை, என்ட்ரோபாக்டீரியல்ஸ் அண்ட் ஸ்பைரோகிட்ஸ். ஸோ கிராம் நெகட்டிவ் பெசிலை வந்து காக்கோ பெசிலை வந்து ஹீமோஃபிலஸ், புருசெல்லா, போர்டிடெல்லா, அல்சினிடோபாக்டர். நெக்ஸ்ட் கிராம் நெகட்டிவ் பெசிலை என்ட்ரோபாக்டீரியேசி வந்து என்னன்னா எஸ்டெரிச்சியா, கிளெப்சில்லா, சால்மோனெல்லா, ஷிகெல்லா, எர்சீனியா, புரோட்டியேஸ், சிட்ரோபாக்டர். நெக்ஸ்ட்டு கிராம் நெகட்டிவ் பெசிலையில் ஸ்போரோகிட்ஸ் வந்து ட்ரிபோனிமா, பொரீலியா, லெப்டோஸ்பைரா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் குரூப் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ் வந்து ஆக்சிடேஸ் பாசிட்டிவ். ஆக்சிடேஸ் பாசிட்டிவ் வந்து விப்ரியோ, சூடோமோனாஸ், கேம்ஃபைலோபாக்டர், ஹெலிகோபாக்டர். நான் கல்டிவபிள் வந்து ரிக்கெட்ஷியா, கிளமைடியா, ட்ரிபோனிமா பேலிடம். ஏடிபிக்கல் நிமோனியா காஸ் பண்ணுறது சிஎம்எல், அது கிளமைடியா, மைக்கோபிளாஸ்மா, லீஜியோனெல்லா. நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் ஆர்கானிசம்ஸ் என்னன்னா ஹேட்சே குரூப் ஆஃப் ஆர்கானிசம், அதுவும் கிராம் நெகட்டிவ் தான். கார்டனெல்லா வஜினாலிஸ், அதுவும் கிராம் நெகட்டிவ். நெக்ஸ்ட் வந்து மைக்கோபாக்டீரியம் இஸ் நாட் ஏ மைக்கோபாக்டீரியம் இஸ் ஆல்சோ நான் கல்டிவபிள். மைக்கோபாக்டீரியம் வந்து நான் கல்டிவபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 3 ஆர்கானிசம்ஸ் பிரிக்கும். கேப்சுலேட்டர், அனாரோபிக் அண்ட் இன்ட்ராசெல்லுலர் பிரிக்கும். கேப்சுலேட்டர் ஆர்கானிசம் வந்து நீமோகாக்கஸ், மெனிங்கோகாக்கஸ், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். அனாரோபிக் வந்து கிளாஸ்ட்ரிடியம், ஆக்டினோமைசிஸ் அண்ட் கார்டனெல்லா வஜினாலிஸ். இன்ட்ராசெல்லுலர் வந்து நீசீரியா, மைக்கோபாக்டீரியா, ரிக்கெட்ஷியா, கிளமைடியா, கார்டனெல்லா வஜினாலிஸ் எல்லாம் இன்ட்ராசெல்லுலர். நெக்ஸ்ட் லேப் டயக்னோசிஸ் வந்து மைக்ரோஸ்கோபி, கிராம் ஸ்டெயின் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டெயின் பண்ணுறோம். கல்ச்சர் வந்து செலக்டிவ் கல்ச்சர் மீடியா. டெஸ்ட் வந்து ஸ்பெஷல் பயோகெமிக்கல் அண்ட் இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட். ஃபங்கஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து ஈஸ்ட் லைக் மோல்டு, டைமார்பிக் ஃபங்கஸ். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் வந்து ரிப்ளிகேட்டட் பை பட்டிங். ஆர்கானிசம் வந்து கிரிப்டோகாக்கஸ். நெக்ஸ்ட் மோல்டு வந்து ஃபிலமெண்டஸ் செல்ஸ் ஹேவ்ஸ் ஹைஃபே. சாரி, ஈஸ்ட்க்கு அப்புறம் ஈஸ்ட் லைக் பார்க்குறோம். ஈஸ்ட் லைக் வந்து போத் ஈஸ்ட் செல்ஸ் அண்ட் ஹைஃபே சைமல்டேனியஸாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஆர்கானிசம் கேண்டிடா, மேலசேசியா அண்ட் ட்ரைகோஸ்போரான். கேண்டிடா ஒரு ஈஸ்ட் லைக் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் மோல்டு பார்த்தோன்னா ஃபிலமெண்டஸ் செல்ஸ் ஹேவிங் ஹைஃபே. அது வந்து ஏசெப்டட் மோல்டு அண்ட் செப்டட் மோல்டுன்னு இருக்குது. ஏசெப்டட் மோல்டு வந்து அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள் ஹைஃபே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ராம், அதாவது ஏசெப்டட் மோல்டு வந்து அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள் ஹைஃபே ராம், ரைசோபஸ், அப்சீடியா, மியூகார். இது மூலமே மியூகார் மிசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செப்டட் மோல்டு வந்து பார்த்தோன்னா இரகுலர் ஹைஃபே, அக்யூட் ஆங்கிள் அண்ட் டைகாட்டமஸ். அக்யூட் ஆங்கிள் அண்ட் டைகாட்டமஸ் வந்து அஸ்பெர்ஜிலஸ். இரகுலர் ஹைஃபே வந்து டெர்மோட்டோஃபைட்ஸ், மதுரல்லா மைசிட்டோமா அண்ட் டெமட்டேஷியஸ் ஃபேயாய்டுன்னு சொல்கிறோம். அது எல்லாமே வந்து இரகுலர் ஹைஃபே இருக்கக்கூடிய செப்டட் மோல்டு. அஸ்பெர்ஜிலஸும் ஒரு செப்டட் மோல்டு அக்யூட் ஆங்கிளில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டட் பார்த்தோம் ராம்னு. நெக்ஸ்ட் டைமார்பிக் ஃபங்கஸ் வந்து சாம்பிள் வந்து ஆல்வேஸ் ஈஸ்ட் தான். சாம்பிள் வந்து ஈஸ்ட்டாக இருக்கும். ஈஸ்ட் அட் 37 டிகிரி செல்சியஸ், ஹைஃபே அட் சர்டன் ஹைஃபே அட் 25 டிகிரி செல்சியஸ். அதாவது ஈஸ்ட்டாக வந்து 37 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஹைஃபே மோல்டா வந்து லைக் மோல்டா வந்து 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது அண்ட் கல்ச்சரில். ஓகே, ஆர்கானிசம் பார்த்தோன்னா ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ். டைமார்பிக் வந்து ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ், பிளாஸ்டோமைகோசிஸ், காக்சிடியோமைகோசிஸ், பேராகாக்சிடியோமைகோசிஸ், போரோத்ரிக் செங்கி, டேலரோமைசிஸ் மார்னிஃபி. நெக்ஸ்ட் லேப் டயக்னோசிஸ் வந்து பார்த்தோன்னா சாம்பிள் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து செக் ஃபார் ஃபங்கை அண்ட் கேஓஹெச் வெட் மவுண்ட்டில் பார்க்குறோம். ஸோ சாம்பிள் மைக்ரோஸ்கோபி அண்ட் கல்ச்சரில் ஈஸ்ட் லைக் ஆர்கானிசம். அதே வந்து சாம்பிள் மைக்ரோஸ்கோபி அண்ட் கல்ச்சர் எல்பிசிபியில் பார்த்தோன்னா மோல்ட் அண்ட் டைமார்பிக்காக இருக்குது. அதே வந்து கல்ச்சர் மைக்ரோஸ்கோபி ஸ்போர்ஸ் ஆன் எஸ்டி அகர் அண்ட் எல்பிசிபி ஸ்டெயினில் பார்க்குறப்ப ஸோ ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் லைக்கில் வந்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது. மோல்ட் அண்ட் டைமார்பிக்கில் வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரெசென்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்ராட் எஸ்டினா சாப்ராட் எக்ஸ்ட்ரோசைட், எல்பிசிபினா லாக்டோஃபினால் காட்டன் ப்ளூ. ஸோ மோல்டு அண்ட் டைமார்பிக்கில் மட்டும்தான் வந்து கல்ச்சர் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து பாசிட்டிவ் ஆகுது, எல்பிசிபி எஸ்டி அகரில். அதே வந்து இது பார்த்தோம்னா கேஓஹெச் வெட் மவுண்ட்டில் வந்து ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் செல்ஸ் வந்து அதாவது எஸ்டி அகர் அண்டு எல்பிசிபி வந்து இப்போ நெகட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பிள் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா வந்து கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் பாஸ் செயின் ஆர் ஜிஎம்எஸ் செயின் யூஸ் பண்ணலாம் சாம்பிள் மைக்ரோஸ்கோப்பிக்கு. நெக்ஸ்ட்டு ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன, ஸோ இம்பார்ட்டன்ட் ஏசெப்டட் மோல்டு மியூகார் மைக்ரோசிஸ் காஸ் பண்ணக்கூடியது வந்து ராம், ரைசோபஸ், அப்சீடியா, மியூகார். நெக்ஸ்ட் டைமார்பிக் ஃபங்கஸ் இம்பார்ட்டன்ட் வந்து ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ், பிளாஸ்டோமைகோசிஸ், காக்சிடியோமைகோசிஸ், பேராகாக்சிடியோமைகோசிஸ், ஸ்போரோத்ரிக் செங்கி அண்ட் டேலரோமைசிஸ் மார்னிஃபி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க்கர் ஃபார் இன்வேசிவ் ஆர்கானிசம் வந்து பீட்டாடி குளுக்கான் அது இருக்கணும். கேண்டிடா, அஸ்பெர்ஜிலஸ் அண்ட் நிமோசிஸ்டிஸ் கேப். பீட்டாடி குளுக்கான் இருக்கணும். கேண்டிடா, அஸ்பெர்ஜிலஸ் அண்ட் நிமோசிஸ்டிஸ் கேப். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம்னா கேலக்டோமேனன் இருக்கிறது வந்து ஆஸ்பெர்ஜிலஸ். நெக்ஸ்ட் வைரஸோட கிளாசிஃபிகேஷன் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. இன்வெர்டபிள் வைரஸ், ஹெப்பட்டினா வைரஸ், ஹெப்பட்டினா வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் HSV. நெக்ஸ்ட் பாக்ஸ் வைரஸ் வந்து பிக்கஸ்ட் வைரஸ். நான் நோட்டில் வந்து பேப்போமா வைரஸ், HPV, ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் அண்ட் BK வைரஸ். இது எல்லாமே பேப்போமா வைரஸ். அது போக அடினோ வைரஸ் இருக்குது, பாரோ வைரஸ்,
பார்வோ வைரஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஸ்மாலஸ்ட் வைரஸ் வந்து பார்வோ வைரஸ். இது எல்லாமே நான் என்வலப்டு வைரஸ். நெக்ஸ்ட் ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், என்வலப்டு நான் என்வலப்டு வைரஸ். ஸோ ஆர்என்ஏ வைரஸ் என்வலப்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்ரோ வைரஸ் ஹெச்ஐவி, ஆர்என்ஏ என்வலப்டு வைரஸ். ஃப்ளேவி வைரஸ் வந்து ஹெச்சிவி, ஜப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸு, எல்லோ ஃபீவர், கயசனூர் ஃபாரஸ் டிசீஸ், டெங்கு, சிக்கா வைரஸ் எல்லாமே வந்து ஃப்ளாவி வைரஸ். நெக்ஸ்ட் டோகா வைரஸ் வந்து சிக்கன் குனியா. நெக்ஸ்ட்டு மேட்டோனா வைரஸ் வந்து ருபல்லா. இப்போ நான் என்வலப்டு ஆர்என்ஏல நான் என்வலப்டு வந்து பிகோர்னா வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், போலியோ, காக்சாக்கி, இன்ட்ரோ வைரஸ். கேல்சி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ், சாப்போ அண்ட் நோரா வைரஸ். நெக்ஸ்ட் ரியோ வைரஸ் வந்து பிகோர்னா கேல்சி அண்ட் ரியோ வைரஸ். பிசிஆர்னு வச்சுக்கோங்க. நான் என்வலப்டு ஆர்என்ஏ வந்து பிசிஆர், பிகோர்னா கேல்சி வைரஸ் அண்ட் ரியோ வைரஸ் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். ரியோ வைரஸ் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். ரியோ வைரஸ் எக்ஸாம்பிள் தான் ரோட்டா வைரஸ், ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் அதர் ஆர்என்ஏ என்வலப்டு வைரஸஸ் என்னன்னா ஆர்த்தோமிக்ஸோ வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா காஸ் பண்ணுது, அரினா வைரஸ் லாஸா ஃபீவர் காஸ் பண்ணுது, ராப்டோ வைரஸ் ரேபிஸ் காஸ் பண்ணுது. இதெல்லாம் ஆர்என்ஏ என்வலப்டு வைரஸஸ். நெக்ஸ்ட் ஃபில்லோ வைரஸ் வந்து எபோலா அண்ட் மார்பர்க் வைரஸ். நெக்ஸ்ட் புன்யா காஸ் பண்ணுறது, புன்யா என்ன காஸ் பண்ணுறதுன்னா ஹண்டா ஃபீவர் அண்ட் சிசிஹெச்எஃப் வைரஸ். நெக்ஸ்ட் டெல்டா வந்து ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ். நெக்ஸ்ட் பேராமிக்ஸோ வைரஸ், நிப்பா, மம்ஸ் அண்ட் மீசில்ஸ் அண்ட் கொரோனா வைரஸஸ் ஆர்என்ஏ என்வலப்டு வைரஸ். நெக்ஸ்ட் மாலிகுலர் டெஸ்டிங் வந்து பிசிஆர் மோஸ்ட் காமனாக பண்ணுற இம்யூனாலஜிக்கல் மெத்தட் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து less than 7 days பிசிஆர் மோர் தென் ஆன்டிஜன் டிரெக்ஷன் மோர் தென் மைக்ரோஸ்கோபிக் கல்ச்சர். நெக்ஸ்ட் டியூரேஷன் ஆஃப் சிம்டம்ஸ் நோன் மோர் தென் 7 days ஆன்டிபாடி டிரெக்ஷன். அன்னோன் டியூரேஷன் அப்படின்னா வந்து பிசிஆர் ஹெர்பஸ் வைரஸ் வந்து லீஷன் ஸ்வாப் எடுக்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் கொரோனா வந்து நேசோஃபெரிஞ்சியல் ஸ்வாப் ஆர் ஓரோஃபெரிஞ்சியல் ஸ்வாப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆன்டிஜன் டிரெக்டர் வந்து ஹெப்படைட்டிஸ்க்கு வந்து பிளட்டில் பார்க்குறோம், போலியோ ரோட்டா வைரஸ் வந்து ஸ்டூலில் பார்க்குறோம், ரேபிஸ் வந்து ஸ்கின்ல பார்க்கணும், ஸ்கின்ல வந்து நேப் ஆஃப் நெக்கில் ஆன்டிஜன் டிராக்டிமோஃப்ளோரசன்ஸ் மூலமாக பார்க்குறோம் ரேபிஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆன்டிபாடி டிரெக்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த அதர் வைரஸஸ் வந்து ஆன்டிபாடி தான். ஆன்டிஜன் வந்து ஹெப்படைட்டிஸ், போலியோ, ரோட்டா, ரேபிஸ் மட்டும்தான். பிசிஆர் வந்து ஹெர்பஸ் சிம்டம்ஸ் கொரோனாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 காப்பி. ஓகே, ஐடென்டிஃபிகேஷன் வைரஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 காப்பீஸ் ஆஃப் ஆர்என்ஏ இருந்தால் ஹெச்ஐவி. செக்மெண்டட் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. ரோட்டா வைரஸில் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும், 11 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸில் 8 செக்மெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் நியூக்ளிக் ஆசிட் இருந்தது. சர்க்குலர் நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பார்ஷியல் டபுள் ஸ்டாண்டர்டு. ஹெச்பிவி வைரஸ் வந்து அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸில் கம்ப்ளீட் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும். பார்ஷியல் டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் பியில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இதில் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஷேப்பு, பாக்ஸ் வைரஸ் வந்து பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும், அடினோ வைரஸ் வந்து சேட்டலைட் ஷேப்பு. இந்த பாக்ஸும் அடினோவும் டிஎன்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரேபிஸ் வந்து புல்லட் ஷேப், அடினோ வந்து சேட்டலைட் சொல்லிட்டோம், அது டிஎன்ஏ. நெக்ஸ்ட் ஆர்என்ஏ வைரஸ் பார்க்கணும். ரேபிஸ் வந்து புல்லட் ஷேப்பு, எபோலா வைரஸ் வந்து ஃபிலமெண்டஸ் ஷேப்பு, கொரோனா வைரஸ் வந்து க்ரௌன் ஷேப்பு. கொரோனா வைரஸ் வந்து ஸ்பைக்ஸ் ரிசெப்டார் இருக்கும், ஓகேவா? ஸோ க்ரௌன் ஷேப்பு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூஷன் பாடிஸ், இன்ட்ராசெல்லுலர், இன்ட்ராநியூக்ளியர் அண்ட் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன் வந்து என்னன்னா நேக்ரி பாடிஸ். இதில் இருக்குது ரேபிஸ்னா நேக்ரி பாடிஸ், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன் பாடிஸ். இன்ட்ராநியூக்ளியர் இன்க்ளூஷன் பாடிஸ் பேர் வந்து கவுட்ரி டைப் ஏ. அது வந்து ஹெச்எஸ்வியில் வந்து ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸில் வந்து லிப்ஷூட்ஸ்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் சைட்டோமெகலா வைரஸ் வந்து அவுலை அப்பேரன்ஸ். எல்லோ ஃபீவர் வைரஸ் வந்து டாரஸ் பாடி. இது எல்லாமே இன்ட்ராநியூக்ளியர். ஹெச்எஸ்வி லிப்ஷூட்ஸு, சிஎம்வி அவுலை அப்பேரன்ஸ், எல்லோ ஃபீவர் வைரஸ் டாரஸ் பாடிஸு. வைரஸ் கல்ச்சர் மெத்தட் வந்து அனிமல் இனாகுலேஷன், எம்ப்ரியோனைட் எக் கல்ச்சர், டிஷ்யூ செல் கல்ச்சரு இதெல்லாம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வைரஸ் அசே வந்து போக் அசே அப்படின்னா எம்ப்ரியோனைட் எக் கல்ச்சரு. நெக்ஸ்ட் பிளேக் அசே, டிஷ்யூ கல்ச்சரு. சைட்டோபேத்திக் எஃபெக்ட் பார்க்குறோம். சைட்டோபேத்திக் எஃபெக்ட் வந்து மீசல்ஸ் வைரஸில் வந்து சின்சிசியம் ஃபார்மேஷனு, அடினோ வைரஸில் வந்து கிரானுலர் கிளம்பிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஹெச்எஸ்வியில் வந்து பலூனிங் வில்விதார், இன்ட்ரோ வைரஸ் வந்து க்ரீனேஷனு. நெக்ஸ்ட் பேராசைட்ஸ் வந்து ப்ரோட்டோசோன் பார்க்குறோம். ஸோ ப்ரோட்டோசோன் கிளாசிஃபிகேஷன் என்னன்னா சீலியேட்ஸு, சீலியா இருக்குது. இன்டெஸ்டைனில் வந்து பேலன்டிடியம் கோலை. அமீபா வந்து பார்த்தீங்கன்னா சூரோபோடியாஸ் இருக்குது. ஸோ இன்டெஸ்டைனில் வந்து என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம் பார்க்குறோம். ஸோ நைஜீரியா, அக்கத்தமீபா, பாலமுத்தையா, சப்பானியா இது எல்லாமே வந்து ஃப்ரீ லிவிங் அமீபா. ஃப்ளாஜிலேட்டட் ஆர்கானிசம்ஸ் வந்து இன்டெஸ்டைனில் வந்து ஜியாரியா லாம்பிலியா, வெஜினல் ட்ரைகோமோனியாசிஸ் வெஜினாலிஸ். நெக்ஸ்ட் பிளட் அண்ட் டிஷ்யூஸில் வந்து லேஷ்மேனியா அண்ட் ட்ரிப்னோசோமா. ஸ்போரோசோவா ஆர் காக்சீரியா பார்க்குறோம். அது என்னன்னா இன்டெஸ்டைனல் அண்ட் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஃபஸ்ட் இன்டெஸ்டைனல் வந்து கிரிப்டோஸ்போரிடியம், சைக்ளோஸ்போரா, சிஸ்டோ ஐசோஸ்போரா. பிளட் அண்ட் டிஷ்யூவில் பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம், பேபிசியோசிஸ் அண்ட் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் இது எல்லாமே ஸ்போரோசோவா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேப் இன்வெஸ்டிகேஷன் பார்க்குறோம். இன்டெஸ்டைனல் ப்ரோட்டோசோவா என்னன்னா ஃபார்ம் வந்து ட்ரோபோசைட்ஸ் அண்ட் சிஸ்ட் இருக்கும், ஸ்டூலில் இருக்கும், சாம்பிள் டெஸ்டட் ஸ்டூல். நெக்ஸ்ட் ஃப்ரீ லிவிங் ப்ரோட்டோசோவன்ஸ் அண்ட் வஜினல் ப்ரோட்டோசோவன்ஸ் ரெண்டுமே ட்ரோபோசைட்ஸ் பார்க்குறோம். ஸோ சாம்பிள் இருந்தால் ஃப்ரீ லிவிங் ப்ரோட்டோசோவனுக்கு வந்து சிஎஸ்எஃப் சாம்பிள், வஜினல் ப்ரோட்டோசோவனுக்கு வந்து வஜினல் டிஸ்சார்ஜ். பிளட் அண்ட் டிஷ்யூ ப்ரோட்டோசோவாக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் எடுத்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹெல்மென்த். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஹெல்மெத் வந்து எப்படி பிடிக்கிறோன்னா செஸ்டோரு நெமட்டோடு. செஸ்டோர் பார்த்தோன்னா இன்டெஸ்டைனில் டீனியா சோலியம், போர்க் டேப்போம், டீனியா சாஜினேட்டம், பீஃப் டேப்போம். நெக்ஸ்ட் வந்து
ஹை ஹைமனோலெப்பிஸ் நானா, ஹச் நானான்னு சொல்கிறோம். ஹைமனோலெப்பிஸ் நானா அது வந்து டார்க் டேப்போம். நெக்ஸ்ட் டைப்ளோப்தெரியம் லாட்டம் அது வந்து ஃபிஷ் டேப்போம். இந்த டைப்ளோப்தெரியம் லாட்டம் ஃபிஷ் டேப்போம் தான் விட்டமின் B2 டெஃபிஷியன்சி காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டிஷ்யூவில் பார்த்தோன்னா எக்னோகாக்கஸ் கிரானுலோசஸ் டார்க் டேப்போம் அது பேர். நெக்ஸ்ட் வந்து சஸ்டோட பார்த்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நெமட்டோடு வந்து ரவுண்டு டேப்போம். ஸோ இன்டெஸ்டைனில் வந்து ஸ்ட்ராங்லியாய்டிஸ் தெர்காலிஸ் அது வந்து பார்த்தினோஜெனிக். நெக்ஸ்ட் இந்த ஆன்சைக்ளோஸ்டோமா டியூரினில் நெகட்டிவ் அமெரிக்கானஸ் தேர் ஹூக் வாம. நெக்ஸ்ட்டு அஸ்காரியாசிஸ் லம்பிரிகாய்ட்ஸ் ரவுண்ட் வாம. என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் பின் வாம. ட்ரைச்சூரா விப் வாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூவில் பார்க்குறோம். டிஷ்யூவில் வந்து ஃபிலேரியல் வாமு, ட்ரைச்சினெல்லா ஸ்பைராலிஸ் ஸ்பைரல் வாமு, அண்ட் தென் ட்ராகன்குலஸ் மெரிட்டினியன்சிஸ் குனியா வாமு. நெக்ஸ்ட் வந்து ட்ரமட்டோட பார்க்குறோம். ஃப்ளூக் வந்து பிளட்டில் வந்து சிஸ்டோசோமா, இன்டெஸ்டைனில் வந்து ஃபேஷியோலா பஸ்கி, லிவரில் வந்து ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா க்ளோனோரிச்சிஸ் சினன்சிஸ். நெக்ஸ்ட்டு ஓபிஸ்தோர்ச்சிஸ். லங்கில் பார்த்தோன்னா பேராக்னோமியஸ் வெஸ்டர்மேனி. நெக்ஸ்ட்டு வந்து ஓவிபெரஸ் ஹெல்மின்த் வந்து என்னென்னா மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் எக்கு சாம்பிள் வந்து ஸ்டூலில் ஆர்கானிசம் வந்து ஸோ வரிசை பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஓவிபெரஸ் ஹெல்மின்த் மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் இஸ் எக்கு சாம்பிள் ஸ்டூல் ஆர்கானிசம் ஆல் ஹெல்மின்த் ஆர்கானிசம். நெக்ஸ்ட்டு ஓவோவிவிபேரஸ் அது வந்து மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் இஸ் லார்வா சாம்பிள் வந்து ஸ்டூல்ஸு ஸ்ட்ராங்லியாய்டிஸ் எக்ஸாம்பிள். விவிபேரஸ் ஹெல்மின்த் வந்து லார்வா மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் இஸ் லார்வா சாம்பிள் டிஷ்யூ ஆர்கானிசம் வந்து ஃபிலேரியல் வாம், ட்ரைச்சினெல்லா ஸ்பைராலிஸ் அண்டு ட்ராகன்குலஸ் மெரிட்டினியன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பேராசைட் மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம் பார்க்குறோம். 2 ஃபார்ம்ஸ் இருக்குது, வாம் அண்ட் லார்வா ஃபார்ம். ஃபிலேரியா, ட்ரைச்சினெல்லா ஸ்பைராலிஸ் அண்ட் ட்ராகன்குலஸ் மெரிட்டினியன்சிஸ். இல்லைனா 3 ஃபார்மாக இருக்கும். வாம்ஸு எக்கு லார்வான்னு இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வாம் அண்ட் லார்வா இருக்கிறது வந்து ஃபிலேரியல், ட்ரைச்சினெல்லா ஸ்பைராலிஸ் அண்டு ட்ராகன்குலஸ் மெரிட்டினியன்சிஸ். FTD மட்டும்தான் வாம் அண்ட் லார்வா. இதெல்லாம் 3 ஃபார்ம்ஸ். இது வந்து மார்ஃபாலஜிக்கல் ஃபார்ம். இன்ஃபெக்டிவ் ஃபார்ம் பார்த்தோன்னா எக்கு லார்வா. ஸோ எக் இன்ஃபெக்டிவ் ஃபார்மாக இருக்கக்கூடியது வந்து ஈஸ்கொயர் ஹேட்டுன்னு வச்சுக்கலாம். ஈஸ்கொயர் ஹேட்டு அது இல்லைனா எக்னோகாக்கஸ் கிரானுலோசஸ், எக்னோகாக்கஸ் வெர்மிகுலாரிஸ். ஹேட்டுங்கிறது ஹச்னானா, அஸ்காரிஸ், ட்ரைச்சூரிஸ். இது எல்லாமே எக் இன்ஃபெக்டிவ் ஃபார்மு. இது எல்லாமே லார்வா இன்ஃபெக்டிவ் ஃபார்மு. டிரான்ஸ்மிஷன் பார்க்குறது ஸ்கின் பெனிட்ரேஷன் வழியாக வருது. சிஸ்டோசோமா, ஸ்ட்ராங்லியாரிஸ் அண்ட் ஆன்சைக்ளோஸ்டோமா டியூரின் நெகட்டிவ் அமெரிக்கானஸ். இதெல்லாம் ஸ்கின் பெனிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு காஸ்டிவ் ஆர்கானிசம் வந்து ஓகே எல்லாம் காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது காஸ்டிவ் ஆர்கானிசம் வந்து என்னன்னா ஓகே ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து ஜிஆர்டியாசிஸ் காஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிரிப்டோஸ்போரிடியம், சைக்ளோஸ்போரா, சிஸ்டோஸ் ஐசோஸ்போரா இதெல்லாம் புரோட்டோசோவா. நெக்ஸ்ட்டு டாக்ஸோபிளாஸ்மா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்லியாய்டிஸ் வந்து ஹெல்மின்த். அப்புறம் ஆட்டோ இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் டீனியாசோலியம், ஹச்னானா சிஸ்டோடு. அதுக்கடுத்து என்ட்ரோபியஸ் அண்ட் ஸ்ட்ராங்லியாய்டிஸ் நெமட்டோடு. நெக்ஸ்ட் அனிமியா வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா காஸ்ட் பை டைப்ளோப்தெரியம் லாட்டம். அயன் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து ஆன்சைக்ளோஸ்டோமா டியூரினல் நெகட்டிவ் அமெரிக்கானஸ், ட்ரைச்சூரா. கார்சினோமா வந்து பிளாடர் கார்சினோமா காஸ்ட் பை சிஸ்டோசோமா ஹீமோபேட்டிகம். ஹெமட்டோபியம் கோலன் கார்சினோமா வந்து சிஸ்டோசோமா ஜப்பானிக்கம். ஜப்பான்காரங்க கோலன் கேன்சர் வருது. ஸோ கோலன் கேன்சர் வந்து சிஸ்டோசோமா ஜப்பானிக்கம். கொலாஞ்சி கார்சினோமா வந்து அதே சீர வரும். க்ளோனோரிச்சிஸ் சினன்சிஸ் கொலாஞ்சி கார்சினோமா. நெக்ஸ்ட் லார்வா மைக்ரன்ஸ் வந்து அனிமல் நெமட்டோட் மோஸ்ட் காமன். ஆன்சைக்ளோஸ்டோமா பிரசிலியன்சிஸ், ஆன்சைக்ளோஸ்டோமா கேனியம். இது வந்து கியூட்டேனியஸ் லார்வா மைக்ரன்ஸ் காஸ் பண்ணும். அது போக ஹியூமன் நெமட்டோட் இதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்லியாய்டிஸ் தெர்கோலிஸ் அண்ட் ஆன்சைக்ளோஸ்டோமா டியூரினல். இதுவும் கியூட்டேனியஸ் லார்வா மைக்ரன்ஸ். விசரல் லார்வா மைக்ரன்ஸ் எது காஸ் பண்ணுது? அனிமலில் பார்த்தோம்னா டாக்ஸோகேரா கேனஸ் இதான் மோஸ்ட் காமன். டாக்ஸோகேரா கேனஸ் தான் மோஸ்ட் காமன் காசிங் விசரல் லேஸ்மெனியாசிஸ். அதே ஹியூமன் நெமட்டோட் பார்த்தோம்னா அஸ்காரியாசிஸ் லம்பிரிகாய்ட்ஸ் வந்து விசரல் லேஸ்மெனியாசிஸ் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் லோ ஃப்ளர் பல்மனரி ஈஸ்னோஃபிலியா, லோ ஃப்ளர் சிண்ட்ரோம். ஆல் லார்வா மைக்ரன்ஸ் எல்லா லார்வா மைக்ரன்ஸும் வந்து லோ ஃப்ளர் நிமோனியா காஸ் பண்ணுவோம். மோஸ்ட் காமன் விசரல் லேஸ்மெனியாசிஸ் மோர் தென் குட்டேனியஸ். விசரல் தான் காமன். நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் பல்மனரி ஈஸ்னோஃபிலியா வெயின் கார்டன் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்குது. ட்ராபிக்கல் பல்மனரி ஈஸ்னோஃபிலியா வெயின் கார்டன் சிண்ட்ரோம் காஸ்ட் பை ஃபிலேரியல் வாம. ஸோ எக்ஸில் வந்து நான் பைல்ஸ்டின் எக்ஸ் அது என்னன்னு பார்த்தோம்னா நேஹா. நான் பைல்ஸ்டின் எக்ஸ் வந்து நேஹா. நெகட்டிவ் அமெரிக்கானஸ், என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ், ஹச்னானா, ஆன்சைக்ளோஸ்டோமா டியூரினல் நேஹா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து ஃப்ளோட்டின் சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷன். ஃப்ளோட்டின் சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷன் வந்து டீஹா. ஸோ நான் பைல் வந்து நேஹா. சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷனில் ஃப்ளோட் ஆச்சுன்னா அது வந்து டீஹா. ஸோ ஒரு டீயில் தான் வந்து எல்லாம் ஃப்ளோட் ஆகும் மேலே. ஸோ வந்து டீஹா. அப்படின்னா வந்து ட்ரைச்சூரா, என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ், ஹச்னானா, ஆன்சைக்ளோஸ்டோமா டியூரினல் ஆர் நெகட்டிவ் அமெரிக்கானஸ். நெக்ஸ்ட் அஸ்காரியாசிஸ் லம்பிரிகாய்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஃப்ளோட்டட் இன் சேச்சுரேட்டட் சால்ட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒப்பர்குலேட்டட் எக்ஸ் என்னன்னா COPD-F². ஒப்பர்குலேட்டட் எக்ஸ் வந்து COPD-F² வச்சுக்கலாம். ஸோ ஒப்பர்குலேட்டட் எக்ஸ் வந்து COPD-F². க்ளோனோரிச்சிஸ், ஒபிஸ்டோச்சிஸ்,
நெக்ஸ்ட்டு பேராகைனேஸ் வெஸ்டர்மேனி. டி வந்து டி லாட்டம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியோலா ஹெப்பாட்டிக்கா, ஃபேஷியோலா பஸ்கி. ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பர்குலேட்டட் எக்ஸு. நெக்ஸ்ட் சிஎன்எஸ்ல வந்து காமன் ஆர்கானிசம் காசிங் சிஎன்எஸ் இன்ஃபெக்ஷன் வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்து பாக்டீரியல், என்கெஃபலைட்டிஸ் வந்து வைரல் இல்லை பேராசைட்டிக், மைலைட்டிஸ் பை வைரல், அதர்ஸ் வந்து பாக்டீரியல் நியூரோடாக்சின் ரிலேட்டட் டிசீசஸ். மெனிஞ்சல் இரிட்டேஷன் சைன்ஸ் வந்து நெக் ரிஜிடிட்டி, ப்ரூடோசின்ஸ்கி சைன் அப்படின்னா ட்ரைன் டு ஃப்ளெக்ஸ் நெக், இன்வால்மெண்ட் ஃப்ளெக்ஷன் ஆஃப் லெக். நெக்ஸ்ட் கெர்னிக் சைன் அப்படின்னா ட்ரைன் டு ஃப்ளெக்ஸ் லெக் வந்து டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்டெண்டிங் லெக். ஸோ அது வந்து நெக் ரிஜிடிட்டி, ப்ரூடோசின்ஸ்கி, கெர்னிக் சைன் இருக்கும். அக்யூட் பாக்டீரியல் பைஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ், சிடிஎல்ஜி வந்து நிமோகாக்கஸ், மெனிங்கோகாக்கஸ், ஹச் இன்ஃப்ளூயன்ஸா இன் அடல்ட். அதே நியூனிட்டில் பார்த்தோன்னா குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஈ கோலி, லிஸ்டீரியா. நெக்ஸ்ட்டு லேப் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பைஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் இன் அடல்ட். வந்து லேபில் வந்து சிஎஸ்எஃப்ல இன்க்ரீஸ்ட் நியூட்ரோஃபில்ஸ் இருக்கும், டிக்ரீஸ்ட் குளுக்கோஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து எம்பிரிக்கலாக வேன்கோமைசின் ப்ளஸ் ஸ்விஃப்ட் ரியாக்ஷன்ஸ் கிவன். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர் பார்க்கலாம். நீமோகாக்கஸ் வந்து ஃபீச்சர் வந்து மோஸ்ட் காமன் இன் அடல்ட். மைக்ரோஸ்கோப்பில் கிராம் பாசிட்டிவ் காக்கைன் பேர்ஸ் லென்ஸ் ஷேப்டு கேப்சுலேட்டராக இருக்கும். கல்ச்சர் பண்ணி பார்த்தோம்னா பிளட் அகர், ஆல்ஃபா ஹிமோலைசிஸ். டெஸ்ட் வந்து ஆப்டோஜின் டெஸ்ட்டு, பைல் சொலிபிலிட்டி அண்ட் இன்யூலின் ஃபெர்மெண்டேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து மெனிங்கோகாக்கஸ் வந்து அசோசியேட்டட் வித் ரேஷ் இருக்கும். டெர்மோகிராஃபி வந்து நார்த்தன் இந்தியாவில் வருது. மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தோம்னா கிராம் நெகட்டிவ் ஆர்கானிசம், கிராம் நெகட்டிவ் காக்கி இன் பேர்ஸ், அதான் மெனிங்கோகாக்கஸ். லென்ஸ் ஷேப்டு. நெக்ஸ்ட் கேப்சுலேட்டர் அண்ட் இன்ட்ராசெல்லுலாராக இருக்குது. கல்ச்சர் பண்ணுறது வந்து தேயர் மார்த்தின் மீடியமில் கல்ச்சர் பண்ணுறோம். டெஸ்ட் வந்து மால்டோஸ் ஃபெர்மெண்டர் டெஸ்ட் ஃபார் மெனிங்கோகாக்கஸ். ஹச் இன்ஃப்ளூயன்ஸா பி ஃபீச்சர் என்னென்னா சில்ட்ரன்ஸில் வருது. மைக்ரோஸ்கோப்பியில் பார்க்கும்போது வந்து பெசிலை, காக்கோ பெசிலை இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாலிப்ளியோமார்பிசமாக இருக்குது ஹச் இன்ஃப்ளூயன்ஸா பி வந்து, ஏன்னா காக்கி பெசிலை, காக்கோ பெசிலை இருக்குது. நெக்ஸ்ட் கல்ச்சர் பண்ணுறது வந்து என்னன்னா பிளட் அகாரில் பண்ணுறோம். சேட்டலைட்டிசம் இருக்கும். பிளட் அகார் பண்ணுறப்ப சேட்டலைட்டிசம் வந்து ஹச் இன்ஃப்ளூயன்ஸா பியில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பயோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் இன் நியோனேட் வந்து குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஜெல்லுன்னு ஞாபகம். ஜெல் பயோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் காஸ் வந்து ஜெல். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஏ கேலக்டேசியே, மோஸ்ட் காமன் வேர்ல்டு வைடு. இது வந்து கிராம் பாசிட்டிவ் ஆர்கானிசம், லாங் செயினாக இருக்கும். கேம்ப் டெஸ்ட் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஈகோலை வந்து மோஸ்ட் காமன் இன் இந்தியா, கிராம் நெகட்டிவ் பெசிலை. நெக்ஸ்ட் லிஸ்டீரியா வந்து கிராம் பாசிட்டிவ் பெசிலை, டிஃப்ரெண்ட் மோட்டிலிட்டி இருக்கும். 22 டிகிரி செல்சியஸில் லிஸ்டீரியா வந்து டம்பிளிங் மோட்டிலிட்டி, 37 டிகிரி செல்சியஸில் நான் மோட்டில். ஸோ லேப் இன்வெஸ்டிகேஷன் பயோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் லேப் இன்வெஸ்டிகேஷனில் சிஎஸ்எஃப்ல நியூட்ரோஃபில் இன்க்ரீஸ் ஆகும், குளுக்கோஸ் கம்மியாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து எம்பிரிக்கல் ஆம்பிசிலின் ப்ளஸ் செப்ட்ரையாக்சோன். நெக்ஸ்ட் கிரானிக் பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ் வந்து ஈட்டியாலஜி, மைக்கோபாக்டீரியல் டிபி தான் மோஸ்ட் காமன். லேப் டயக்னோசிஸ் வந்து மைக்ரோஸ்கோப்பியில் வந்து ஆசிட் ஃபாஸ்ட் பெசிலை இருக்குது, நான் ஃபிலமெண்டஸ் ஆசிட் ஃபாஸ்ட் பெசிலை. சிஎஸ்எஃப்ல வந்து இன்க்ரீஸ்ட் ப்ரோட்டீன் வில் பி தேர், கார்போ ஃபார்மேஷன். ஸோ கிரானிக் பாக்டீரியா வந்து மெயினாக டிபி தானே. டிபியில் வந்து பார்த்தோன்னா கார்போப்பு ஃபார்மேஷன் இருக்குது. சிஎஸ்எஃப்ல இன்க்ரீஸ் ப்ரோட்டீன், அது வந்து கார்போப்பு ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் மாலிகுலர் டெஸ்ட் வந்து சிபிநெட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எம்டிபி வித் ஆர்பிஓபிஜின் இருந்துச்சுன்னா ரிஃபார்மேஷன் ரெசிஸ்டன்ட். ஸோ அதர் டெஸ்ட் என்ன பண்ணலாம்னா இக்ரா பண்ணலாம், இன்டர்ஃபெரன் காமா ரிலீஸ் அசே. அப்புறம் மான்டாக்ஸ் டெஸ்ட் வந்து டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட். அப்புறம் எல்ஜே மீடியமில் லோனிசின் ஜென்சன் மீடியம் ஃபார் 1 to 2 months கல்ச்சர் பண்ணி பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் வந்து 2 months ஹச்ஆர்இசடி, 10 months ஹச்ஆர்இ, 2 months ஹச்ஆர்இசடி ப்ளஸ் 10 months ஹச்ஆர்இ ஃபார் டிபி மெனிஞ்சைட்டிஸ். நெக்ஸ்ட் வைரல் என்கெஃபலைட்டிஸ் பார்க்குறோம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து சீஷர் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் கிளினிக்கல் ஃபீச்சர் சீஷர். வைரல் என்கெஃபலைட்டிஸ் சிடிஎல்ஜி வந்து ரேபிஸ் வைரஸ், ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் மோஸ்ட் காமன் ஆர்கனிசம் ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் தான். அதுபோல் HSV1, மீசல்ஸ், நிபா வைரஸ், ஜேசி வைரஸ். ஃபஸ்ட்டு ரேபிஸ் பார்க்கலாம். ரேபிஸோட டிசீஸ் வந்து ரேபிஸ் என்கெஃபலைட்டிஸ், மோஸ்ட் காமன் அனிமல் வேர்ல்டு வைடு வந்து பேட்டு. இந்தியாவில் வந்து டாக் தான் ரேபிஸ் காஸ் பண்ணுது. ஸோ வேர்ல்டு வைடில் வந்து பேட்டு. நெக்ஸ்ட் ஹைப்பர் ஆக்டிவ் பிசார் பிஹேவியர் இருக்கும். ஹைட்ரோஃபோபியா ப்ரெசென்ட் டியூ டு லரிஞ்சல் ஸ்பேசம். ஸ்பெசிமன் வந்து ஸ்கின்ல நேப் ஆஃப் நெக்லேருந்து எடுக்கிறோம். அப்புறம் சலைவா சிஎஸ்எஃப்லேருந்து எடுக்கிறோம். டெஸ்ட் வந்து ஆன்டிஜன் டிடெக்ஷன் பை டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன்ஸ் மோர் தென் PCR. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபலாக்சிஸ் வந்து வாஷ் உண்டு, சோப் அண்ட் வாட்டர் வச்சு 15 minutes வாஷ் பண்ணோம். ஆன்டிசெப்டிக்கு. நெக்ஸ்ட் இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன் லோக்கலி அண்டு கில்டு வேக்சின் டெல்டாவில் போடுறோம். நெக்ஸ்ட் மீசல்ஸ் பார்க்குறோம். மீசல்ஸ் டிசீஸ் வந்து ஃபீவர், காப்ளிக் ஸ்பாட், ரேஷ். 7 to 10 days ஆஃப்டர் ரெக்கவரியில் வந்து 7 to 10 years ஆஃப்டர் ரெக்கவரி, 7 to 10 years கழிச்சு SSP வரும், சர்வைக்கல் ஸ்க்லரோசிஸ் பேன் என்கெஃபலைட்டிஸ். ஸோ டிக்ரீஸ் ஸ்கூலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைக்ளோனஸ் அது ஃபீச்சரு. ஸ்பெசிமன் வந்து சிஎஸ்எஃப்லேருந்து எடுக்கிறோம். IgG ஆன்டிபாடிஸ் பை எலிசா. ட்ரீட்மெண்ட் வந்து லைவ் வேக்சின் எட்மான்ஸ்டன் சாக்ரப் ஸ்ட்ரெயின். மீசல்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம்? லைவ் வேக்சின் எட்மான்ஸ்டன் சாக்ரப் ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். ஈவன் அலாங் வித் ருபல்லா, ஸோ MR வேக்சினாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் பார்க்கலாம். மோஸ்ட் காமனாக இதுதான் மோஸ்ட் காமன் காசு. ஃபீச்சர் வந்து சில்ட்ரன்ஸ் 5 to 15 years வருது, நார்த்தன் இந்தியாவில் வருது. டெஸ்ட் வந்து ஆன்டிபாடி எலிசாவில் பண்ணுறோம், மோர் தென் PCR. வேக்சின் வந்து லைவ். ஸோ ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் வேக்சின் என்னோட ஸ்ட்ரெயின் வந்து SA1414-2, கில்டுனா கோலார் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் நிபா வைரஸ் வந்து என்னென்னா ஃபீச்சர் வந்து ஃப்ரூட் பேடு வருது, டேரக்ட் கான்டாக்ட். ஃப்ரூட் பேடு டேரக்ட் கான்டாக்ட் 40 to 70% மார்ட்டாலிட்டி. வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளாவில் காமன் நிபா வைரஸ் வந்து. ஸோ PCR மோர் தென் ஆன்டிபாடி எலிசா இதில். ஸோ ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் டெம்பரல் லோப் என்கெஃபலைட்டிஸ் காஸ் பண்ணுது. டெஸ்ட் வந்து PCRல பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் வந்து ஏசைக்ளோவிர். நெக்ஸ்ட்டு ஜேசி வைரஸ் தான் ஜான் கன்னிங்கம் வைரஸ்.
இது வந்து என்னன்னா ப்ராக்ரெசிவ் பிஎம்எல் காஸ் பண்ணுது, ப்ராக்ரெசிவ் மல்டிஃபோக்கல் லீக்கோ என்கெஃபலோபதி. ஒயிட் பண்ணுறதுல பிஎம்எல் ப்ராக்ரெசிவ் மல்டிஃபோக்கல் லீக்கோ என்கெஃபலோபதி காஸ் பண்ணுது. ஒன்லி இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்டில் தான் டெஸ்ட் வந்து பிசிஆர் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். பேராசிட்டிக் என்கெஃபலைட்டிஸ் எடுத்து நைஜிலேரியா தான் மோஸ்ட் காமன். பேராசிட்டிக் என்கெஃபலைட்டிஸ் எது மெயினாக காசு நைஜிலேரியா தான் மோஸ்ட்டாக காசு பண்ணுது. அப்புறம் அக்கந்தமீபா, சப்பானியா, பாலமுத்தையா. ஸோ இதெல்லாம் ஃபீச்சர் என்ன, ஃப்ரீ லிவிங் அமீபா. அது லோக்கோமோஷன் வந்து சூறப்பொடிய மூலமாக நடக்குது. இன்ஃபெக்ஷன் வைல் ஸ்விம்மிங் மூலமாக வருது இந்த நைஜிலேரியா, அக்கந்தமீபா எல்லாமே. கேன் ஆல்சோ காசஸ் மெனிஞ்சைட்டிஸ் காசு பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர் பார்க்கலாம். ஸோ நைஜீரியா, சப்பானியா, அக்கந்தமீபா, பாலமுத்தையா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நைஜிலேரியா டைப் பார்த்தோன்னா அக்யூட் டிசீஸ். பிரைமரி அமீபிக் பேம் காஸ் பண்ணும். ஸோ நைஜிலேரியா என்ன காஸ் பண்ணுது, பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்கெஃபலைட்டிஸ் பேம் காஸ் பண்ணுது. மைக்ரோஸ்கோப்பாக பார்க்கும்போது ட்ரோஃபோசைட்ஸ் வந்து லோ பிளேக் சூரோபோடியாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து லைபோசோமல் ஆம்ஃபிடோசின் பி. நெக்ஸ்ட் சப்பானியா, கிரானிக் இன்ஃபெக்ஷன், சப்பானியா என்கெஃபலைட்டிஸ் காஸ் பண்ணுது. இட் ஹாஸ் பைலோப்டு நியூக்ளியஸ். ஸோ நார்மல் சூரோபோடியாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அக்கந்தமீபா வந்து கிரானிக் டிசீஸ். கிரானுலோமேட்டஸ் அமீபிக் என்கெஃபலைட்டிஸ் GAE காஸ் பண்ணுது. கிரானுலோமேட்டஸ் அமீபிக் என்கெஃபலைட்டிஸ் காஸ் பண்ணுது அக்கந்தமீபா. இட் ஆல்சோ காசஸ் கான்டாக்ட் லென்ஸ் கெரட்டைட்டிஸ். ஸோ அக்கந்தமீபா வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பைக் ஆர் தான் லைக் சூரோபோடியாஸ் இருக்கும். நோ ட்ரீட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலமுத்தையா கிரானிக் டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ நெஜிலேரியா மட்டும் தான் அக்யூட் இதில் கிரானிக். அதுவும் என்ன காஸ் பண்ணுதுன்னா கிரானுலோமேட்டஸ் அமீபிக் என்கெஃபலைட்டிஸ், பிரான்ச்சிங் சூரோபோடியாஸ் ப்ரெசென்ட். நெக்ஸ்ட் வைரல் மைலைட்டிஸ், அதான் போலியோமைலைட்டிஸ். கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து ஏசிம்டமேட்டிக் ஆர் ஃப்ளூ லைக் இல்னஸ் 99%, 1% மெனிஞ்சைட்டிஸ், 0.1% வந்து அக்யூட் ஃபிளாசிக் பேரலைசிஸ் வந்துடும். ஸோ லேப் இன்வெஸ்டிகேஷன் வந்து என்னன்னா ஸ்டூலில் வந்து ஆன்டிஜன் எலிசா மோர் தென் PCR. ப்ரொஃபலாக்சிஸ் வந்து போத் வேக்சின்ஸ் டேக்கன். லைவ் வேக்சின்னா OPV சாபின் கொடுக்குறோம். ஃபாலோட் பை எப்போ பர்த் 6, 10, 14, 16 to 24 வீக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கில்டு வேக்சின் வந்து ஃப்ராக்ஷனேட்டட் ஐபிவி வந்து சால்க்கு. ஓரில் வந்து சாபின், அப்புறம் ஃப்ராக்ஷனேட் ஐபிவி வந்து சால்க்கு எப்போ கொடுக்குறோம், ஐபிவி வந்து 6 weeks 14 weeks. நெக்ஸ்ட் வந்து 6 weeks 14 9th மந்த்லேயே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பேக்டீரியல் நியூரோடாக்சின் ரிலேட்டட் டிசீஸ். இது என்னன்னா கிளாஸ்ட்ரீடியம் போட்லினம். ஸோ டாக்ஸின் வந்து போட்லினம் டாக்ஸின். பேத்தாலஜி வந்து இன்ஹிபிட்ஸ் எக்ஸைட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆஸ்டில் குறைக்குது. நெக்ஸ்ட் டிக்ரீசஸ் மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ஃபிளாசிக் பேரலைசிஸ். நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் வந்து ராபர்ட்சன் குக்குர்மீட் மீடியம் கல்ச்சர் மீடியம். டாக்ஸின் வந்து எலிசா டாக்ஸின். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன, ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிடாக்சின் ப்ளஸ் மெட்ரோடோஸில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி பார்க்கலாம். டெட்டனோஸ்பிளாஸ்மிக் டாக்ஸின். பேத்தாலஜி வந்து இது இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் காபா கலெக்ஷன் குறைக்குது. அதனால் டிக்ரீஸ் மசில் ரிலாக்ஸேஷன், ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ் வருது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிடாக்சின் ப்ளஸ் மெட்ரோடோசோல் தான். ஸோ எலிசா அண்ட் ராபர்ட்சன் குக்குர்மீட் மீடியம் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். இன்ஃபெக்ஷன் வந்து ஹார்ட் வந்து இன்ஃபெக்ட் எண்டோகார்டிட்டிஸ், அக்யூட் ருமேட்டிக் ஃபீவர். ஃபஸ்ட்டு பிளட் அண்ட் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா வைரல் வந்து HIV இன்ஃபெக்ஷன், வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர். பேராசைட்டிக் வந்து பிளட் அண்ட் டிஷ்யூ ஃபிளாஜிலேட்ஸ், லைஸ்மேனியா, ட்ரிப்னோசோமியாசிஸ். பிளட் அண்ட் டிஷ்யூ ஸ்போரோசோவா வந்து மலேரியா, பேபிசியோசிஸ், டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். ஹெல்மெண்ட் வந்து சிஸ்டோசோமியாசிஸ், ஃபிலேரியாசிஸ். ஃபஸ்ட் இன்ஃபெக்ட் எண்டோகார்டிட்டிஸ் பார்க்கலாம். இன்ஃப்ளமேஷன் வந்து எண்டோகார்டியம், வேல்வார் டேமேஜ் ஃபாலோட் பை ரிகர்ஜிடேஷன். இன்ஃப்ளமேஷன் வந்து வாஸ்குலர், இம்யூனாலஜிக்கல் பிரிக்கிறோம். வாஸ்குலர் வந்து ஜெயின் பை லீஷன் இருக்கும், ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் இன் பாம்ஸ் அண்ட் சோல்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ்லர் நோட்ஸ், பெயின்ஃபுல் நோட்ஸ் இன் பாம்ஸ் அண்ட் சோல்ஸ். நெக்ஸ்ட் ராட் ஸ்பாட்ஸ், ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் இன் ரெட்டினா, ராட் ஸ்பாட். நேட்டிவ் வால்வ் வந்து ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸ் வந்து மோஸ்ட் காமன். ப்ராஸ்தட்டிக் வால்வ் வருது அப்படின்னா less than 1 year ஆஃப் சர்ஜரினா ஸ்டெஃப்லோகாக்கஸ் எபிடெர்மிடிஸ், more than 1 year ஆஃப் சர்ஜரினா ஸ்டெஃப்லோகாக்கஸ் விரிடன்ஸ். நெக்ஸ்ட்டு டயக்னோசிஸ் வந்து மாடிஃபைட் டியூக்ஸ் கிரைட்டீரியா. மேஜர் கிரைட்டீரியா வந்து என்னன்னா 2 கிரைட்டீரியா. ஸோ மெயினாக டிபிக்கல் ஆர்கனிசம், ஏடிபிக்கல் ஆர்கனிசம் பிரிக்கிறோம். பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர். டிபிக்கல் ஆர்கனிசம் அப்படின்னா 2 separate பிளட் கல்ச்சர் 12 hours apart. ஏடிபிக்கல் ஆர்கனிசம்னா மோர் தென் 2 or more பிளட் கல்ச்சர் 12 hours apart பாசிட்டிவ். இல்லைனா 3 or more செப்பரேட் கல்ச்சர். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கல்ச்சருக்கான கேப் மோர் தென் 1 hour apart. காக்சில்லா மட்டும் காக்சில்லா ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா சிங்கிள் பிளட் கல்ச்சர் பாசிட்டிவ்னாலே பாசிட்டிவ் தான். இது வந்து மேஜர் கிரைட்டீரியா. இன்னொரு கிரைட்டீரியா என்ன, பிளட் கல்ச்சர், பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர். அண்ட் அனதர் வந்து எவிடன்ஸ் ஆஃப் எண்டோகார்டியல் இன்வால்மெண்ட் ஆன் எக்கோவில் இருக்கணும். வேல்வார் ஆப்சஸ் இல்லைனா கார்டியக் மாஸ், இல்லைனா நியூ பார்ஷியல் டெசிஷன்ஸ் ஆஃப் வால்வ் இருக்கணும், இல்லாட்டி நியூ வால்வர் ரீகர்ஜிடேஷன். ஸோ வேல்வார் ஆப்சஸ், கார்டியக் மாஸ் ஆர் நியூ பார்ஷியல் டெசிஷன்ஸ் ஆஃப் வால்வு, அப்புறம் ஆர் நியூ வேல்வர் ரீகர்ஜிடேஷன். ஸோ இது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் எண்டோகார்டியல் இன்வால்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர், எவிடன்ஸ் ஆஃப் எண்டோகார்டியல் இன்வால்மெண்ட், இது ரெண்டுமே வந்து மேஜர் கிரைட்டீரியா. மைனர் கிரைட்டீரியா வந்து 5 இருக்குது. என்னன்னா ஃபீவர் மோர் தென் 30 degrees Celsius, ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் லைக் கார்டியக் வாஸ்குலர் டிசீஸ், வாஸ்குலர் ஃபெனாமினன், இம்யூனாலஜிக்கல், மைக்ரோலஜிக்கல் ஃபெனாமினன். வாஸ்குலர் ஃபெனாமினன் என்னன்னா ஹெமரேஜ் ஆயிருக்கும், ஜெயின் பை லீஷன் ஆர் இன்ஃபாக்ட் ஆர் எம்போலை. இம்யூனாலஜிக்கல் ஃபெனாமினன் வந்து ஆஸ்லர் நோடு, ராட் ஸ்பாட். ஓஆர் தான் இம்யூனாலஜிக்கல் ஃபெனாமினன். இம்யூனாலஜிக்கல் ஃபெனாமினன் வந்து ஆஸ்லர் நோடு, ராட் ஸ்பாட். நெக்ஸ்ட் மைக்ரோபயாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து என்னன்னா பிளட் கல்ச்சர் ப்ளஸ் பிளட் நாட் மீட்டிங் மேஜர் கிரைட்டீரியா. பிளட் கல்ச்சரில் பாசிட்டிவ் இருக்குது, நாட் மீட்டிங் மேஜர் கிரைட்டீரியா. அது வந்து ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் வருது. அதுபோல் சீராலஜிக்கல் எவிடன்சஸ் எதாவது சஜெஸ்ட் பண்ணுதுன்னா ஃபார் டயக்னோசிஸ் வந்து 2 மேஜர் கிரைட்டீரியா ஆர் 1 மேஜர் 3 மைனர் ஆர் 5 மைனர் கிரைட்டீரியா பாசிட்டிவ் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து நேட்டிவ் வால்வாக இருக்குது அப்படின்னா வந்து 4 to 6 weeks ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
என்னென்னா பென்சிலின் கொடுக்குறோம், பென்சிலின் ஜென்டாமிசின் ரிஃபார்மேஷன் பிஜிஆர், பென்சிலின் ஜென்டாமிசின் ரிஃபார்மேஷன் கொடுக்குறோம், பென்சிலின் கலர்ஜினா மட்டும் வேன்கோமிசின். ப்ராஸ்தட்டிக் வால்னா 6 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நேட்டிவ் வால்னா 4 to 6 வீக்ஸ். நெக்ஸ்ட் அக்யூட் ரியூமேட்டிக் ஃபீவர், நான் செப்பரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸோ குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபெரிஞ்சைட்டிஸ் வருது, வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு அக்யூட் ரியூமேட்டிக் ஃபீவர் வருது. ஸோ கிளினிக்கல் பிக்சர் என்ன பேன் கார்டைட்டிஸ் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா ஜாயின்ஸில் வந்து மைக்ரேட்டிவ் பாலிஆர்த்ரைட்டிஸ், பேன் கார்டைட்டிஸ், இரிகல்ஜின் மாதிரி ப்ரொலாங்டு பியர் இன்டர்வல் இருக்கும். நெக்ஸ்ட் சப்கியூட்டேனியஸ் நோடில் எரிதிமா மார்ஜினேட்டம், சிலிண்டர்ஸ் கொரியா. எரிதிமா மார்ஜினேட்டம் ரேஷ் வித் ரெட் மார்ஜின்ஸ் அண்ட் பேல் சென்டர். சப்கியூட்டேனியஸ் நோடில் பெயின்ஃபுல் மொபைல் நோடியூல், பெயின்லெஸ் மொபைல் நோடியூல் இருக்கும், பெயின்லெஸ் மொபைல் நோடியூல் சப்கியூட்டேனியஸ் நோடியூல். சிலிண்டர்ஸ் கொரியா இன்வாலன்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹெட் அண்ட் நெக், இதனால தான் சிலிண்டர்ஸ் கொரியா. நெக்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ் வந்து மாடிஃபைட் ஜோன்ஸ் டெஸ்ட். பேசுகிற வந்து ரிஸ்க் ஃபார் அக்யூட் ரியூமேட்டிக் ஃபீவர் வச்சு பிரிக்கிறோம், ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்னு பிரிக்கிறோம். மேஜர் கிரைட்டீரியா வந்து பேன் கார்டைட்டிஸ், மோனோ ஆர்த்தராலஜியா, ஹை ரிஸ்கில் வந்து மோனோ ஆர்த்தராலஜியா, பாலி ஆர்த்தராலஜியா. நெக்ஸ்ட் சிலிண்டர்ஸ் கொரியா, சப்கியூட்டேனியஸ் நோடியூல் எரிதிமா மார்ஜினேட்டம் எல்லாமே. மைனர் கிரைட்டீரியா வந்து ஹை ரிஸ்க் பீப்புளில் வந்து மோர் தென் 30 டிகிரி செல்சியஸ், மோனோ ஆர்த்தராலஜியா மோர் தென் 30 mm/h இருந்தாலே போதும். அதே வந்து லோ ரிஸ்க் பீப்புளில் பார்க்கலாம், அதே பேன் கார்டைட்டிஸ், பட் ஆனால் பாலி ஆர்த்தரைட்டிஸ், சிலிண்டர்ஸ் கொரியா, சப்கியூட்டேனியஸ் நோடியூல் எரிதிமா மார்ஜினேட்டம். லோ ரிஸ்க் வந்து ஃபீவர் மோர் தென் 38.5 டிகிரி செல்சியஸ், பாலி ஆர்த்தராலஜியா மோர் தென் ஈக்குவல் டு 60 mm/Hg. சிஆர்பி வந்து மோர் தென் ஈக்குவல் டு 3 mg/dL, ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இருக்கணும். 2 மேஜர் அல்லனா 1 மேஜர் ப்ளஸ் 2 மைனர் ஆர் 3 மைனர் பாஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் அக்யூட் ரியூமேட்டிக் ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா ஜோன்ஸ் கிரைட்டீரியாஸ் பாசிட்டிவ், மாடிஃபைட் ஜோன்ஸ் கிரைட்டீரியா பாசிட்டிவ். இப்போ நீங்கள் பார்த்தது டியூக்ஸ் கிரைட்டீரியா, மாடிஃபைட் டியூக்ஸ், மாடிஃபைட் ஜோன்ஸ். ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், பென்சிலின் ப்ளஸ் அமாக்சிசிலின். இஃப் பென்சிலின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா வந்து எரித்ரோமைசின் இஸ் கிவன். இஃப் பென்சிலின் அலர்ஜி ப்ளஸ் எரித்ரோமைசின் கிவன். நெக்ஸ்ட் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் லிம்ஃபாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் அச்சீவ் இன்ஃபெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ரெட்ரோ வைரஸ். ஸோ WHO ஸ்டேஜிங் பண்ணுறோம், ஸ்டேஜ் 1, 2, 3. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து ஏசிம்டமேட்டிக் ஜெனரலிஸ்ட் லிம்ஃபோடெர்மிஸ், ஸ்டேஜ் 2 வந்து குட்டேனியஸ் கேண்டிடியாசிஸ், ஹெர்பஸ் சாஸ்டர் ஆர் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 3 வந்து ஓரல் கேண்டிடியாசிஸ் இருக்குது, கேண்டிடா ரிமூவ் ரப்பிங். ஓரல் ஹேர் லிகோப்ளிக்கியா வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ் காஸ் பண்ணுது, கான் பி ரிமூவ் ரப்பிங், ரிமூவ் பண்ண முடியாது, கேன் பி ரிமூவ்டு. நெக்ஸ்ட் பல்மனரி டிபி, ஃபீவர் அண்ட் டயரியா மோர் தென் 1 month, எல்லாமே கேட்டகரி ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4 என்ன வருதுன்னா ஏஜ் டிஃபைனிங் இல்னஸ், அது வந்து ஸ்டேஜ் 4. ஈசோஃபேஜியல் கேண்டிடியாசிஸ், வேஸ்டிங் சிண்ட்ரோம், எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி, கேப்போசிஸ் சர்க்கோமா, அதர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் தான் ஸ்டேஜ் 4. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் பேஸ்டான CD4 கவுண்ட் வச்சு, CD4 கவுண்ட் லெஸ் தென் 500 போச்சு அப்படின்னா பல்மனரி டிபி மோஸ்ட் காமனாக வருது. நெக்ஸ்ட் பாக்டீரியல் நிமோனியா, ஓரல் கேண்டிடியாசிஸ், ஹெர்பஸ் சாஸ்டர், கேப்போசிஸ் சர்க்கோமா, இதெல்லாம் லெஸ் தென் 500. லெஸ் தென் 200 வந்து பேராசைட் டைரியா வரும், கிரிப்டோஸ்போரிடியோசிஸ் பேராசைட்டிக் டைரியா, நிமோசிஸ்டிஸ் நிமோனியா. லெஸ் தென் 200 2 பீஸ் வருது, பேராசைட்டிக் டைரியா அண்ட் நிமோசிஸ்டிஸ் நிமோனியா. லெஸ் தென் 100 வந்து என்ன வருதுன்னா டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ். லெஸ் தென் 50 வந்து மைக்கோபாக்டீரியம் ஏவிஎம் காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். நெக்ஸ்ட் கிரிப்டோஸ்போரிடியம் அண்ட் CME இன்ஃபெக்ஷன், இதெல்லாமே லெஸ் தென் 50 தான் வருது. CD4 கவுண்ட் லெஸ் தென் 50 தான் வருது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆன்டிபாடி டிரெக்ஷன் பை எலிசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட். ரேபிட் டெஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ரீடிங் ஆன் 3 டெஸ்ட். ஸோ கிரைட்டீரியா ஃபார் டயக்னோசிஸ் வந்து NAC என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி 2B, ஸ்ட்ராட்டஜி 3ன்னு வச்சுருக்கு. ஸ்ட்ராட்டஜி 2Bனா சிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து 2 டெஸ்ட் பாசிட்டிவ் பண்ணுறோம், 2 டெஸ்ட் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ். ஸ்ட்ராட்டஜி 3 வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கு 3 டெஸ்ட் பாசிட்டிவ்னா தான் பாசிட்டிவ், HIV ரியாக்டிவ். நெக்ஸ்ட் வந்து when ரேபிட் டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பாசிட்டிவ் பட் டஸ் நாட் மேட்சஸ் த கிரைட்டீரியா அப்படின்னா RNA-PCR பண்ணுறோம் மோர் தென் P24 ஆன்டிஜன் டிடெக்ஷனு. நெக்ஸ்ட் விண்டோ பீரியட் வந்து ஆன்டிபாடிஸ் ஆர் நாட் டிடெக்டட் இன் விண்டோ பீரியட் 3 weeks to 3 months. ஸோ RNA-PCR மோர் தென், அதுக்கு என்ன பண்ணலாம் விண்டோ பீரியட்னா RNA-PCR இஸ் மோர் தென் P24 ஆன்டிஜன் டிடெக்ஷனு. நெக்ஸ்ட் கன்ஜெனிட்டல் HIV இன்ஃபெக்ஷன்ஸ், ஏர்லி இன்ஃபன்ட் டயக்னோசிஸ் என்ன பண்ணுறோம்னா சைல்டு HIV பாசிட்டிவ் மதர் அப்படின்னா டெஸ்ட் 3 times 6 weeks, 6 months, 18 months பண்ணுறோம். 6 weeks and 6 months வந்து டைலி பிளட் ஸ்பாட் பார்க்குறோம், ஆர்கானிசம் டிடெக்டட் பை DNA-PCR. 18 months வந்து ஹோல் பிளட்டில் ஆன்டிபாடி டிடெக்ஷன் இஸ் தன்னை 3 ரேபிட் டெஸ்ட் பண்ணுறோம் 18 months. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் வந்து HAART, தட் இஸ் ஹேண்டியோட்ரோபிக் தெரப்பி. HIV வந்து லைஃப் லாங் கொடுக்கணும், போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபிலாக்சிஸ்க்கு 28 days கொடுக்கணும். என்ன கொடுக்குறோம்னா TLD ரெஜிமெண்ட் கொடுக்குறோம், தட் இஸ் டெனோஃபோவிர், லாமிவிரின், டோல்டிவிராவிர். ஐரஸ்னு ஒன்று இருக்குது, ஐரஸ்னா இம்யூன் டீகான்ஸ்டியூட்டட் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம். HIV ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து EIT ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்ஸாஜரேட்டட் இன்க்ரீஸ் இன் இம்யூன் ரெஸ்பான்ஸ், டிஷ்யூ டேமேஜ் வருது. இப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணாலும் பிரைமரி ஃபஸ்ட்டு ட்ரீட் த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் ஃபாலோட் பை HIV ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் HIV ட்ரீட் பண்ணோம்னா ஐரஸ் வந்துடும், இல்லைனா இம்யூன் ரீகன்ஸ்டியூட்டட் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் அது. நெக்ஸ்ட் வைரல் ஹெபரேஜிக் ஃபீவர் பார்க்கலாம். ஈட்டியாலஜி வந்து ஃப்ளேவி வைரஸ் என்ன காஸ் பண்ணுதுன்னா கைஸ்மோ ஃபாரசிஸ், டெங்கு, எல்லோ ஃபீவர். அரினா வைரஸ் வந்து லாசா ஃபீவர். புன்யா வைரஸ் வந்து ஹண்டா. நெக்ஸ்ட் CCF என்னது கிரிமியன் காங்கோ ஃபீவர் வைரஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபில்லோ வைரஸ் வந்து எபோலா மார்பர்க்கு. ஃப்ளேவி வைரஸ் வந்து கைஸ்மோ ஃபாரசிஸ். டிரான்ஸ்மிஷன் வந்து எக்ஸோடெட்டிக்கு நாள் டிரான்ஸ்மிட் ஆகுது கைஸ்மோ ஃபாரசிஸ். ரிசர்வேர் வந்து ரேட் ஆர் ஸ்கொரில். ஆம்பிளிஃபையர் வந்து மங்கி.
சவுத்தன் இந்தியாவில் வருது. டயக்னோசிஸ் வந்து எலிசா ஐஜிஎம் ஆன்டிபாடி மோர் தென் பிசிஆர். வேக்சின் வந்து கில்டு கேஷனல் ஃபாரஸ்டிசிஸ் வேக்சின். டெங்கு வைரஸ் வந்து ஏடிஸ் எஜிப்தி மோர் தென் ஏடிஸ் அல்போப்டிகஸ். டெங்குவோட கிளினிக்கல் ஃபீச்சர் பார்த்தோம்னா பிரைமரி இன்ஃபெக்ஷன் வந்து அப்புறம் வந்து பிரைமரி இன்ஃபெக்ஷன் இஸ் கிளாசிக்கல் டெங்கு வைரஸ். நெக்ஸ்ட் ரீஇன்ஃபெக்ஷன் வருதுன்னா சிவியராக இருக்கும் டியூ டு ஆன்டிபாடி டிபெண்டன்ட் என்ஹான்ஸ்மெண்ட்னால சிவியராக இருக்குது ரீஇன்ஃபெக்ஷன். ஸோ அது என்னன்னா டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அண்ட் டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். ஒவ்வொரு ஃபீச்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராபபிள் டெங்குனா ஃபீவர் ப்ளஸ் எனி டூ. அந்த டூ ஃபீச்சர்ஸ் என்னன்னா எனி டூ அவுட் ஆஃப் த ஃபாலோயிங்: ரெட்ரோஆர்பிட்டல் ஹெட்டேக், ரேஷ், நாசியா அண்ட் வாமிட்டிங், லியூகோபீனியா அண்ட் டிக்ரீஸ் பிளேட்லெட்ஸ், டார்னிங் டெஸ்ட் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் டெங்கு வித் வார்னிங் சைன்ஸ்னா அப்டாமினல் பெயின், பெர்சிஸ்டன்ட் வாமிட்டிங், மியூக்கோசல் ப்ளீடு, ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன், ஹெபடமெகலி மோர் தென் 2 cm, ரேபிட் டிக்ரீஸ் இன் பிளேட்லெட்ஸ் இருந்தால் டெங்கு வித் வார்னிங் சைன். சிவியர் டெங்கு அப்படின்னு எப்படி சொல்கிறோம்னா சிவியர் பிளாஸ்மா லீக் இருக்கணும், டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். ஆர் சிவியர் ப்ளீடிங் காசிங் ஹீமோடைனமிக் இன்ஸ்டெபிலிட்டி. ஆர் சிவியர் ஆர்கன் டேமேஜ். ALT AST வந்து மோர் தென் 1000 இன்டர்நேஷனல் யூனிட் ரிலேட் ஆகுது. ஏன்னா இம்பேர்ட் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சுன்னா சிவியர் டெங்கு இது எல்லாமே. நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் வந்து எலிசா ஐஜிஎம் ஆன்டிபாடி மோர் தென் பிசிஆர் மோர் தென் MS1 ஆன்டிஜன் டிடெக்ஷன். வேக்சின்ஸ் வந்து என்னன்னா CYD TDV யூஸ் பண்ணுறோம், லைவ் வேக்சின் யூஸ் பண்ணுறோம். CYD TDV எல்லோ ஃபீவர் வைரஸ் பார்க்குறோம். அது வெக்டர் வந்து ஏடிஸ் எஜிப்தி தான் மோர் தென் ஏடிஸ் அல்போப்டிகஸ். காம்ப்ளிகேஷன் வந்து வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர் வந்து ஹெப்படைட்டிஸ். ஏரியா வந்து சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் வருது. இந்தியாவில் நாட் ப்ரெசென்ட். எல்லோ ஃபீவர் வந்து இந்தியாவில் கிடையாது. டயக்னோசிஸ் வந்து எலிசா ஐஜிஎம் ஆன்டிபாடி தான் மோர் தென் பிசிஆர். வேக்சின் வந்து லைவ் வேக்சின் வந்து 17D ஸ்ட்ரெயின், கில்டு வந்து டக்கார் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் அதர் வைரஸ் காசிங் வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர் வந்து லாசா வைரஸ் வந்து லாசா ஃபீவர் வந்து அரினா வைரஸ் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து புன்யா வைரஸ் என்ன காஸ் பண்ணும்? ஹண்டா ஃபீவர். ஸோ இதில் ரெண்டுக்குமே ரிசர்வே வந்து ரேட்டு, நோ வெக்டர். ஏரியா வந்து நார்த் இன் இந்தியா. காம்ப்ளிகேஷன் நிமோனியா. நெக்ஸ்ட்டு கிரிமன் காங்கோ ஃபீவர் வந்து என்னன்னா CCF வந்து புன்யா வைரஸ் காஸ் பண்ணுது. அதுவும் வந்து அந்த இது கேட்ச்னோ ஃபாரஸ்ட்மெண்ட்ஸில் அதே ரிசர்வேர் தான். இக்ஸோடிக் டிக்கு வெக்டர் இக்ஸோடிக் டிக்கு. நெக்ஸ்ட் வந்து குஜராத்தில் காமனாக இருக்குது CCF அதாவது கிரிமியன் காங்கோ ஹெமரேஜிக் ஃபீவர். குஜராத்தில் காமன் நிமோனியா காஸ் பண்ணுது. டிரெக்டட் பை எலிசா ஐஜிஎம் மோர் தென் பிசிஆர். வேக்சின் நாட் அவைலபிள். நெக்ஸ்ட் எபோலா அண்ட் மார்பக் வைரஸ். எபோலா எது காஸ் பண்ணுதுன்னா ஃபேமிலி ஃபில்லோ வைரஸ் ஃபேமிலி. எபோலா அண்ட் மார்பக். ரிசர்வர் வந்து ஃப்ரூட் பேட்டு. ஸோ வெக்டர் கிடையாது, நார்த் இன் இந்தியா. ஸோ காம்ப்ளிகேஷன் வந்து ஷாக் வருது எபோலாலையும் மார்பர்க்லையும். நெக்ஸ்ட்டு பிளட் அண்ட் டிஷ்யூ ஃபிளாஜிலேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைஸ்மேனியா. ஸோ லைஸ்மேனியா ஏஜென்ட் என்ன? லைஸ்மேனியா வந்து ஹேஸ் கைனட்டோபிளாஸ்ட் அண்ட் RK39 ஆன்டிஜன். வெக்டர் வந்து சாண்டிஃபிலை ப்ரிபோக்டோமஸ். கிளினிக்கல் வச்சு பார்த்தோம்னா கிட்டனேஸ், முக்கோபிட்டனேஸ், விசரல்னு இருக்குது. கிட்டனேஸ் வந்து ஓரியன்ஷியல் சோ இல்லை டெல்லி பாய்னு சொல்கிறோம். லைஸ்மேனியா ட்ராபிகா காஸ் பண்ணுறது பேப்யூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கோபிட்டனேஸ் பேர் வந்து எஸ்பண்டியா வந்து லைஸ்மேனியா பிரசிலியன்சிஸ் காஸ் பண்ணுறது அல்சரேட்டிவ் லீஷனு. நெக்ஸ்ட் விசரல் ஆர் காலாசர் வந்து லைஸ்மேனியா டோனாமேனி. ஹெப்படோமெகலி இருக்கும். கேன் ப்ராக்ரஸ் டு போஸ்ட் காலாசர் டெர்மல் லைஸ்மேனியாசிஸ். நெபுலஸ் அண்ட் ஃபேஸ் வில் பி தேர். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியரில் வந்து லைஸ்மேனியா டோனாமேன் பாடிஸ் இருக்கும். கைனட்டோபிளாஸ்ட்டு அது வந்து ஏமாஸ்டிகோட் ஃபார்ம் இன் மேக்ரோஃபேஜஸில் ஏமாஸ்டிகோட் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறோம்னா வந்து லைபோசோமல் ஆஃபரேஷன் பி ட்ரக் ஆஃப் தைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பேராமோமைசின், பென்டாமினின், சிட்டாமாக்வைன் இதெல்லாமே ஐவியாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு மில்டிஃபோசன் மட்டும் ஓரலாக கொடுக்குறோம். மில்டிஃபோசன். நெக்ஸ்ட் ட்ரிப்னோசோமியாசிஸ் வந்து அமெரிக்கன் அண்ட் ஆஃப்ரிக்கன் இருக்குது. அமெரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ் சாகாஸ் டிசீஸ். ஏற்று வந்து ட்ரிப்னோசோமா க்ரூசி. அமெரிக்கன்ஸ் ஆர் கிரேசி. ஸோ அமெரிக்கா வந்து ட்ரிப்னோசோமா க்ரூசி. வெக்டர் வந்து என்னென்னா ரெட்விக் பக். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து சாகோமா சப்டினஸ் நொடியூல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ரோமனா எஸ் சைன் இருக்கும். ஐடிடிடிமா. ரோமனா எஸ் சைன்னா ஐடிடிடிமா. சாகோமானா வந்து அடுத்த சைட் ஆஃப் என்ட்ரியில் நொடியூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெகாலி காஸ் பண்ணி. என்ன மெகாலினா ஈசோகஸ் கோலன் அண்ட் ஹார்ட்டில் மெகாலி காஸ் பண்ணுது அமெரிக்கன் இது. ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஃபோல்டட் ஃப்ளாஜெல்லாம் வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ் இருக்கும். ட்ரைப்போமாஸ்டிகோட் ஃபார்ம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அமெரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பென்ஸ்னிடாசோல். அமெரிக்கன்ஸ் வந்து பென்ஸில் போகிறாங்க. பென்ஸ்னிடாசோல். ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆஃப்ரிக்கன் ட்ரிப்னோசோமியாசிஸ் என்னென்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஏஜர் வந்து ட்ரிப்னோசோமா ப்ரூசி. சிசி ஃப்ளை தான் வெக்டாரு. கிளினிக்கல் ஃபீச்சர் என்னன்னா ட்ரிப்னோசோமா ஷாங்கர் இருக்கும். இன்ஃப்ளமேட்டரி லீஷன் அட் த சைட் ஆஃப் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு விண்டர் பாட்டம் சைன், அதாவது போஸ்டீரியர் செர்விக்கல் லிம்போடெனோபதி விண்டர் பாட்டம் சைன். நெக்ஸ்ட்டு சோம்னலன்ஸ் இருக்கும். இன்சோம்னியா ப்ளஸ் டே டைம் ஸ்லீப்பிங் ஸ்பெல்ஸ் இருக்கும். அதான் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஃப்ளாஜெலேட்டர் ஃபோல்டட் ஃப்ளாஜெல்ல அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸு ட்ரிப்போமாஸ்டிகோட் ஃபார்மு. இதோட ட்ரீட்மெண்ட்டு ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா சுராமின் தான் ட்ரீட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பிளட் அண்ட் டிஷ்யூ ஸ்போரோசோவா பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மலேரியா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து மலேரியா பற்றி பார்க்குறோம். மலேரியா வந்து என்னென்ன ஏஜென்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் வந்து மோஸ்ட் காமன், மோர் தென் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். வெக்டர் வந்து அனாஃபிலாஸ் மஸ்கிட்டோ, வெக்டர் வந்து அனாஃபிலாஸ் மஸ்கிட்டோ. நெக்ஸ்ட் வந்து என்ன காஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கிளினிக்கல் வச்சு வந்து ஃபீவர், சில்ஸ், ஹெப்படோமெகாலி. காம்ப்ளிகேஷன் வந்து செரிப்ரல் மலேரியா, பிளாக் வாட்டர் ஃபீவர், அலர்ஜிக் மலேரியான்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷனு. ஸோ அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸ் காஸ் பண்ணும் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் காஸ் பண்ணுறது பிளாஸ்மோடியம் மலேரியே. டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிங் ஃபார்ம் வந்து சிங்கிள் ரிங் ஃபார்மு. சைசாண்ட் வந்து அமிபாய்டு ஆர் ரவுண்டு. கேமட்டோசைட் வந்து ரவுண்டாக இருக்கும். டாட் அண்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து ஷூஃப்னர் டாட்டு, ப்ரௌன் பிக்மெண்ட்ஸ். ஷூஃப்னர் டாட் இருக்கும், ப்ரௌன் பிக்மெண்ட் இருக்கும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இது எல்லாமே. ஆன்டிஜன் வந்து PLDH ஆன்டிஜன், பிளாஸ்மோடியம் LDHன்னு சொல்கிறோம். பிளாஸ்மோடியம் LDH ஆன்டிஜன். நெக்ஸ்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் எடுத்துக்குவோம். அதில் வந்து ரிங் ஃபார்ம் வந்து சிங்கிள் ரிங்கு, மல்டிபிள் ரிங் அக்கோல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ரிங் அட்டாச்சு இன்னர் சர்வீஸ் ஆஃப் RBC தான் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம். நெக்ஸ்ட் சைசான் பார்த்தோன்னா ப்ரெசென்ட் பட் நாட் சீனு, ஃபவுண்ட்லி அட்டாச்சு கேப்லர் எண்டோதெலியம் சைசான் வந்து. நெக்ஸ்ட் கேமட்டோசைட் வந்து பனானா ஷேப்டு. டாட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து மௌரியர் கிளெஃப்ட்டு. பிக்மெண்ட் வந்து பிளாக் பிக்மெண்ட்டு. ஆன்டிஜன் வந்து PLDH இருக்கும், அது பிளாஸ்மோடியம் LDH அண்டு HRP2 ஆன்டிஜன் இருக்குது. நெக்ஸ்ட் மெயினாக வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னா குளோரோக்வின் ப்ளஸ் பிரிமாக்வின். பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரமுக்கு வந்து ஸோ அதர் ஏரியாஸ் அப்படின்னா ஸோ மெயினாக நார்த் ஈஸ்ட் இந்தியா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் எப்படி பிடிக்கிறோம்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கொடுக்குறோம் ஆர்டிமித்தர், லூமிஃபென்ட்ரின். ப்ரெக்னன்சிலாம் ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டருக்கு குயினைன், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டருக்கு ஆர்டிசுனேட்டு. அதர் ஏரியாஸ் ஆஃப் த பார்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா தவிர இது எல்லாத்துக்கும் ஆர்டிசுனேட்டு, பைரிமெத்தனின் ப்ளஸ் சல்ஃபடாக்சிசின் காம்பினேஷன் கொடுக்குறது வீக்லி கேமட்டோசைடல். அப்புறம் வந்து பிரிமாக்வின் கொடுக்குறோம், இது கில்ஸ் கேமட்டோசைட்டு. பிரிமாக்வின் வந்து இது எல்லாமே அதர் ஏரியாஸ்க்கு. நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி கான்ட்ராண்டிகேட்டட் ட்ரக்ஸ் என்னன்னா பைரிமெத்தமின் வந்து ப்ரெக்னன்சியில் கான்ட்ராண்டிகேட்டட், ஏன்னா இது இன்ஹிபிட்ஸ் ஃபோலேட், நியூரல் டிப் டிஃபெக்ட் வந்துடும். நெக்ஸ்ட் சல்ஃபடாக்சின் அண்ட் பிரிமாக்வின் இதுவும் கான்ட்ராண்டிகேட்டட் தான். சல்ஃபடாக்சின் அண்ட் பிரிமாக்வின் வந்து இது காசஸ் ஹீமோலைசிஸ். ஸோ சல்ஃபடாக்சின் அண்ட் பிரிமாக்வின் ஆல்சோ கான்ட்ராண்டிகேட்டட் இன் D6 டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் பபிசியோசிஸ். ஏதில் வந்து பபிசியா. வெக்டர் வந்து எக்ஸோடெட் டிக்கு. ஸோ எக்ஸோடெட் டிக் வந்து இதுக்கும் வருது. எக்ஸோடெட் டிக் வந்து பபிசியோசிஸ். கிளினிக்கல் விஷயம் வந்து ஃபீவர், சில்ஸ், மயால்ஜியா. அது போக CHF கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர், ARDS, ஹெப்படோஸ்பினோமெகாலி, ரீனல் ஃபெயிலியர்லாம் காசு மாதிரி. டயக்னோசிஸ் வந்து பெரிஃபரல் ஸ்மியரில் வந்து சிங்கிள் ரிங் ஃபார்ம் அண்ட் மீரோசைட்டில் வந்து மால்டிஸ் கிராஸ் சைன். பபிசியோசிஸில் வந்து மீரோசைட் மால்டிஸ் கிராஸ் சைன் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா அட்டோவாக்யோன் ப்ளஸ் அசித்ரோமைசின், அட்டோவாக்யோன் ப்ளஸ் அசித்ரோமைசின் இது பபிசியோசிஸ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் பார்க்குறோம். ஏஜென்ட் வந்து டாக்ஸோபிளாஸ்மா. டிரான்ஸ்மிஷன் வந்து கேட்டில் இருந்து ஊசைட், கேட்டோட ஸ்டூலில் வந்து ஊசைட் இருக்குது, அது வந்து ஸ்போர்லேஷன் ஆஃப் ஊசைட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்போரோலேஷன் ஆகி ஸ்போரோசைட் வந்து சாயிலில் இருக்குது, ஃபீக்கோரல் இருக்கிற ஹியூமனுக்கு வருது. கிளினிக்கல் விஷயம் வந்து ஃபீவர், செர்விக்கல் லிம்ஃபோடினோபதி இருக்கும். டாக்ஸோபிளாஸ்மோசிஸோட கிளினிக்கல் விஷயம் வந்து ஃபீவர், செர்விக்கல் லிம்ஃபோடினோபதி. இது இம்யூனோ காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவலில் வந்து மசில் இன்வால்மெண்ட், மயால்ஜியா, மஸ்குலர் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ரெட்டினைட்டிஸ் வந்து பிளட் விஷன், ஆக்குலர் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், என்கெஃபலைட்டிஸ் வருது, சீஷர்ஸ், நியூரல் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கஞ்சனிட்டலாக டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் வந்துச்சுன்னா CHD, அதான் அதோட ட்ரையாடு. கஞ்சனிட்டல் டாக்ஸோபிளாஸ்மோசிஸோட ட்ரையாடு வந்து CHD, அதாவது கோரியோ ரெட்டினைட்டிஸ், Hனா ஹைட்ரோகெஃபாலஸ், Dனா டிஃப்யூஸ் பிரெயின் கால்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டாக்ஸோபிளாஸ்மோசிஸோட டயக்னோசிஸ் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பியாக பார்த்தோம்னா PBS, மைக்ரோஸ்கோப்பியில் வந்து PBS இதில் பார்க்கும்போது வந்து டாக்கிசாய்ட் வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு. நெக்ஸ்ட் இம்யூனாலஜிக்கலாக பார்க்குறது வந்து சாபின் ஃபெல்டமேன் டைட் டெஸ்ட். சாபின் ஃபெல்டமேன் டைட் டெஸ்ட் டிரெக்ட் IgG கோல்டு ஸ்டாண்டர்ட் தான். நெக்ஸ்ட் IgG அவிடிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். ஹை அவிடிட்டினா கிரானிக் இன்ஃபெக்ஷன், லோ அவிடிட்டினா அக்யூட் இன்ஃபெக்ஷனு. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து பைரிமெத்தமின் ப்ளஸ் சல்ஃபடையசின். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இன் ப்ரெக்னன்சி. டாக்ஸோபிளாஸ்மோசிஸ்க்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இன் ப்ரெக்னன்சி என்னன்னு பார்த்தோன்னா ஸ்பைராமைசின். நெக்ஸ்ட் ஹெல்மெத் பார்க்குறோம். ஹெல்மெத் வந்து என்னென்னா சிஸ்டோசோமியாசிஸ் ஆர் காட்டாயாமா ஃபீவர் ஆர் ஸ்விம்மர்ஸ் இச்சுன்னு சொல்கிறோம். ஸோ சிஸ்டோசோமியாசிஸ் வந்து ஸ்விம்மர் இச் ஆர் காட்டாயாமா ஃபீவர். ஸோ ஏஜென்ட் வந்து சிஸ்டோசோமா இல்லைனா பிளட் ஃப்ளூக்கு. சிஸ்டோசோமா பேர் வந்து பிளட் ஃப்ளூக்கு. இது ஒரு ஓவோபேரஸ். இட் காசஸ் என்ட்ரிசைட் டெர்மடைட்டிஸ். ஸோ 3 டைப் இருக்குது சிஸ்டோசோமா. ஃபஸ்ட்டு வந்து ஹெமட்டோபியம், இன்னொன்று சிஸ்டோசோமா மேன்சோனி, இன்னொன்று சிஸ்டோசோமா ஜப்பானிக்கம். ஸோ சிஸ்டோசோமியாசிஸ் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரெசிக்வெண்டல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் பார்க்குறோம். ஹெமட்டோபியம் வந்து என்ன சிம்டம்ஸ் வந்து ஹெமச்சூரியா. டிசீஸ் வந்து சிஸ்டைட்டிஸ், பிளட் ஸ்ட்ரீம் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. இட் ஆல்சோ காசஸ் ஸ்குவாமஸ் செல் பிளாடர் கார்சினோமா. நெக்ஸ்ட்டு சாம்பிள் வந்து யூரின் சாம்பிள் எடுக்கிறோம். சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் வந்து யூரின் சாம்பிள் எடுக்கிறோம். மைக்ரோஸ்கோப்பியில் வந்து டெர்மினல் ஸ்பைன் இருக்கும். நெக்ஸ்ட் சிஸ்டோசோமா மேன்சோனி. இட் காசஸ் டயரியா. டிசீஸ் வந்து கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம் இன்ஃபெக்ஷன். இது வந்து கேன்சர் எதுவுமே காஸ் பண்ணாது. சிஸ்டோசோமா மேன்சோனி வந்து ஸ்டூல் சாம்பிள் தான் எடுத்து பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப்பியில் வந்து லேட்ரல் ஸ்பைன் இருக்கும். மேன்சோனி வந்து லேட்ரல் ஸ்பைனு. நெக்ஸ்ட்டு சிஸ்டோசோமா ஜப்பானிக்கம். இதுவும் வந்து சிம்டம் டயரியா காஸ் பண்ணுது, கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம் இன்ஃபெக்ஷனு. இட் இஸ் அசோசியேட்டட் வித் கோலோரெக்டல் கேன்சரு. சாம்பிள் வந்து ஸ்டூல் சாம்பிள் தான்.
ஸோ சிஸ்டோசோமா ஜப்பானிக்கமில் வந்து என்ன இருக்கும், லேட்ரல் நாப் இருக்கும். லேட்ரல் நாப் எல்லா சிஸ்டோசோமியாசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இஸ் ப்ரசிக்வான்டல். நெக்ஸ்ட் ஃபிலேரியாசிஸ் வெக்டர் வந்து கியூலக்ஸ் மஸ்கிட்டோ. ஏரியா வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வருது. ஃபிலேரியாசிஸ் லிம்ஃபாட்டிக்ஸில் வந்து ஸ்வெல்லிங் காஸ் பண்ணி எலிஃபென்டைசிஸ் காஸ் பண்ணுறது. அப்படின்னா வந்து லிம்ஃபாட்டிக்ஸ் இருக்கிறது உச்சிரியா பேன்கிராஃப்டி ப்ரூஜியா மலாயி. அதே சப்குட்டேனியஸ் நுடில் ஃபார்ம் பண்ணுறது வந்து ஆன்கோசெர்கா வால்வஸ் ரிவர் பிளைண்ட்னஸ் இல்லைனா லோலா வந்து கெலபார் ஸ்வெல்லிங் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டயக்னோசிஸ் வந்து பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் எடுக்கிறோம். இதை இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சைஸ் பிளட் கல்ச்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளட் கலெக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா அட் நைட் இஃப் ஃபிலேரியல் ஆன்டிஜன் ப்ரெசென்ட் அப்படின்னா டைரக்ட் பிளட் கலெக்ஷன் அண்ட் ஸ்மியர். டியூரிங் டே டைம் வந்து ஃபிலேரியல் ஆன்டிஜன் ஆப்சென்ட் அப்படின்னா வந்து டைஎத்தில் கார்போமசிபின் ப்ரொவகேஷன் டெஸ்ட் டிஇசி ப்ரொவகேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். டிஇசி டேப்லெட் கொடுத்து 30 to 60 minutes கழிச்சு பிளட்டை கலெக்ட் பண்ணி ஸ்மியர் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து மைக்ரோஃபிலேரியல் லார்வா எப்படி தெரியும். ஸோ உச்சிரியா பேன்கிராஃப்டி புருஜியா மலாயி ஆன்கோசெர்கா லோலா நாளையுமே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உச்சிரியா பேன்கிராஃப்டி வந்து எப்படி இருக்குன்னா மைக்ரோஸ்கோப்பில் டெயில் டிப் நியூக்ளி ஆப்சென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷீத் வந்து ப்ரெசென்ட்டு. ப்ரூஜியா மலாயில் வந்து 2 நியூக்ளி டெயில் டிப் நியூக்ளி 2 நியூக்ளி இருக்கும். ஷீத்தும் ப்ரெசென்ட்டு. ஆன்கோசெர்காவில் வந்து டெயில் டிப் நியூக்ளி நோ நியூக்ளி ஆப்சென்ட்டு, ஷீத்தும் ஆப்சென்ட்டு. லோலாவில் வந்து டெயில் டிப் நியூக்ளி மல்டிபிள் நியூக்ளி இருக்கும். ஷீத் வந்து ப்ரெசென்ட்டு. ஷீத் ஒரே இதில் தான் ஆப்சென்ட்டாக இருக்குது. அது வந்து என்னென்னா ஆன்கோசெர்கா அதில் டெயில் டிப் நியூக்ளியும் ஆப்சென்ட்டு. நெக்ஸ்ட் டயத்தில் கார்போமசிபின் இஸ் கிவன் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் டயத்தில் கார்போமசிபின் தான் கொடுக்குறோம். நம்ம இதில் தான் ஷீத் இல்லையே ஆன்கோசெர்காவில். ஸோ ஆன்கோசெர்காவுக்கு மட்டும் ஐவர்மெக்டின், மீதி எல்லா ஃபிலேரியாசிஸ்க்கும் டயத்தில் கார்போமசின். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து டிப்தீரியா. லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து டியூபர்குலோசிஸ், ஓப்பிங் காஃப், டிபிக்கல் அண்ட் ஏடிபிக்கல் நிமோனியா. ஸோ டிப்தீரியா, டியூபர்குலோசிஸ், ஓப்பிங் காஃப் இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிப்தீரியா பார்ப்போம். டிப்தீரியா ஈத்தியாலஜி வந்து கார்னிபெக்டீரியம் டிப்தீரியே. கிளினிக்கல் வந்து சூர மெம்பரேன் மோஸ்ட் காமனாக இருக்கும். ட்ரான்ஸ்லர் ஃபாசில் ஏரியாவில் இருக்குது. புல்நெக் லிம்ஃபோடினோபதி ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் வந்து மயோகார்டைட்டிஸ். ஸ்டெயினிங் வந்து ஆல்பர்ட் ஸ்டெயின், சைனீஸ் லெத்தர் பேட்டர்ன் வித் மெட்டாக்ரோமேட்டிக் ஆர் வால்யூட்டின் மெட்டாக்ரோமேட்டிக் கிரானுல்ஸ் இருக்கும். அதனால் அது பேர் வந்து பேபிஸ் எரிசென்ட் கிரானுல்ஸ் இல்லை வால்யூட்டின் கிரானுல். ஸோ மெட்டாக்ரோமேட்டிக் கிரானுல்ஸ் இருக்குது மெயினாக இதில் டிப்தீரியாவில். நெக்ஸ்ட் கல்ச்சர் ஆர் மாலிகுலர் டெஸ்ட்டில் வந்து செலக்டிவ் மீடியா பிடிபிஏ மீடியம், அது பொட்டாசியம் டெலுரைட் பிளட் ஆகர் மீடியம் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா லோ ஃப்ளர் சீரம் ஸ்லோப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு லோ ஃப்ளர் சீரம் ஸ்லோப் வந்து 6 hours கண்டுபிடிக்குது. நெக்ஸ்ட் வந்து அதர் டெஸ்ட் வந்து டாக்ஸின் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இஎல்இகே ஜெல் ப்ரெசிபிடேஷன் டெஸ்ட்டில் வந்து ஜெல் ப்ரெசிபிடேஷன் டெஸ்ட் வந்து டாக்ஸின் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி டாக்ஸின் இல்லை பென்சிலின் ஆர் எரித்ரோமைசின் கிவன். நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டிபி காஸ் பண்ணுது. ஸோ கிளினிக்கல் பிக்சர் வந்து பல்னரி ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், காஃப் மோர் தென் 2 weeks, வெயிட் லாஸ் இருக்கும். காஃப் மோர் தென் 2 weeks அண்ட் வெயிட் லாஸ். ஸோ மெனிஞ்சல்னா மெனிஞ்சல் டிபி வந்து நெக் ரெசிடிட்டி இருக்கும். ஆசிட் வாஸ் டென் பண்ணால் ஆசிட் வாஸ்ட்டு நான் ஃபிளாமஸ் பெசிலை. ஸோ கல்ச்சர் டெஸ்ட் என்ன பண்ணுறோம்னா சிபி நாட் பண்ணி பார்க்குறோம். பிசிஆரில் சிபி நாட் வந்து மைக்கோபாக்டீரியம் டிபி டெடெக்ட் பண்ணுது. அண்ட் ஆர்பிஓபிஜின் இருக்குன்னு பார்க்குது. ஆர்பிஓபிஜின் பாசிட்டிவ் அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டிபி ரிஃபார்மேஷன் ரெசிஸ்டன்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இக்ரா டெஸ்ட் லோவர்சின் ஜென்சன் மீடியம் கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். லோவர்சின் ஜென்சன் மீடியம் கல்ச்சர் பண்ணால் 1 to 2 months கூட ஆகும். நெக்ஸ்ட் அதர் டெஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா மான்டாக்ஸ் டெஸ்ட். ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா பல்மரி டிபினா 2 HRECD + 4 HRE, மெனிஞ்சல் டிபினா 2 HRECD + 10 HRE, 10 months HRE பண்ணுறோம். நெக்ஸ்ட் பெர்டியூசஸ் பார்க்குறோம். காஸ்ட் ஆர்கானிசம் வந்து போர்டிட்டில்லா பெர்டியூசஸ். கிளினிக்கல் பிக்சர் வந்து ஊப்பிங் காஃப். ஸ்டெயினிங் வந்து கிராம் ஸ்டெயின் பண்ணி பார்த்தோம். கிராம் நெகட்டிவ் காக்கோபெசிலே வித் தம் பிரிண்ட் அப்பியரன்ஸ். பெர்டியூசஸ் தான் தம் பிரிண்ட் அப்பியரன்ஸ். கிராம் பாஸ் நெகட்டிவ் காக்கோபெசிலே வித் தம் பிரிண்ட் அப்பியரன்ஸ். கல்ச்சர் மாலிகுலர் டெஸ்ட் வந்து என்னென்னா போர்டிடெக்ஸ் ஜென்கோவா மீடியா. அதுக்கப்புறம் எலிசா ஆன்டிபாடி டெஸ்டிங்கு. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அசித்ரோமைசின். நெக்ஸ்ட் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபலாக்சிஸ் ஃபார் டிப்தீரியா வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எரித்ரோமைசின் ஆர் பென்சிலின் ஃபார் 10 days. நெக்ஸ்ட் வேக்சின் வந்து பேஸ்ட் ஆன் இம்யூனாலஜிக்கல் ஸ்டேட்டஸ் வச்சு மோர் தென் 3 doses கம்ப்ளீட் இம்யூனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் டோஸ் வித்தின் 5 years அப்படின்னா நோ வேக்சின். லாஸ்ட் டோஸ் மோர் தென் 5 years அப்படின்னா டிடி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லெஸ் தென் 3 doses மொத்தமாக எடுத்திருக்காங்க இம்யூனாலஜிக்கல் ஸ்டேட்டஸ்னால் பார்ஷியல் இம்யூனைசேஷன். அப்போ கம்ப்ளீட் டிடி கோர்ஸ் கொடுக்கணும். டிடி பூஸ்டர் வந்து எவ்ரி 10 years போடுறோம். நெக்ஸ்ட் டிபிக்கல் நிமோனியா இல்லைனா லோபார்ட் நிமோனியா, இட் அஃபெக்ட் அல்வியோலை. கிளினிக்கல் பிக்சர் வந்து கன்சல்டேஷன், காஃப், டிஸ்னியா வருது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்கானிசம்ஸ் என்னன்னா நீமோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியா தான் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் கம்யூனிட்டி அக்கட் நிமோனியா. நெக்ஸ்ட் ஸ்டெஃபலோகாக்கஸ் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல் அக்கட் நிமோனியா வந்து என்னது ஸ்டெஃபலோகாக்கஸ். நெக்ஸ்ட் சூடோமோனாஸ், அசினோபாக்டீரியா, பர்கோல்டரியா, பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஃபஸ்ட் நீமோகாக்கஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நீமோகாக்கஸ் வந்து என்ன, ஸோ இட்ஸ் அ கிராம் பாசிட்டிவ் காக்கை இன் பேர்ஸ், லென்ஸ் ஷேப்பில் இருக்கும், கேப்சுலேட்டடு. ஆல்ஃபா ஹீமோலைசிஸ் வந்து கிரீன் சோன்ஸ் இருக்கும். பிளட் அகரில் வந்து ஆப்ரோச்சின், ஸோ பிளட் அகரில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரோச்சின் சென்சிட்டிவ், பைல் சாலிபிள் அண்ட் இன்சுலின் ஃபெர்மெண்டார். ட்ரீட்மெண்ட் வந்து அமாக்சிசிலின் ஆர் செஃப்ட்ரையாக்சோனு. நெக்ஸ்ட் ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ். ஸோ இது வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கை கிளஸ்டராக இருக்குது. பிளட் அகரில் வந்து பீட்டா ஹீமோலைசிஸ், ஸ்டெஃபலோகாக்கஸ் வந்து பீட்டா ஹீமோலைசிஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா கோயாகுலேஸ் பாசிட்டிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் மெத்திசிலின் சென்சிட்டிவ் ஸ்டாஃப் ஆரியஸ்னா பெனிசிலின், மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டாஃப் ஆரியஸ் வான்கோமைசின், வான்கோமைசின் ரெசிஸ்டன்ட் ஸ்டாஃப் ஆரியஸ் டாப்டோமைசின் ஆர் லினிசோலிடு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், சூடோமோனாஸ். சூடோமோனாஸ் ஆர் அசினோடோபாக்டீரியா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடோமோனாஸ். பேத்தோஜெனிசிட்டி வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் சூடோமோனாஸ் தான். நெக்ஸ்ட் கிராம் நெகட்டிவ் பெசில்லை. மீடியா வந்து செட்ரிமைட் அகரில் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் வந்து செப்டாசிடிம் இல்லைனா வந்து மிரோபினம. நெக்ஸ்ட் அசினோடோபாக்டீரியா மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா. கிராம் நெகட்டிவ் காக்கோபெசில்லை. மீடியா வந்து பிளட் அகார். இது வந்து செப்டாசிடிம் இல்லைனா மிரோபினம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பர்கோல்டரியா. பர்கோல்டரியா வந்து என்ன காசு பண்ணுது, மிலாய்டோசிஸ் காசு பண்ணுது. மிலாய்டோசிஸ் எது காசு பண்ணுது, பர்கோல்டரியா சூடோமலாயி. சாயில் வாட்டரில் இருக்குது பர்கோல்டரியா சூடோமலாயி. நெக்ஸ்ட் கிளாண்டர் டிசீஸ். கிளாண்டர்ஸ் டிசீஸ் வந்து பர்கோல்டரியா மலாயி ஹார்ஸில். நெக்ஸ்ட்டு கெஃபேஷியா சிண்ட்ரோம், அது வந்து பர்கோல்டரியா கெஃபேஷியா கண்டமினேட்டட் ஐவி ஃப்ளூயிட்ஸ்னால வருது. நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர் என்ன, பர்கோல்டரியாவில் வந்து கிராம் நெகட்டிவ் பெசில்லை. growth and agar present, growth agar வந்து growth present. நெக்ஸ்ட் பர்கோல்டரியா கெஃபேஷியா ட்ரீட்மெண்ட் வந்து செப்டாசிடிம் ஆர் மிரோபினம். சூடோமோனாஸ் அசினோடோபாக்டர் பர்கோல்டரியா எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா செப்டாசிடிம் இல்லை மிரோபினம் தான் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் பெசிலஸ். பெசிலஸ் பார்த்தோம்னா உல் சார்த்தர் டிசீஸ்னு சொல்கிறோம். ஹெமரேஜிக் நிமோனியா காஸ் பண்ணுது. பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா மைக்ரோஸ்கோப்பில் வந்து கிராம் பாசிட்டிவ் பெசில்லை செயின்ஸ் வித் நான் பல்ஜிங் ஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் பேம்பூஸ்டிக் அப்பேரன்ஸ் இருக்கும். பெசிலஸ் வந்து பேம்பூஸ்டிக் அப்பேரன்ஸு. அப்புறம் அகர் பிளட் அகரில் எப்படி இருக்குன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெசிலஸ் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர் வந்து பேம்பூஸ்டிக் அப்பேரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் க்ரோத் அண்ட் பிளட் அகரில் வந்து எப்படி இருக்குன்னா மெடுசா ஹெட் அப்பேரன்ஸ் அண்ட் ஸ்டிங் ஆஃப் கேர்ள் அப்பேரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பெசிலஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சிப்ரோஃப்ளாக்சிஸ் அண்ட் டாக்ஸிசைக்ளின். நெக்ஸ்ட் ஏடிபி நிமோனியா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாக்டீரியல் வைரஸ் பேராசைட்டு ஃபங்கி எல்லாமே காசு பண்ணுது. ஏடிபி நிமோனியானா இட் அஃபெக்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ். கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து நோ கன்சல்டேஷன், காஃப் டிஸ்னியா. அது மாதிரி கிளாசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக இருக்காது. காஃப் டிஸ்னியா இருக்கும், கன்சல்டேஷன் இருக்காது ஏடிபி நிமோனியாவில். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் தான் அஃபெக்ட் ஆகுது. ஈட்டியாலஜி வந்து பாக்டீரியா தான் மோஸ்ட் காமன் காஸ். அதுக்கப்புறம் வைரல் ஃபங்கல் பேராசைட்டு. ஸோ பாக்டீரியல் ஏடிபி நிமோனியா வந்து காஸ்ட் பை சிஎம்எல், அதாவது கிளமேடியா மைக்கோபிளாஸ்மா லீஜியோனெல்லா. கிளமேடியா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளமேடியா வந்து கிராம் செரிங் வந்து ஆப்சென்ட்டு. கல்ச்சர் வந்து வைரல் கல்ச்சர் மீடியா தான் பார்க்குறோம். மெக்காய் கல்ச்சர் மீடியா இல்லைனா எல்லா செல் கல்ச்சர் மீடியா. நெக்ஸ்ட் மைக்கோபிளாஸ்மா மோஸ்ட் காமன் இதுதான் காசு பண்ணுது. மைக்கோபிளாஸ்மா தான் செல்வால் டெஃபிஷியன்ட். கிராம் நெகட்டிவ் பெசில்லை. பிபிஎல்ஓ அகரில் ஃப்ரைடே காலனிஸ் இருக்குது மைக்கோபிளாஸ்மாவுக்கு. பிபிஎல்ஓ அகர் ஃப்ரைடே காலனிஸ். நெக்ஸ்ட்டு லீஜியோனெல்லா. லீஜியோனெல்லா வந்து எங்கே இருக்குன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ரிசர்வேர்ஸில் இருக்குது, வேர்ல் பூல்ஸில் இல்லைனா வந்து ஹியூமிடிஃபயர்ஸ் ஏசிலலாம் லீஜியோனெல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராம் நெகட்டிவ் பெசில்லை. இது வந்து பிசிஒய் அகர் வந்து மீடியம் கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே பாக்டீரியல் ஏடிபி நிமோனியா ட்ரீட்மெண்ட் வந்து அசித்ரோமைசின் ஆர் டிஓஃப்ளாக்சசின். நெக்ஸ்ட் வைரல் ஏடிபி நிமோனியா காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் பி வைரஸ் தான் மோஸ்ட் காமன். கொரோனா வைரஸ், அடினோ வைரஸ். ஸோ ஃபஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் பி வைரஸ் வந்து ஸோ 8 செக்மெண்டட் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். பேண்டமிக் காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா ஏ, எபிடமிக் காஸ்ட் பை போத் இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் பி. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஹீம் அக்ளூட்டினேட் ரிசெப்டர் அண்ட் நியூராமினடேஸ் ரிசெப்டர். லேப் டயக்னோசிஸ் வந்து பிசிஆர் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் வந்து ஒசல்டமாவிர். வேக்சின் வந்து லைவ் வேக்சின் இன்ஃபர்மேஷனல். கில்டு வேக்சின்னா ஐஎம்மில் போடுறோம். நெக்ஸ்ட் கொரோனா வைரஸ். இது வந்து ஸ்பைக்கு ஃப்ளார் பட்டில் அப்பேரன்ஸ் ரிசெப்டர் இருக்கும். டயக்னோஸ் வந்து பிசிஆர். ஸோ வேக்சின் வந்து என்னென்னா சப்யூனிட் வேக்சின் கோவிஷீல்டு. கில்டு வேக்சின் வந்து கோவேக்சின். அடினோ வைரஸ் வந்து சேட்டலைட் ஷேப்டு வைரஸ், லாங் ஆண்டனா இருக்கும் அதில் அடினோ வைரஸில். ஸோ இதுக்கு வேக்சின் எதுவும் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேண்டமிக்னா டியூ டு ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட்னால வருது, ஜெனட்டிக் ரீஅசார்ட்மெண்ட். எபிடமிக் இஸ் டியூ டு ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட். எபிடமிக் வந்து டியூ டு ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட், பாயிண்ட் மியூட்டேஷனால வருது. நெக்ஸ்ட் பேராசிட்டிக் ஏடிபிக்கல் நிமோனியா வந்து பேராகோனிமஸ் வெஸ்டர்மேனி லங்கு ஃப்ளூக்குன்னு சொல்கிறோம். பேராகோனிமஸ் வெஸ்டர்மேனி வந்து லங்கு ஃப்ளூக்கு. ஓவி பேரஸ் அது எக் இன் ஸ்டூல்ஸ் ஆர் ஸ்பூட்டமன். ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரசிக்வென்டல். நெக்ஸ்ட் ஏடிபிக்கல் நிமோனியா ஃபங்கல் டைப் வந்து எண்டமிக் அண்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக். எண்டமிக் நிமோனியா வந்து கிளினிக்கல் வச்சு வந்து நோ கன்சல்டேஷன், காஃப் அண்ட் டிஸ்னியா இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து இட்ராகோனசோல் ஆர் லைபோசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி எண்டமிக் நிமோனியாக்கு. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் பார்க்குறோம். ஸோ டைப்ஸ் என்ன கஷ்டம் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு டைமார்பிக் ஃபங்கஸாக இருக்கும். ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் ஆர் டார்லிங் டிசீஸ் ஆர் ஒஹியோ வேலி ஃபீவர். ஹிஸ்டோபிளாஸ்மா காசு பண்ணுறது ஒன்லி இன்ட்ராசெல்லுலர் ஃபங்கஸ் வந்து ஹிஸ்டோபிளாஸ்மா தான், ஒன்லி இன்ட்ராசெல்லுலர் ஃபங்கஸ். ஈஸ்ட் ஃபார்ம் வந்து நியூக்ளியஸ் அண்ட் ஹிஸ்டோபிளாஸ்மா இருக்குது, மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். மோல்டு ஃபார்ம் இருக்குது. மோல்டு ஃபார்ம் வந்து டியூபர்குலேட் கொனிடியா. நெக்ஸ்ட் பிளாஸ்டோமைகோசிஸ் ஆர் ஜில் கிறிஸ்ட் டிசீஸ் ஆர் நார்த் அமெரிக்கன் பிளாஸ்டோமைகோசிஸ். பிளாஸ்டோமைசிஸ் காஸ் பண்ணுது. இதில் வந்து எப்படி இருக்கும், ஈஸ்ட் ஃபார்ம் வந்து ஃபிகர் ஆஃப் எயிட் அப்பியரன்ஸ் இருக்கும், ப்ராட் பேஸ் பட்டிங். பிளாஸ்டோமைகோசிஸ் வந்து ஃபிகர் ஆஃப் எயிட் அப்பியரன்ஸு. பி வந்து பார்க்க 8 மாதிரி இருக்குல்ல. ஸோ பிளாஸ்டோமைகோசிஸ் ஃபிகர் ஆஃப் எயிட் அப்பியரன்ஸு. மோல்டு ஃபார்ம் வந்து பியர் ஷிப்ட் கொனிடியா அண்ட் ஹைஃபே இருக்கும். நெக்ஸ்ட் காக்சிடியோமைகோசிஸ் ஆர் வேலி ஃபீவர், கலிஃபோர்னியா வேலி ஃபீவர் ஆர் டெசர்ட் ரொமாட்டிசம் சொல்கிறோம், காக்சிடியோசிஸ்.
ஸோ இது வந்து எண்டோஸ்போர்ஸ் இருக்குது, ஸ்பிரியூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மோல்டு ஃபார்ம் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்த்தோகோனிடியா வித் ஃப்ராக்மெண்டட் ஹைஃபை. நெக்ஸ்ட் பேராகாக்சிடியோமைக்கோசிஸ் ஆர் சவுத்தன் அமெரிக்கன் பிளாஸ்டோமைக்கோசிஸ், அது பேராகாக்சிடியோசிஸ் கொடுக்குது. ஈஸ்ட் ஃபார்ம் வந்து மிக்கிமோஸ் அப்பேரன்ஸ். மோல்டு ஃபார்ம் வந்து பியர் ஷேப்டு கொனிடியா. நெக்ஸ்ட்டு டெலரோமைக்கோசிஸ் ஆர் பெனிசிலினோசிஸ் ஆர் சவுத் ஈஸ்டர்ன், அது வந்து என்னென்னா டெலரோமைசிஸ் மார்னிஃபி. ஸோ ரெட் பிக்மெண்ட்ஸ் ஆன் எஸ்டிஏ. ஸோ இது ஈஸ்ட் ஃபார்ம் என்னென்னா ஓவல் ஈஸ்ட் செல்ஸ் வித் செப்டம். மோல்டு ஃபார்ம் வந்து பாட்டில் ப்ரஷ் அப்பேரன்ஸ் ஹைஃபை. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஃபங்கல் ஏடிபிகல் நிமோனியா. டைப்ஸ் ஆஃப் நிமோனியா வந்து என்னெல்லாம் காசு பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஃபங்கல் ஏடிபிகல் நிமோனியாஸ் வந்து ஸோ கேண்டிடா வந்து ஈட்டியாலஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டிடா வந்து ஈஸ்ட் லைக்கு. நெக்ஸ்ட் மார்க்கர் வந்து பீட்டா டி குளுக்கான். மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒயிட் மெம்பரின் ஃபார்ம் ஆகும். ரிமூவல் ஒயிட் மெம்பரின் ஆன் ஸ்கின் அண்ட் மியூகோசா, இட் கேன் பி ரிமூவல். நெக்ஸ்ட்டு இன்வேசிவ் ஃபார்ம் வந்து நிமோனியா காஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பிள் மைக்ரோஸ்கோப்பியில் வந்து கிராம் ஸ்டெயினிங் பண்ணுறோம். ஸோ கிராம் ஸ்டெயினிங் பண்ணோன்னா இது வந்து பட்டிங் டெஸ்ட் வித் சூடோடைஃபை. கல்ச்சர் வந்து ஜெர்ம் டியூப் டெஸ்ட் பண்ணுறோம். ஆர் ரேனால்டு பிராடு ஃபினாமினனு. ஸோ ஜெர்ம் டியூப் இருக்கும். ஜெர்ம் டியூப் பாசிட்டிவ் அப்படின்னா கேண்டிடா ஆல்பிகன்ஸ், மோஸ்ட் காமன் கேண்டிடா டுபிலியன்சிஸ். குரோம் அகரில் வந்து டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஓரல் ஃப்ளூகோனசோல் மோர் தென் எக்கினோகேண்டின்ஸு. டாபிக்கெல்லாம் குளோட்ரைமோசல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கிரிப்டோகாக்கஸ் காஸ் பண்ணுறது ஈஸ்ட்டு. ஒன்லி என்கேப்சுலேட்டட் ஃபங்கஸ் வந்து கிரிப்டோகாக்கஸ் தான். ஸோ இதுக்கு மார்க்கர்ஸ் எதுவும் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிமோனியா மோர் தென் மெனிஞ்சைட்டிஸ். ஸோ கிரிப்டோகாக்கஸ் வந்து கேஓஹெச் வெட் மவுண்டில் வந்து பட்டிங் ஈஸ்ட் இருக்கும். கல்ச்சர் வந்து நெகட்டிவ் ஸ்டெயினிங் இந்தியா இங்கு யூஸ் பண்ணுறோம். கிரிப்டோகாக்கஸ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் காமன் யூஸ் பண்ணுறது வந்து இந்தியா இங்கு. இது வந்து நெகட்டிவ் ஸ்டெயினிங்கு. ஸோ ஹேலோ இருந்துச்சுன்னா கேப்சூல் ப்ளஸ்ன்னு அர்த்தம். கேப்சூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேர்டு சீட் அகர்னு ஒரு அகர் இருக்குது. அதில் வந்து கிரிப்டோகாக்கஸ் காசஸ் ப்ரௌன் காலனிஸ் இன் பேர்டு சீட் அகர் மெலனின் ப்ரெசென்ட். நெக்ஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து லைபோசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி ப்ளஸ் ஃப்ளூசைட்டோசின் ஃபார் 2 weeks ப்ளஸ் ஃப்ளூகோனசோல் ஃபார் 8 weeks கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஆஸ்பெர்ஜிலோசிஸ் பார்க்கலாம். ஆஸ்பெர்ஜிலோசிஸ் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ் ஃபியூமிகேட்டஸ் தான் மோஸ்ட் காமன். அதுபோக ஆஸ்பெர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸ் நைகர் இருக்குது. மார்க்கர் வந்து பிடிஜி இல்லை கேலக்டோ மேனானு. ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிமோனியா சைனசைட்டிஸ். சாம்பிள் பார்த்தோன்னா நேரோ ஹைஃபை இருக்கும். அக்யூட் ஆங்கிள் அண்டு டைகோட்டமஸ் பிரான்ச்சிங்கு. ஆஸ்பெர்ஜிலஸ் வந்து செப்டிக் மோல்டு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ் ஃபியூமிகேட்டஸ் 1/3 வெசிக்கல். ஃப்ளேவர்ஸ் வந்து 2/3 வெசிக்கல். நைகர் வந்து கம்ப்ளீட் வெசிக்கல் இருக்கும். ஆஸ்பெர்ஜிலஸ் ஃபியூமிகேட்டஸ் 1/3 வெசிக்கல் வந்து ஃபியலைட்ஸ் அண்ட் கொனிடியா இருக்குது. வெசிக்கல் இருக்குது. கொனிடியோஸ் 4 இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து ஓரிகோனசோல். ஆஸ்பெர்ஜிலஸ் ட்ரீட்மெண்ட் ஓரிகோனசோல். நெக்ஸ்ட்டு மியூகோர்மைகோசிஸ் ஆர் ஜைகோமைகோசிஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து என்னென்னா ரைசோபஸ் தான் காஸ் பண்ணுது மோஸ்ட் காமனாக. அது போக அப்சீடியா மியூக்கர் ரேம்னு ஞாபகம். ஸோ மார்க்கர் நோ மார்க்கரு என்ன காஸ் பண்ணுச்சுன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரைனோசெரிப்ரல் மியூகோர்மைகோசிஸ், பிளாக் லீஷன் மோர் தென் நிமோனியா. இட் இஸ் அசோசியேட்டட் டைபரிக் கீட்டோசிரோசிஸ், அயன் தெரப்பி அண்ட் போஸ்ட் கோவிட். நெக்ஸ்ட் மியூகோர்மைசிஸ் வந்து ஏசெப்டிக் மோல்டு ஃபார்ம் பண்ணுது. ப்ராடார் ரிப்பன்லைக் ஹைஃபை அப்டியூஸ் ஆங்கிள் அண்ட் ரைட் ஆங்கிள் பிரான்ச்சிங் இருக்கும். நெக்ஸ்ட் மியூகோர்மைகோசிஸ் ஆர் சைகோமைகோசிஸ் வந்து ரைசோபஸ் எப்படி இருக்குன்னா வந்து நோடல் பாயிண்ட். ரைசோபஸ் வந்து நோடல் ரைசைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைசோபஸில் நோடல் ரைசைட்ஸ். அப்சீடியா அப்படின்னா இன்டர்நோடல் ரைசைட்ஸு. மியூகாரில் நோ ரைசைட்ஸு. ஸோ நோடல் ரைசைட்ஸ், இன்டர்னோடல் ரைசைட்ஸ், மியூகார் நோ ரைசைட்ஸ். இதுதான் வந்து ராம் அந்த ஆர்டரில் வருது. நெக்ஸ்ட்டு மியூகோர்மைசிஸ் சைகோமைகோசிஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எம்ஆர்ஐ பிரெயின் ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சர்ஜரி. லைபோசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி அண்ட் போசோகோனசோல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நியூமோசைட்டோசிஸ் என்னன்னா ஈட்டியாலஜி வந்து நியூமோசைட்டிஸ் ஜீரோவிசி ஆர் கார்னி. டயக்னோசிஸ் வந்து பால் மோர் தென் ஸ்பியூட்டம். நெக்ஸ்ட் ஜிஎம்எஸ் ஸ்டெயின் பண்ணி பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங் வந்து மோர் தென் கேஓஹெச் மவுண்டு. மார்க்கர் ஃபார் இன்வேஷன் வந்து என்னென்னா பிடிஜி தான். அதாவது நியூமோசிஸ்டோட மார்க்கர் என்னன்னு பார்த்தோம்னா பீட்டா டி குளுக்கான், அதுதான் மார்க்கரு நியூமோசிஸ்டைட்டோசிஸோடது. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கோட்ரைமாக்சல் பண்ணுறோம். நியூமோசிஸ்டஸ் ஜீரோவிசி ஆர் நியூமோசிஸ்டஸ் கார்னி வந்து எப்படி இருக்குன்னா க்ரஸ்ட் கிறிசன் ஷேப்டு பிளாக் க்ரஸ்ட் இருக்கும். பிளாக் சிஸ்ட் இருக்கும். க்ரஸ்ட் கிறிசன் ஷேப்டு பிளாக் சிஸ்ட். க்ரஸ்டர் பின்பால் அப்பியரன்ஸ். H. pylori, Helicobacter pylori, it causes peptic ulcer and it progresses to gastric carcinoma. First diagnosis on the gram staining, gram negative, comma shaped, Shiro stain, UDS positive. It is used to differentiate H. pylori from Campylobacter. Treatment on the 2 weeks triple regimen. Cap clarithromycin, amoxicillin or metronidazole and PPAs like omeprazole. Next quadruple regimen at the bottom, BOTM, that is bismuth sulfate, omeprazole, metronidazole, tetracycline and metronidazole. Next bacterial gastroenteritis, clinical features abdominal pain, vomiting, diarrhea, dysentery. Organism causing gastroenteritis via toxin production. Preformed toxin already present in the food. It occurs less than 6 hours. Incubation period is less than 6 hours. Post-formed toxin, bacteria produce toxin after intake. Incubation period more than 6 hours.
ப்ரீஃபார்ம்டு டாக்ஸினுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெஃப்லோகாக்கஸ் இன்ட்ரோடாக்சின் present in milk or milk products. Then Bacillus cereus emetic toxin present in fried rice. Clostridium botulinum C2 botulinum toxin canned food. Next post-formed toxin is listeria, listerolizin refrigerated food. Bacillus cereus diarrheal toxin canned food. Clostridium perfringens alpha toxin. Clostridium perfringens is alpha toxin present in canned food. Vibrio cholera toxin present in seafood. Next enterohemorrhagic E. coli O157H7 zero cytotoxin milk meat vegetable. Shigella toxin egg and vegetable. Next only bacteria causing dysentery is enterohemorrhagic E. coli and Shigella. Next Vibrio cholera comma shaped fish in stream appearance has darting motility gram negative. TCBS la வந்து yellow colonies sting test and cholera red reaction positive. Organism causing gastroenteritis with toxic production is no toxin can contaminate with any food so Vibrio parahemolyticus wound infection la varudhu. Diagnosis gram sin comma shaped TCBS la green colonies Vaget summa agar adula வந்து Kanagawa phenomenon Campylobacter gram negative S shaped Chiromedia urease negative. Salmonella வந்து typhoid fever cause பண்ணுது. gram negative bacilli Wilson Blair medium with viral test positive. Carrier வந்து types stool and carrier type வந்து stool carrier and urine carrier இருக்கு. Screening வந்து VA antibody test confirmatory by urinary stool culture. Viral gastroenteritis. So clinical picture abdominal pain, vomiting, diarrhea. Causative agent வந்து Rio virus most common. அதில் வந்து Rio ஃபேமிலியில் ரோட்டா வைரஸ் அதுதான் மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட் அடினோவில் வந்து அடினோ வைரஸ் 4041. கேல்சியில் வந்து நோரா அண்டு சாப்போ வைரஸ். ஆஸ்ட்ரோ வைரஸ். நெக்ஸ்ட் ரோட்டா வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் RNA 11 செக்மெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்டிபாடி எலிசா இன் ஸ்டூல்ஸ். வேக்சின் வந்து லைவ் வேக்சின். ப்ரோட்டோசோமல் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் நான் ஆசிட் ஃபாஸ்ட் ப்ரோட்டோசோவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலண்டினியம் கோலி. மொத்தம் எல்லாருக்கும் பேலண்டினியம் கோலி என்டோமோபாக்டீரியா அண்ட் ஜேடியல் அம்பலியா. ஃபஸ்ட்டு பேலண்டினியம் கோலி பார்க்கலாம். இட் காசஸ் பேலண்டிடைரியாசிஸ். கிளினிக்கல் பிக்சர் வந்து டிசென்ட்ரி. மைக்ரோஸ்கோப்பியில் வந்து ட்ரோஃபோசைட்ஸ் வந்து சீலியா. நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பியில் சிஸ்ட்டு வந்து ரவுண்டு ஷேப்டு 2 நியூக்ளியை 1 கிட்னி ஷேப்டு 2 நியூக்ளியே இருக்கும், 1 வந்து கிட்னி ஷேப்டு. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆக்சிசைக்ளின் Entamoeba histolytica. Next disease in amoebiasis. Clinical feature is dysentery and flask shaped ulcer. Microscopic on the trophocytes has pseudopodia and RBCs in cytoplasm. Microscopic cyst on the 4 nuclei and round shaped. Next Giardia lamblia. Disease causes giardiasis. Clinical feature is diarrhea, steatorrhea, malabsorption. Microscopic trophocyte and the 2 suckers will be present. 8 flagella and falling leaf motility. Giardia lamblia the falling leaf motility. It has 2 suckers. Next microscopic cyst வந்து oval shaped 4 nuclei axostyle in center. Next treatment வந்து metronidazole. amoebiasis க்கு மெட்ரோட தான், ஜேடியல் அம்பலியாக்கு மெட்ரோட தான். நெக்ஸ்ட் என்டோமோபா ஹிஸ்டோலிட்டிகா சிஸ்ட் கேரியருக்கு வந்து பேராமோமைசின். நெக்ஸ்ட் ஆசிட் ஃபாஸ்ட் புரோட்டோசோவா. கிரிப்டோஸ்போரிடியம் சைக்ளோஸ்போரா சைக்ளோஐசோஸ்போரா மூணுத்துக்குமே டயரி அந்த ஃபீச்சர். ஃபஸ்ட்டு கிரிப்டோஸ்போரிடியம் பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப்பியில் வந்து இட் இஸ் ரவுண்ட் 4 to 5 மைக்ரான். ட்ரீட்மெண்ட் வந்து நிட்டசோசனைடு. நெக்ஸ்ட்டு சைக்ளோஸ்போரா, இதுவும் டைரி தான் காஸ் பண்ணுது. மைக்ரோஸ்கோபி ஆஃப் சிஸ்ட் வந்து ரவுண்டு அண்ட் 8 to 10 மைக்ரோமீட்டர். ட்ரீட்மெண்ட் இஸ் கோட்ரைமாக்சசோல். சிஸ்டோ ஐசோஸ்போரா ஓவல் இன் ஷேப் 15 to 30 மைக்ரோமீட்டர். ட்ரீட்மெண்ட் இஸ் கோட்ரைமாக்சசோல். ஹெல்மெத் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா செஸ்டோட்ஸ் வந்து ஓவோபேரஸ் டெஃபினட் ஹோஸ்டிஸ் மேன். செஸ்டோட வந்து ஓவோபேரஸ் டேப்பம். ஃபஸ்ட்டு டீனியாசோடியம் வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து பிக்கு. திஸ் இஸ் என்ன சிஸ்டோசைர்கோசிஸ். இட் காசஸ் சிஸ்டோசைர்கோசிஸ் அண்ட் எக் இஸ் எம்ப்ரியோஃபோர் நாட் ஆசிட் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் டீனியஸ் ஆஜினேட்டம் இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து கவ்வு. எம்ப்ரியோஃபோர் வந்து ஆசிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செஸ்டோலே வந்து செஸ்டோல் வந்து ஓவோபேரஸ் டெஃபினட் ஹோஸ்ட் வந்து மேன். அது வந்து ஹச்னானா இட்ஸ் டார்ஃப் டேப்பம். ஸோ இதில் வந்து எக்கில் வந்து போலார் ஃபிலமெண்ட் அண்ட் எம்ப்ரியோ 3 ஹூக்லெட்டாக இருக்கும். ஹச்னானா எம்ப்ரியோ இஸ் 3 ஹூக்லெட் ஹச்னானா. டைஃபைலோப்தோரம் லாட்டம். டைஃபைலோப்திரியம் லாட்டம். இதோட இன்டர்மீடியட் ஹோஸ்ட் சைக்ளோப்ஸ் அண்ட் ஃபிஷ். இட் காசஸ் மெக்லோபிளாஸ்டிக் அனீமியா அண்ட் இது எக்கு வந்து நாப் இருக்கும் அண்ட் ஒப்பர்குலம் இஸ் ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் ட்ரமட்டோடு வந்து ஃபேஷியோலா பஸ்கி இன்டெஸ்டைனலாக இருக்கும். இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஸ்னெயில் அண்ட் அக்வாட்டிக் பிளான்ட். இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் ஒப்பர்குலம். நெக்ஸ்ட் நெமட்டோடு வந்து என்னன்னா ரவுண்ட் வார்மு ஓவோபேரஸ் ஹோஸ்ட் வந்து மேன். ஸ்ட்ராங்கேட் ஸ்டெர்கோராலிஸ் வந்து ஓவோவிவிபேரஸ் பார்த்தினோஜெனிக்னா இட் ரீப்ரொடியூசஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன்.
நெக்ஸ்ட்டு டிசீஸ் வந்து டயரியா, கிட்டனியஸ் லார்வா மைக்ரன்ஸ், லோ ஃப்ளோர் ஈஸ்னோஃபிலிக் நிமோனியா, ஹைப்பர் இன்ஃபெக்ஷன் சிண்ட்ரோம் இன் இம்யூனோகாம்ப்ரமைஸ்டு. மைக்ரோஸ்கோப்பில் வந்து லார்வே இன் ஸ்டூல்ஸ், ஆன்சைக்ளோஸ்டோமா டியர்னேல் ஆர் நெக்கேட்டர் அமெரிக்கான சர்ஹூக்வாம். டிசீஸ் வந்து டயரியா, கிட்டனியஸ் லார்வா மைக்ரன்ஸ், லோ ஃப்ளோர் ஈஸ்னோஃபிலிக் நிமோனியா, அயன் டெஃபிஷியன்சி அனிமியா. எக்கு வந்து பிளாஸ்டோமியர் இன்சைட் த எம்ப்ரியோ. நெக்ஸ்ட் அஸ்காரிஸ் லம்பிகாய்ட்ஸ் ரவுண்ட் வார்ம். டிசீஸ் காஸ்ட் வந்து டயரியா, விசரல் லார்வா மைக்ரன்ஸ், லோ ஃப்ளோர் ஈஸ்னோஃபிலிக் நிமோனியா, இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். அதோட மைக்ரோஸ்கோப்பி வந்து செமிடோனார் கைட்டின் ஷீட் ஆன் போத் போல் ஆஃப் த எம்ப்ரியோ. நெக்ஸ்ட் என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் ஆர் பின்வார்ம். டிசீஸ் காஸ்ட் வந்து பெரியனல் இச்சிங் அண்ட் அப்பண்டிசைட்டிஸ். சாம்பிள் இஸ் NIH பெரியனல் ஸ்வாப். எக் வந்து பிளேனோ கான்வெக்ஸ். நெக்ஸ்ட் ட்ரைச்சுரிஸ் ட்ரைச்சுரா வில்பார்ம், கிரானிக் டிசென்ட்ரி, அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அண்ட் ரெக்டல் ப்ரொலாப்ஸ். எக் இஸ் மியூக்கஸ் பிளக் ஆன் போத் சைட்ஸ். ட்ரைச்சுரிஸ் ட்ரைச்சுரா வில்பார்ம். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆல் செஸ்டோர் அண்ட் ட்ரமட்டோடுக்கு வந்து ப்ரெசிக்வாண்டல், ஆல் நெமட்டோட் ஆல்பண்டசோல். சிஸ்டோசெர்கோசிஸ் வித் ஷீஷர் இருந்துச்சுன்னா ஸ்டீராய்ட் ப்ளஸ் ஆல்பண்டசோல். ஸ்ட்ராங்லி எய்ட்ஸ்க்கு ஐவர்மெக்டின். ஹெப்படைட்டிஸ் A and E, transmission is feco-oral route. This வந்து acute hepatitis diagnosed by IgM antibody ELISA. Hepatitis E has highest mortality in pregnancy. Hepatitis E is the highest mortality in pregnancy. Next, no vaccine is available and need no treatment. So next hepatitis B, C, D. Transmission வந்து parenteral, sexual and vertical. This is வந்து acute and chronic hepatitis which leads to hepatocellular carcinoma. Diagnosis and treatment of hepatitis B, HbA-CAG is positive. HbE-AG வந்து positive, high infectivity. HbE-AG வந்து negative, low infectivity. HbA-CAG positive, infective நம்ம பார்த்துறோம். Next HbE-AG வந்து positive, high infective, negative, low infective. Anti-HbC வந்து IgM னா acute infection, IgG னா chronic infection. HbC ட்ரீட்மெண்ட் வந்து டீனோஃபோவிர் மோர் தென் 1 இயருக்கு கொடுக்கணும். ரெக்கமெண்டட் வேக்சின் சப்யூனிட் வேக்சின் HbA-CAG வேக்சின். நெக்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் C பார்க்கலாம். டயக்னோஸ் வந்து PCR. ட்ரீட்மெண்ட் இஸ் சோஃபாஸ்பியூவர், வெல்பட்டாஸ்விர். No vaccine is available. Next hepatitis D. With hepatitis B, along with hepatitis B, co-infection, super infection. The co-infection IgM HDV positive and IgM hepatitis B virus positive. No, this is a co-infection. No vaccine, no treatment available. Super infection na IgM HDV positive followed by IgG HBV positive இருக்கும். IgM HDV IgG HBV positive இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் பேராசிட்டிக் வந்து லிவர் ஃப்ளூக் இருக்கும். ஓகே, லிவர் ஃப்ளூக் வந்து ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா. இன்டர்மீடியட் ஹோஸ்ட் இஸ் ஸ்னெயில், அக்வாட்டிக் பிளான்ட். நெக்ஸ்ட் டெஃபினட் ஹோஸ்ட் இஸ் மேன். இந்த டிசீஸ் காஸ்ட் இஸ் ஹெப்படைட்டிஸ் கோலாஞ்சைட்டிஸ். நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பியில் பார்த்தோம்னா ஓப்பர்குலமஸ் பிரசன்ட். நெக்ஸ்ட் அப்பிஸ்டோர்சிஸ் vibrani and clonorchis sinensis. This liver fluke that causes hepatitis, cholangitis and cholangiocarcinoma. Next, hydatid cyst, Echinococcus granulosus, dog tapeworm. Host on the intermediate host is man, definite host is dog. Clinically, formation of hydatid cyst in liver more than lung, more than brain. Unilocular Echinococcus granulosus, multilocular Echinococcus multicularis, more severe form of the. Next diagnosis, USG or CT hydatid cyst with water design. Water design and detached inner membrane floating inside the hydatid fluid. An antibody ELISA. Treatment of the percutaneous aspiration, injection, reaspiration. If fails na surgery, fails na albendazole. Surgery followed by albendazole. Next, genitourinary system, genital ulcer diseases. Granuloma inguinale or donoveniasis first. Granuloma inguinale first verse பார்க்கலாம். So first verse பார்க்கலாம். First வந்து syphilis பார்ப்போம். Syphilis Treponema pallidum cause பண்ணுது. Painless ulcer, painless bubo, penicillin கொடுக்குறோம். Next is chancroid. Syphilis is known by chancre, so chancroid. Haemophilus ducrei. It is clinical is painful ulcer and painful bubo. Treatment azithromycin. Next lymphogranuloma venereum, chlamydia trachomatis. This is the painless ulcer and painful bubo. Treatment is azithromycin. Next granuloma inguinale or donoveniasis. Klebsiella granulomatis cause பண்ணுது. Painless ulcer and pseudo bubo. Treatment is azithromycin. Next vaginitis. Vaginitis parasitic fungal bacterial. So parasitic வந்து Trichomonas vaginalis, mild itching present. Vaginal discharge வந்து yellowish green discharge with fishy smell. And trophocytes வந்து 5 flagella and 1 sucker present. Jerky or twitching motility. Treatment is metronidazole. Next fungal வந்து caused by Candida albicans. Severe itching present. Curdy white discharge. Microscopiயில் வந்து budding yeast with pseudohyphae. Treatment வந்து fluconazole. Next bacterial வந்து Gardnerella vaginalis. Itching is not present. Vaginal discharge வந்து white fishy smell. Lab diagnosis வந்து என்னன்னா clue cells இருக்கும். Clue cells vaginal epithelial cells with Gardnerella vaginalis bacteria. Treatment வந்து metronidazole. Next urethritis. Gonococcal urethritis. Etiology Gonococcus or Neisseria gonorrhea most common.
ஸோ இன்ட்ராசெல்லுலர் கிராம் நெகட்டிவ் காக்கை வித்தின் த நியூட்ரோஃபில்ஸ். கிளினிக்கல் விச் வந்து புர்லண்ட் யூரித்ரல் டிஸ்சார்ஜ். லேப் இன்வெஸ்டிகேஷனில் தேயர் மார்த்தின் மீடியம் நான் மால்டோஸ் ஃபெர்மெண்டர்ஸ் டிஃபரன்ஷியேட்ஸ் இட் ஃப்ரம் மெனிங்கோகாக்கஸ். நான் மால்டோஸ் ஃபெர்மெண்டர் அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஷியேட் ஃப்ரம் மெனிங்கோகாக்கஸ். ட்ரீட்மெண்ட் செஃப்ட்ரையாக்சோன். நெக்ஸ்ட் நான் கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ். ஈட்டியாலஜி வந்து பாக்டீரியல் தான் மோஸ்ட் காமன். அதில் மோஸ்ட் காமன் கிளமேரியா ட்ரக்கோமேட்டிஸ் அண்ட் மைக்கோபிளாஸ்மா ஜெனிட்டாலியம், யூரியாபிளாஸ்மா யூரியாலைட்டிகம். நெக்ஸ்ட் வைரஸ் வந்து HSV2, பங்கேனா கேண்டிடா அல்பிகன்ஸ், பாராசிட்டிஸ், ட்ரைகோமோனாஸ் வர்ஜினாலிஸ். கிளினிக்கல் பிக்சர் வந்து மியூகோபுல்லண்ட் யூரித்ரல் டிஸ்சார்ஜ். சிஸ்டைட்டிஸ். ஈட்டியாலஜி வந்து ஈகோலை கிளப்சில்லா, கிராம் நெகட்டிவ் பசில்லை லாக்டோஸ் ஃபெர்மெண்டர், புரோட்டீஸ், கிராம் நெகட்டிவ் பசில்லை ஸ்வார்மிங் growth on media, phenylalanine deaminase enzyme positive, UDase positive, enterococcus gram positive காக்கை, pairs and short chains are present, bile esculin test positive. Next staphylococcus aureus, gram positive காக்கை present in clusters, coagulase test positive. Clinical picture வந்து banning maturation, dysuria, painful urination is present in cystitis. Next bacterial infection, skin subcutaneous musculoskeletal பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து staph aureus, disease caused, most common cause for burn wound infection, hospital acute pneumonia, abscess, native valve infected endocarditis, osteomyelitis. gram staining வந்து gram positive cluster, beta hemolysis present, coagulase positive. Next methicillin sensitive staph aureus na penicillin, methicillin resistant staph aureus ku vancomycin, vancomycin resistant staph aureus na daptomycin or linezolid. Next streptococcus pyogenes group A. Pharyngitis வந்து acute rheumatic fever, cellulitis followed by PSGN. It is a gram positive cocci in chains, beta hemolysis. It is bacitracin sensitive. Treatment வந்து penicillin. Next streptococcus agalactiaceae group B. Neonatal sepsis most common cause, neonatal meningitis it causes. இதுவும் gram positive cocci in chains, beta hemolysis, CAMP test positive. And treatment is penicillin. Next bacillus anthracis cattle. Toxin வந்து anthrax toxin, cutaneous anthrax, Hyde Porter disease, black eschar present, pulmonary anthrax, wool sorter disease, hemorrhagic pneumonia. So gram positive chains with non-bulging spores, bamboo stick appearance. Next Clostridium perfringens or Clostridium villei anaerobic. Alpha toxin is present. Gas gangrene, myonecrosis with blood and bullae. Gastroenteritis, diarrhea, source with canned food. Next gram stain பார்த்தோம்னா gram positive bacilli with subterminal bulging spores, club shaped appearance ல இருக்கும். Clostridium perfringens club shaped. Okay, next bacillus anthracis ல வந்து கல்ச்சர் வந்து blood agarல medusa head or string of pole appearance. Treatment is ciprofloxacin or doxycycline. Clostridium perfringens or villei வந்து anaerobia. So ராபர்ட்சன் குக்குடு மீட் கல்ச்சர் அதில் கல்ச்சர் பண்ணுறோம். நெக்ரிஸ் ரியாக்ஷன் பாசிட்டிவ். கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரன்ஜன்ஸ் கிளாஸ்ட்ரிடியம் வெளிச்சு ட்ரீட்மெண்ட் வந்து பெனிசிலின் ப்ளஸ் கிளெண்டாமைசின். நெக்ஸ்ட் ஆக்டினோமைசிஸ் டிசீஸ் காஸ்ட் வந்து ஆக்டினோமைகோசிஸ். லம்பி ஜா வந்து சப்டினியஸ் நோடுல்ஸ் வித் டிஸ்சார்ஜிங் கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட். கிரானியூல்ஸ் வந்து டார்க் எல்லோ சல்ஃபர் கிரானியூல்ஸ். கிராம் ஸ்டெயின் பண்ணோன்னா ஆக்டினோமைசிஸ் வந்து சன்ரே அப்பியரன்ஸ், கிரஷ்டு கிரானியூல் வந்து சன்ரே அப்பியரன்ஸ். ஆசிட் வாஸ் ஸ்டெயினிங் வந்து நான் ஆசிட் வாஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் பெனிசிலின். நொகாடியா மோஸ்ட் காமன் இன் வேர்ல்டு நொகாடியா, மோஸ்ட் காமன் இன் வேர்ல்டு ஆக்டினோமைசிடோமா, மதுரா ஃபுட். மோஸ்ட் காமன் காஸ் இன் இந்தியா இஸ் ஆக்டினோமதுரா. ஃபுட் வந்து ஃபுட்டில் வந்து சப்குஜினியஸ் நாடுல்ஸ் வித் டிஸ்சார்ஜிங் கிரானியூல்ஸ் இருக்கும். கிரானியூல்ஸ் வந்து ஒயிட்டிஷ் எல்லோ. இட் ஆல்சோ காசஸ் நிமோனியா. கிராம் பாசிட்டிவ் வெசல் வந்து ஃபிலமெண்டஸ். ஆசிட் ஃபாஸ்ட் இருக்கும். இது வந்து ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங்கில் ஆசிட் ஃபாஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கோட்ரைமாக்ஸோல். நெக்ஸ்ட் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. It causes leprosy. Mycobacterium leprae, it causes leprosy. Leprosy, Hansen disease. Hypopigmented patch and nerve involvement possibly multibacillary. So possibacillary na வந்து less than 5 skin lesion, multibacillary வந்து more than 5. Nerve involvement வந்து no nerve involvement, one or more nerve involvement multibacillary. Possibacillary no nerve involvement. Diagnosis is skin smear, elbow or earlobe ல இருக்கிறோம். Acid fast. So non-filamentous cigar bundle appearances. PCR mycobacterial gene. Flaps, fluorescent leprosy antibody test or lepromin test. The gold standard, non-cultivable. It is animal inoculation on the foot pad of mice, 900 armadillo. Treatment of the rifampicin plus dapsone plus profampicin. 5% reaction or lepra reaction. Type 1 lepra reaction on the type 4 hypersensitivity, inflammation of existing lesion. Type 2 lepra reaction on the type 3 hypersensitivity, appearance of painful red nodules. Erythema nodosum leprosum. இந்த ரெண்டுக்கும் வந்து கண்டினியூ வந்து ஆன்டிலெப்ரசி தெரப்பி அண்ட் ஸ்டார்ட் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ். நெக்ஸ்ட் வைரல் பார்க்குறோம். வைரல் வந்து என்னென்னா டிஎன்ஏ வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ், HSV1, HSV2, HSV3 அஃபெக்ட் த ஸ்கின். ஆன் ஜாங் ஸ்மியரில் வந்து மல்டிநியூக்ளியேட்டட் ஜெயின் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். மல்டிநியூக்ளியேட்டட் ஜெயின் செல்ஸ் ப்ரெசென்ட். ஸோ வெசிகுலர் ஃப்ளூயிட் ஸ்மியர். நெக்ஸ்ட் வந்து HSV1 ஆர் HSV1 பார்க்குறோம். இது வந்து அப்பர் பாடியில் வருது. ஃபீச்சர் வந்து டெம்பரல் லோப் என்கெஃபலைட்டிஸ். HSV2 ஆர் HSV2 லோவர் பாடியில் வருது. ஜெனிட்டல் ஹெர்பிஸ் காசஸ் எனிதிங் எல்ஸ். நியூனேட்டல் ஹெர்பிஸ் காசிங் மோலாரெட் மெனிஞ்சைட்டிஸ் வந்து HSV2.
Next, HHV3 or varicella zoster virus causing also known as chickenpox virus. Site of vesicle வந்து entire பாடியில் இருக்குது. அதர் ஃபீச்சர்ஸ் வந்து பிரைமரி இன்ஃபெக்ஷன் சிக்கன் பாக்ஸ், ரீஆக்டிவேஷன் ஹெர்பஸ் சாஸ்டர் ஆர் ஷிங்கிள்ஸ், கஞ்சனிட்டலாக சிகட்ரைசேஷன் காஸ் பண்ணும் ஸ்கின் சார்ஸ், அண்ட் கஞ்சனிட்டல் லிம் ஹைப்போப்ளேஷியா, ஷார்ட் லிம்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அதர் ஹெர்பஸ் வைரஸ் பார்க்கலாம். HHV4, 5, 6, 7, 8. HHV4 வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ். இட் காசஸ் இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ், கேஸ்ட்ரிக் கார்சினோமா, நேசோபெரிஜியல் கார்சினோமா. இட் ஆல்சோ காசஸ் பர்கின்ஸ் அண்ட் ஹாட்ஜிகின் லிம்போமா. HHV5 வந்து சைட்டோமெகலா வைரஸ். இட் காசஸ் இடியோபதிக் மெம்பரேனஸ் நெஃப்ரோபதி, போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வித்தின் 3 months வந்து காசு பண்ணுது சைட்டோமெகலா வைரஸ். HHV6 வந்து ஹியூமன் பி லிம்போட்ராஃபிக் வைரஸ். இட் காசஸ் என்கெஃபலைட்டிஸ். HHV7 வந்து ஆர்கே வைரஸ் என்கெஃபலைட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து HHV8 வந்து KSV கேப்போசிஸ் சார்கோமா வைரஸ், கேப்போசிஸ் சார்கோமா காசு பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பிகே வைரஸ் நெஃப்ரோபதி வரும். மோர் தென் 3 monthsனால் பிகே வைரஸ் நெஃப்ரோபதி போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன்ஃபெக்ஷன் வந்து. ஸோ பிகே வைரஸ்ங்கிறது வந்து இனிஷியல்ஸ் ஆஃப் த பேஷண்ட் ஃப்ரம் வேர் இட் இஸ் டிஸ்கவர்டு. நெக்ஸ்ட் இந்த எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா டயக்னோசிஸ் PCR, இது ஹெர்பஸ் வைரஸ் டயக்னோசிஸ் PCR, ட்ரீட்மெண்ட் ஏசைக்ளோவிர், வேக்சின் வந்து லைவ் சிக்கன் பாக்ஸ் வேக்சின். நெக்ஸ்ட் பாக்ஸ் வைரஸ். ஸோ பாக்ஸ் வைரஸ் வந்து என்னென்னா மேக்யூல்ஸ், பஸ்டியூல்ஸ், அம்ப்ளிகேட்டட் பேப்புல்ஸ் ப்ரெசென்ட். டயக்னோசிஸ் வந்து PCR. பாக்ஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ், மங்கி பாக்ஸ், வேக்சினியா, மொலஸ்கம் கண்டிஜியஸ் வைரஸ் இருக்குது. ஸோ வந்து ஆர்டர் பார்த்தோன்னா வந்து ஸ்மால் பாக்ஸ், மங்கி பாக்ஸ் வேக்சினியா வந்து சிவியர், மாடரேட், மைல்டு. இது எல்லாத்துக்கும் வேக்சின் வந்து லைவ் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். மொலஸ்கம் கண்டிஜியஸ் வைரஸஸ் சிவியாரிட்டி, மைல்டு சிவியாரிட்டி தான். வேக்சின் வந்து நோ வேக்சின் அவைலபிள். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சீரோடைப் வந்து 6 and 11 ஆனோஜெனிட்டல் வார்டு. காண்டிலோமா அக்யூமினேட்டா 69, 18, அப்புறம் 31, 33, 45, 52, 58 எல்லாம் செர்விக்கல் கேன்சர் காசு பண்ணுது. ப்ரோட்டான் குஜின் வந்து E6 நாக் அவுட், P53, E7 நாக் அவுட், ரெட்டினோபிளாஸ்டோமா. டயக்னோசிஸ் வந்து PCR, பேப்ஸ்மியர். வேக்சின் வந்து கார்டாசில் 9. இது ஒரு சப்யூனிட் வந்து L1 ஆன்டிஜன் இருக்குது. 9 to 10 yearsனால் 2 doses, 0 and 6 months, 15 to 45 yearsனால் 3 doses, 0, 2 and 6 months, 0 month, 2 month, 6 month. நெக்ஸ்ட் பார்வோ வைரஸ் B19 இன்ஃபெக்ஷன். கண்டிஷனல் சில்ட்ரன்ஸில் ஸ்லாப்டிச்சிக் அப்பேரன்ஸ், ரேஷஸ் வந்து ப்ரெசென்ட் இன் சீக்கு. நெக்ஸ்ட் ரேஷஸ் இருக்கும், ஸ்ப்ரெட் டு சீக்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் அடல்ட்டில் வந்து ஆர்த்தராலஜியா, சிக்கிள் செல் அனீமியான, ஏப்ளாஸ்டிக் கிரைசிஸ், பார்வோ வைரஸ் B19 காஸ் பண்ணுறது. இன்னும் காம்ப்ரமைஸில் பியூர் ரெட் செல் ஏப்ளேஷியா, கஞ்சனிட்டல் இன்ஃபெக்ஷனாக நான் இம்யூன் ஃபீட்டல் ஹைட்ராப்ஸ். டயக்னோசிஸ் வந்து ஆன்டிபாடி எலிசா பண்ணுறோம். RNA வைரஸ். ஃபஸ்ட்டு மீசில்ஸ் வைரஸ், ஃபீவர் ஃபாலோட் பை காப்டிக் ஸ்பாட்டு. காப்டிக் ஸ்பாட்னா ப்ளூயிஷ் ஒயிட் ஸ்பாட் ப்ரெசென்ட் பக்கல் மிகோசா ஆப்போசிட் டு செகண்ட் மோலார், ஃபாலோட் பை ரேஷ். 7 to 10 years கழிச்சு SSPE, சப்பைவல் ஸ்க்ளெரோசிஸ் பேன் என்கெஃபலைட்டிஸ். ஃபீச்சர் என்ன? டிக்ரீஸ் த ஸ்கூலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மயோக்ளோனஸ். ட்ரீட்மெண்ட் வந்து லைவ் வேக்சின் தான். என்ன வேக்சின் பார்த்தோன்னா எட்மான்ஸ்டன் சாக்ரப் ஸ்ட்ரெயின். ருபல்லா வைரஸ். ஃபீவர் வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபீவர் ஃபாலோட் பை ஃபோர்ச் ஹேமர் ஸ்பாட். இட்ஸ் அ பெட்டிக்கல் ரேஷ், பெட்டிக்கல் ஸ்பாட்ஸ் ப்ரெசென்ட் இன் சாஃப்ட் பேலட். கஞ்சனிட்டல் ருபல்லா சிண்ட்ரோமில் வந்து ஒரு ட்ரையாட் இருக்குது, கேட்ராக்ட் சென்சிட்டிவ் ஹியரிங் லாஸ், PDA. டயக்னோசிஸ் வந்து ஆன்டிபாடி எலிசா தான். மீசல்ஸ்க்கும் வந்து தான், ருபல்லாவுக்கும் ஆன்டிபாடி எலிசா. நெக்ஸ்ட்டு வேக்சின் வந்து ஃபார் ருபல்லா வந்து RA27/3 ஸ்ட்ரெயின் வேக்சின் யூஸ் பண்ணுறோம், லைவ் வேக்சின். நெக்ஸ்ட் காக்சாக்கி வைரஸ் A அண்ட் என்ட்ரோ வைரஸ் 71. ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ், ஃபீவர் ஃபாலோட் பை ரேஷ். நெக்ஸ்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்கலாம். சூப்பர்ஃபிஷியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து மேலசீசியா, டெர்மோட்டோஃபைட்ஸ் அண்ட் கேண்டிடா. மேலசீசியா குளோபோசா மோர் தென் மேலசீசியா ஃபர்ஃபர். ஸோ ஈஸ்ட் லைக் கிளினிக்கல் டைப் வந்து டீனியா வெர்சிகோலர் இல்லை பிட்ரியாசிஸ் வெர்சிகோலர். ஹைப்பர் பிக்மெண்டட் பேட்ச் ப்ரெசென்ட் இன் அப்பர் ட்ரங்க். ட்ரீட்மெண்ட் வந்து ஸோ டயக்னோசிஸ் பார்க்கலாம். KOH வெட் மவுண்டில் வந்து ஸ்பெகட்டி வின்பால் அப்பேரன்ஸ், உட்லாம் எக்ஸாமினேஷனில் கோல்டன் எல்லோ ஃப்ளோரசன்ஸ். ட்ரீட்மெண்ட் ஓரல் ஃப்ளூகோனசோல், டாபிக்கல் க்ளோட்ரைமசோல். நெக்ஸ்ட் டெர்மோட்டோஃபைட்ஸ் வந்து குரூப் ஆஃப் செஃப்டேட் மோல்டு, ட்ரைகோஃபைட்டன், எபிடெர்மோஃபைட்டன், மைக்ரோஸ்போரம். ஸோ டெர்மோட்டோஃபைட்ஸ் ஆர் டீனியா கேபிட்டஸ், ஸ்கேல்பில் வருது, காஸ்ட் பை டீனியா டோன்சுரன்ஸ் மோஸ்ட் காமன். ஸோ லீஷன் பார்க்கலாம். பாகி லீஷன் இருக்கணும், சர்க்குலர் அண்ட் இர்ரெகுலர். டீனியா வெரிகோசம், கீரியான் ஸ்கின்னில் இருக்குது. கப் லைக் ரெஸ்ட் வந்து டீனியா ஷோயினினி ஃபேவஸ், ஹேர் ஃபாலிக்கல். கிரே பேட்ச் வந்து மைக்கோபாக்டீரியம் கேனஸ் எக்டோத்ரிக்ஸ் அவுட் சைட் த ஹேர். கிரே பேட்ச் வித் பிளாக் டாட்ஸ் டீனியா டான்சுரன்ஸ். It is endothrix present inside the hair. Other sites on the most common Tinea rubrum. Red pigment on sabrodextrose agar. Next ringworm lesion. And then circular dry scaly itchy lesion. This is வருது. So over is பார்க்கலாம். Dermatophyte site involved Tinea faciae, face, Tinea barbae, beard area வருது. Tinea corporis, body, Tinea manum, palm, Tinea cruris, groin, Tinea pedis, foot, Tinea anguium, nail. As diagnosis பார்த்தோன்னா வந்து ட்ரைகோஃபைட்டன், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோஃபைட்டான். ஸோ ட்ரைகோஃபைட்டன் வந்து மைக்ரோகோனிடியா அபண்டன்ட், மேக்ரோகோனிடியா பென்சில் ஷேப்டு. மைக்ரோஸ்போரம் வந்து மைக்ரோகோனிடியா ஃபியூ ஆர் ஆப்சென்ட், மேக்ரோகோனிடியா போட் ஷேப்டு. எபிடெர்மோஃபைட்டன் வந்து மைக்ரோகோனிடியா ஆப்சென்ட், மேக்ரோகோனிடியா கிளப் ஷேப்டு.
Woodslum examination apple green fluorescence, hair perforation test positive for tinea mentogrophytes. This is the most common hair perforation test positive for tinea mentogrophytes. ட்ரீட்மெண்ட் வந்து ஓரலாக ஃப்ளூகோனசோல் கொடுக்குறோம் ஆர் அதர் சைட்ஸுக்கு ஃப்ளூகோனசோல், ஸ்கேல்ப்புக்கு மட்டும் கிரிசியோஃபெல்வின், டாபிக்கல்னா க்ளோட்ரைமசோல். சப்கியூட்டேனியஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா இட்ரகோனசோல் ஆர் லைப்போசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி ஐவியாக கொடுக்குறேன்னா ஓரலாக கொடுக்குறேன்னா இட்ரகோனசோல். ஸோ இதெல்லாம் அந்த சப்கியூட்டேனியஸ் இன்ஃபெக்ஷனில் பார்க்கலாம். யூமைசிட்டோமா ஸ்போரோட்ரைகோசஸ், யூமைசிட்டோமா மதுரல்லா மைசிட்டோமா. ஸோ மதுரா ஃபுட்டு இது காசஸ் சப்கியூட்டேனியஸ் நோடுல்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜிங் சைனஸ் கிரானுல்ஸ் இருக்கும் பிளாக் கலரில். திஸ் இஸ் ஸ்போரோட்ரைகோசஸ் காஸ்ட் பை ஸ்போரோத்ரிக்ஸ் ஷெங்கி. ரோஸ் கார்னர்ஸ் டிசீஸ் சப் ஹிமாலயன் ரீஜனில் வருது. சப்கியூட்டேனியஸ் நோடுல்ஸ்ல வந்து லிம்ஃபாட்டிக்ஸ். ஸோ ஸ்போரோத்ரிக்ஸ் செங்கி வந்து ஒரு டைமார்பிக் ஃபங்கஸ். ஈஸ்ட் வந்து ஆஸ்ட்ராய்டு பாடிஸ் இருக்கும். மோல்டில் வந்து ஃப்ளார் லைக் கொனிடியா ரோசட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குரோமோபிளாஸ்டோமைகோசஸ் கிளாடோஸ்பொரிடியம் காஸ்ட் பை கிளாடோஸ்பொரிடியம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஃபியோஹைப்போமைகோசஸ் காஸ்ட் பை பைப்போலாரிஸ். ஓகே, ஃபஸ்ட் குரோமோபிளாஸ்டோமைகோசிஸ் டெமட்டேஷியஸ் ஆர் ஃபியாய்டு குரூப் ஆஃப் ஃபங்கி, darkly pigmented. It is called subcutaneous nodules and varicose lesion, wart-like lesion, brown or black pigments on sapropdextrosagar. அதில் மைக்ரோஸ்கோப்பி வந்து மெட்லர் பாடி ஒரு ஸ்க்ளீரோட்டிக் பாடி இருக்கும், காப்பர் பண்ணி பாடிஸு. அதே வந்து ஃபியோஹைப்போமைகோசிஸில் வந்து மெட்லர் பாடி நோ மெட்லர் பாடிஸ் ஆர் ஆப்சென்ட், நோ மெட்லர் பாடிஸு. நெக்ஸ்ட் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து காசஸ் ஃபிலேரியல் வார்ம். ஸோ ஃபிலேரியல் வார்ம் வந்து லிம்ஃபாட்டிக் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ். ட்ரிச்சினெல்லா ஸ்பைரலிஸ் மஸ்குலோக்யூட்டேனியஸ் டிஷ்யூவில் இருக்குது. ட்ராகன் புலியர் மெடிட்டேனியன்சிஸ் வந்து ஸ்கின்னில் இருக்குது. விவிபேரஸ் நெமட்டோடு. ட்ரிச்சினெல்லா ஸ்பைரலிசிஸ் ஹோஸ்ட் வந்து மேன் ஆர் பிக். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து மயால்ஜியா மயோகார்டைட்டிஸ். டயக்னோசிஸ் வந்து ஸ்பைரல் லார்வா மசில் பயாப்சியில். நெக்ஸ்ட் ஸ்கின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து பேட்ச்மேன் டெஸ்ட் பாசிட்டிவ். ட்ரீட்மெண்ட் வந்து அல்பெண்டசோல். நெக்ஸ்ட் ட்ராகன் புலியாசிஸ் மெடிட்டேனியன்சிஸ் வந்து குனியா வார்ம் இருக்கும். இதப்ளீட் வந்து சைக்ளோப்ஸ் டெஃபினெட் வந்து மேன். கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து ஸ்கின் பிளிஸ்டர்ஸ் இஸ் ப்ரெசன்ட். டயக்னோசிஸ் அடல்ட் ஃபார்ம் from ruptured blisters. Treatment வந்து warm removal. Treatment is warm removal. Next, bacterial toxin related disease acted by increased cyclical AMP. Bacillus anthracis mechanism of action வந்து anthrax toxin. Disease வந்து Hyde Porter disease, cutaneous anthrax, black eschar, Wool-Sorter disease, pulmonary anthrax, hemorrhagic pneumonia. Drug of choice வந்து ciprofloxacin. Next, Vibrio cholerae, cholera toxin. Binds to GM1 ganglioside receptor, it disrupts the sona occludens. So cholera வந்து ரைஸ்வாட்டி டயரியா காஸ் பண்ணுது. டெகாப்சைசிஸ் டாக்ஸிசைக்ளின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டட் பை இன்க்ரீசிங் சைக்கிளிக்கல் GMP. எதனால் பார்த்தோம்னா கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் இட்ஸ் அ காமன் சால் இன் இன்டெஸ்டைன். ப்ராலங்ட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் செஃப்ட்ரையாக்சோன், ஆம்பிசிலின் ஆர் கிளிண்டாமைசின் becomes the pathogenic and produces, so the normal commensal வந்து இப்போ become pathogenic. It produces exotoxin A and B causing pseudomembranous colitis, antibiotic associated diarrhea வருது. So pseudomembranous colitis treatment வந்து fidaxomicin, this drug of choice acted by decreasing the neurotransmitters. So Clostridium botulinum வந்து botulinum toxin, it decreases the excitatory neurotransmitter acetylcholine level குறைக்குது. ஃபீச்சர் வந்து ஃப்ளாசிட் பேரலைசிஸ் வந்துடும். ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிடாக்சின்ஸ் அண்ட் மெட்ரோனிடசோல். நெக்ஸ்ட் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, டெட்டனோஸ்பாஸ்மின், இட் டிக்ரீசஸ் தி இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் காபா கிளைசின் குறைச்சிருது. அண்ட் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி காசஸ் ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ் டெட்டானஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிடாக்சின் அண்ட் மெட்ரோனிடசோல். ஸோ த திங்ஸ் ஆக்டட் பை பேக்டீரியல் டாக்ஸின்ஸ் ஆக்டட் பை டிக்ரீசிங் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதுன்னு பார்த்தோம்னா. ஸோ இட் இன்ஹிபிட்ஸ் எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 EF2 இன்ஹிபிட் பண்ணுறது வந்து கார்னிபேக்டீரியம் டிப்தீரியா அண்ட் சூடோமோனாஸ் ஏரோஜெனோசா. ஃபஸ்ட் கார்னிபேக்டீரியம் டிப்தீரியா டாக்ஸின் வந்து டிப்தீரியா டாக்ஸின், கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து டிப்தீரியா சூடோமெம்பரேனஸ் அண்ட் புல் நெக்கட் லிம்ஃபோடினோபதி. ட்ரீட்மெண்ட் ஆன்டிடாக்சின் ப்ளஸ் பெனிசிலின். நெக்ஸ்ட்டு அதே எலாங்கேஷன் ஃபேக்டர் 2 இன்ஹிபிட் பண்ணக்கூடிய சூடோமோனாஸ் ஏரோஜெனோசா. டாக்ஸின் வந்து எக்ஸோடாக்சின் A, நிமோனியா அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இட் காசஸ் அண்ட் கெரட்டைட்டிஸ். ட்ரீட்மெண்ட் வந்து செப்டாசிடியம் அண்ட் மீரோபினம். நெக்ஸ்ட்டு actively decreasing protein synthesis inhibits ribosome வந்து enterohemorrhagic E. coli O157H7. enterohemorrhagic E. coli toxin வந்து verocytotoxin, Shiga-like toxin. இது வந்து dysentery and hemolytic uremic syndrome காஸ் பண்ணுது. ட்ரீட்மெண்ட் வந்து ciprofloxacin. Shigella toxin அதுவும் dysentery hemolytic uremic syndrome, ட்ரீட்மெண்ட் ciprofloxacin. நெக்ஸ்ட் bacterial zoonotic disease வந்து கேட்டில்லா, ஆந்த்ராக்ஸ். etiology வந்து Bacillus anthracis. Clinical feature வந்து black eschar, more than hemorrhagic pneumonia, treatment ciprofloxacin. Next brucellosis caused by brucella, feature வந்து hepatosplenomegaly, myalgia, arthralgia, treatment doxycycline plus rifampicin. Brucellosis வந்து doxycycline plus rifampicin. Ratல வந்து plague and leptospira காஸ் பண்ணுது. ஸோ leptospirosis காஸ் பண்ணுது. plague வந்து caused by Yersinia pestis, clinical feature வந்து bubo, more than pneumonia, treatment வந்து streptomycin. Next leptospirosis caused by leptospira, feature வந்து hepatosplenomegaly, calf muscle tenderness and conjunctival suffusion. leptospirosis treatment வந்து doxycycline or penicillin. நெக்ஸ்ட் ஹார்ஸ்ல வந்து glandular disease னு இருக்குது. காஸ்ட் பை பர்கோல்டரியா மலாயி, glandular disease.
கிளினிக்கல் பிக்சர் வந்து நிமோனியா. ட்ரீட்மெண்ட் வந்து செப்டாசிடியம் ஆர் மீரோபினம். நெக்ஸ்ட் பாக்டீரியல் வெக்டர் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எர்சினியா அண்ட் பொரிலியா. ஃபஸ்ட் எர்சினியா வந்து எர்சினியா பெஸ்டிஸ் காஸ் பண்ணுது. ஸோ டிசீசஸ் பிளேகு. கிளினிக்கல் பிக்சர் வந்து புய்போம் ஒருத்தன் நிமோனியா. வெக்டர் வந்து ரேட்ஃப்ளி ஆர் ஜீனோப்சைலா சியோபிஸ். ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸு, இல்லைனா ஜென்டாமைசின் டாக்ஸிசைக்ளின். நெக்ஸ்ட்டு பொரிலியா. பொரிலியா வந்து பொரிலியா பர்க்டோர்ஃபெரி, பொரிலியா ரெக்கரண்டிஸ், பொரிலியா டியூட்டோனி. ஸோ ஒன்று பார்க்கலாம். பொரிலியா பர்க்டோர்ஃபெரி, பொரிலியா பர்க்டோர்ஃபெரி என்ன காசு பண்ணால் லைன் டிசீஸு. ஸோ கிளினிக்கல் வந்து டார்கெட் ரேஷ் ஆர் எரித்திமா மார்ச் மைக்ரன்ஸு. ஸோ இது என்ன வெக்டர்னா ஹார்டிக் ஆர் எக்ஸோடிக் டிக்கு. இது வந்து ப்ரோபோசிஸ் காசு பண்ணது. இது வந்து டார்சல் ட்ரையாங்குலர் பிளேட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து டாக்ஸிசைக்ளின். நெக்ஸ்ட்டு பொரிலியா வந்து பொரிலியா ரெக்கரண்டிஸ். ஸோ எபிடெமிக் ரிலாப்சிங் ஃபீவர். கிளினிக்கல் வந்து ரெக்கரண்ட் ஃபீவர். வெக்டர் வந்து லவ்ஸு, அது வந்து டாக்ஸிசைக்ளின் காசு பண்ணது. நெக்ஸ்ட்டு பொரிலியா டியூட்டோனி. இது வந்து எண்டமிக் ரிலாப்சிங் ஃபீவர். வெக்டர் வந்து சாஃப்ட் டிக் ஆர் அர்காசிக் டிக்கு. ட்ரீட்மெண்ட் வந்து டாக்ஸிசைக்ளின். நெக்ஸ்ட் ரிக்கர்ஷியா ஃபேமிலியில் வந்து ரிக்கர்ஷியே, ஒரியன்ஷியா, காக்சில்லா, பர்டோனெல்லா. கிளினிக்கல் வந்து ஃபீவர், ரேஷ், ஹெட்டேக், மயால்ஜியா. லேப் டயக்னோசிஸ் வந்து மைக்ரோஸ்கோப்பியில் வந்து நாட் சீன். கல்ச்சர் வந்து நான் கல்டிவபிள் எக்ஸப்ட் பர்டோனெல்லா. டெஸ்ட் வந்து வீல் ஃபெலிக்ஸ் டெஸ்ட்டு. ட்ரீட்மெண்ட் வந்து டாக்ஸிசைக்ளின். ஆர்கானிசம் ரிக்கர்ஷியா ப்ரொவாசாக்கி. எபிடெமிக் டைஃபஸ். வெக்டர் வந்து லவ்ஸ். நெக்ஸ்ட் ரிக்கர்ஷியா டைஃபி மூசரி ஆர் ரிக்கர்ஷியா டைஃபி ஆர் ரிக்கர்ஷியா மூசரி வந்து எண்டமிக் டைஃபஸ். வெக்டர் வந்து ஃப்ளீ. நெக்ஸ்ட் ரிக்கர்ஷி ராக்கி மவுண்டன் ஸ்பாட்டட் ஃபீவர். வெக்டர் இஸ் ஹார்டிக். நெக்ஸ்ட் ஒரியன்ஷியா சுசுகா மூசி காஸ்ட் பை ஸ்க்ரப் டைப்பஸ் பிளாக் எஸ்கா காஸ்ட் வந்து ஒயிட். வெக்டர் வந்து மைட்டு. நெக்ஸ்ட் ரிக்கர்ஷியா கோனோரி மெரித்தரியன் ஸ்பாட்டட் ஃபீவர். வெக்டர் இஸ் ஹார்டிக். ரிக்கர்ஷியா அக்காரி ரிக்கர்ஷியா பாக்ஸ் ஸ்பாட்டட் ஃபீவர். வெக்டர் இஸ் மைட்டு. காக்சில்லா பர்னிட்டி காசஸ் Q fever. It is transmission of inhalation route the most common, caused by soft tick. Coxella burnetti, Q fever, soft tick. Bartonella quintana. Bartonella quintana வந்து it causes trench fever. Vector is louse. Prion disease. Example வந்து Creutzfeldt-Jakob disease. CJD. Etiological agent வந்து prions தான் infective protein. Pathogenesis வந்து PRPC, normal prion misfold I, PRPSC. Pathogenic protein வந்து accumulated in brain causing amyloid plaque. It enters the neurons forming vacuoles. Spongiform encephalopathy காஸ் பண்ணுது. ஸோ கிளினிக்கல் பிக்சர் வந்து ப்ராக்ரஸ் மென்டல் டெட்டரியோரேஷன், மயோக்ளோனஸ் அண்டு டெமென்ஷியா. லேப் டயக்னோசிஸ் வந்து எலிசா ஆஃப் சிஎஸ்எஃப்ல டாவா ப்ரோட்டீன் அண்டு பிஆர்பிஎஸ்சி. எம்ஆர்ஐயில் வந்து கார்டிகல் ரிப்பனிங் ப்ரெசன்ட். EEG ஷோஸ் ட்ரைஃபேசிக் ஹை வோல்டேஜ் டிஸ்சார்ஜ்.